everybody, good morning, welcome to Vedantu and now Shravanee Ma'am. So எல்லாருமே வந்தாச்சா so start பண்ணிரலாம். Yes, இப்போ இன்னைக்கு அடுத்த ஒரு 5 ஹார்ஸ்ல பயங்கர எனர்ஜெட்டிக்கா பயங்கர ஃபோக்கஸ்டா பயங்கர டெடிகேட்டடா சாப்டர் 1 ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन இது இந்த வருஷம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस எல்லாத்தையுமே வந்து டக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க சாட்ல வந்து ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆடியோ வீடியோ எல்லாரும் வந்து கிளியரா இருக்கா? சூப்பர். சோ எஸ், எல்லாரும் வந்து லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எப்பயுமே உங்களுக்கு ஒரு பிடிச்ச வீடியோ ஆர் எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோ வந்து எப்பயுமே நீங்க வந்து லைக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய யூடியூப் ஃபீட் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி படிப்பு ரிலேட்டட் வீடியோவாவே வரும். நம்மளும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகாம இருப்போம் இல்லையா? எஸ், இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே கைஸ், சூப்பர். ஓகேப்பா, சோ லெட்ஸ் பிகின் த செஷன். சோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது சாப்டர் 1 ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து நம்ம செம்மையா வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சோ வெல்கம் டு வேதாந்து. அண்ட் யாரெல்லாம் நம்ம சேனலை இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் லைவ்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாட் பண்ண முடியும், உங்க சாட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ எஸ், இப்போ லாஸ்ட் மினிட்ல எங்க கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே என் கூட யாழினியன் சார் கூட, ஆஷா மேம் கூட, ஜனஸ்ருதி மேம் கூட, தமிழன் சார் கூட டெய்லி வந்து படிக்கணும் அப்படின்னா we have launched a paid course. so 𝐸 பேட்ச் ஆல்ரெடி 𝐸 பேட்ச்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. 200K வா? உண்மையாவா? பாத்துலாம். ஆமா, 200K சப்ஸ்கிரைபர்ஸ். ஏ, சூப்பர். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்து 200K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். டுடே இஸ் தி லாஸ்ட் டே ஆஃப் தி ஸ்கூல். கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ண. மிஸ் யூ மேம். மிஸ் யூலாம் கிடையாது. அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் கிளாஸ்லாம் வாங்க, சும்மா வச்சு கிளாஸ் வந்துட்டு போகணும். சூப்பர் சீனியர்ஸ் ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டாடா பை பை எல்லாம் சொல்லக்கூடாது. வந்து உங்க ஜூனியர்ஸுக்குலாம் என்ன பண்ணணும், அட்வைஸ் பண்ணணும். சரியா? சோ கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணணும்டா. ஓகேவா? எஸ், so thank you so much guys. We are now officially 200K subscribers. It is all because of you. Okay, so நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. so thank you so much. உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறப்போ ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. இதுக்கு மேலேயும் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. we need your support. okay, so yes guys, so யாரெல்லாம் இன்ட்ரஸ்டடோ 𝐸 பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ per மந்த்க்கு எவ்வளவு வருது? அரௌண்ட் 300 சம்திங் தான் வருது இல்லையா? சோ 3999 க்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஓகே, சோ நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னும் யாருக்கெல்லாம் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி கிராஷ் கோர்ஸ் வெறும் 99 க்கு 𝐸 பேட்ச், சாரி அமரா பேட்ச் நாங்க வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ஃபார் நீட் ப்ரிப்பரேஷன். அதுவும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ லெட்ஸ் பிகின். டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க. அண்ட் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு குட்டி சாரி கேட்டுக்கிறேன். ஏன் மேம் சாரி அப்படின்னா, நான் நேற்றுக்கே வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆமாம் சேட் ஸ்டோரியா இன்னைக்கு 5K லைக்ஸ் நம்ம அடிச்சிட்டோன்னா அந்த சேட் ஸ்டோரி என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து நான் PDF அப்லோட் பண்ணுறதுக்கு யாழினியன் சார்ட்டு தான் நான் கொடுத்தேன். ஹி வாஸ் லைக் வெரி சிக். 12th கண்டினியூஸாக மேரத்தான் போய் அவரால் சுத்தமாக முடியல, தூங்கவே இல்லை. ஸோ ஹி வெண்ட் ஹோம். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவார். லிங்க் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாரு. PDF கொடுக்காம நான் எங்கேயும் போயிட மாட்டேன். நான் கண்டிப்பா PDF வந்து கொடுப்பேன். சரியா? ஓகேப்பா. சோ வந்து சாட்ல பீனட் போடுறவங்க எல்லாம் வந்து எக்ஸாம்ல வந்து அவங்க வந்து EGG போட்டு போயிடுவாங்க, 0 மார்க் போட்டு போயிடுவாங்க எக்ஸாம்ல. சோ அதனால அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நம்ம ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணலாம். சோ இந்த கிளாஸ் அடுத்த ஒரு 5 ஹார்ஸ் ஏன் கூட சேர்ந்து அழகா கவனிக்கிறவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ல இருந்து எந்த क्वेश्चन கேட்டாலும் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க நிறைய கண்டென்ட் வந்து லூஸ் பண்ண போறீங்க. ஓகே, சோ 11:30க்கு ஷார்ப்பா நம்ம கிளாஸ் வந்து எண்ட் ஆகிரும். ஓகே, 11:30க்கு அப்புறமா உங்க கையில 5.5 hours இருக்கு. half an hour அதுல மத்தியானம் படுத்து தூங்கினா கூட 5 hours உங்க கையில வந்து இருக்கு. 5 hoursல ஒரு 1 hour நீங்க வந்து சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க. ஒரு 1.5 மணி நேரம் நீங்க டைம் எடுத்துட்டா கூட 4 hours நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
சாலிடா நீங்க வந்து ரிவைஸ் பண்ணலாம் சரியா சோ இந்த டே நான் பக்காவா பிளான் பண்ணிருக்கேன் சரியா டுடே I have planned it so well இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சா 11:30 குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் முடிச்சிடலாம் then what you can do is ரிவைஸ் பண்ணலாம் சோ கண்டிப்பா ப்ராப்ளம் உடைய PDF நான் உங்களுக்கு கொடுத்துறேன் and இந்த லைவ் உடைய PDF நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சரியா 11:30 க்கு everybody will come so நான் உங்களுக்கு PDF அப்டேட் பண்ணிறேன் okay so yes let's begin okay very good da so class லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பா 5 ஹார்ஸும் இருக்கணும் சோ எல்லாரும் உங்க போனை வந்து இந்த மாதிரி வெர்டிகலா வைக்காம ஹரிசான்டலா போர்ட்ரைட்டா வைக்காம லேண்ட்ஸ்கேப்பா மாத்திக்கோங்க சோ தட் டைவர்ட் ஆக மாட்டீங்க நடுவுல வந்து டவுட் இருந்தா மட்டும் எனக்கு வந்து chat பண்ணுங்க மத்தபடி எந்த chatமே பண்ண வேண்டாம் ஓகே குட் define relative atomic mass the relative atomic mass is defined as the okay so relative atomic mass அப்படினா என்ன பார்க்கலாமா average mass of the atom ஒரு atom உடைய average mass divided by unified atomic mass சரியா சோ இந்த எக்ஸ்பிரஷன் எழுதணுமா கண்டிப்பா எழுதணும் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிரலாம் இந்த டெஃபினிஷனை ஈஸியா எழுதிடலாம் average mass of atom divided by unified atomic mass average mass of atom divided by unified atomic mass இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படினா ratio of numerator to denominator அப்படினு சொல்லலாமா சோ relative atomic mass is defined as ratio of average mass of the atom to unified atomic mass okay வா to unified atomic mass இதுதான் relative atomic mass சரியா சோ ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாமா the relative atomic mass is defined as the ratio of numeratorல என்ன இருக்கு average atomic mass 2 ratio ன்னு வந்தாலே 2 வரணும் ratio ன்னு வந்தாலே 2 வரணும் ஓகேவா the unified atomic mass புரிஞ்சுதா okay so இந்த relative atomic mass நம்ம வந்து AR அப்படினு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு it carries 1 mark and இந்த டெஃபினிஷனுக்கு it carries 1 mark okay very good அடுத்து பாருங்க what do you understand by the term 1 mole 1 mole என்றால் என்ன பார்க்கலாமா yes 1 mole is defined as amount of substance which contains 6.023 into 10 to the power 23 particles of atoms இல்லனா molecules இல்லனா ions ஒண்ணுமே இல்லடா ஒரு மோல் அப்படினா என்ன ஒரு மோல்னா 6.023 into 10 to the power 23 atoms இருக்கலாம் இல்ல 6.023 into 10 to the power 23 molecules இருக்கலாம் இல்லனா 6.023 into 10 to the power 23 particles இருக்கலாம் சரியா சோ அது atomனா அவ்ளோ atoms ன்னு சொல்லலாம் moleculeனா அவ்ளோ molecules ன்னு சொல்லலாம் particlesனா அவ்ளோ particles ன்னு சொல்லலாம் சோ இதுதான் நம்ம Avogadro number அப்படினு சொல்றோம் இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் Avogadro number NA Avogadro number அப்படினு சொல்றோம் சோ 1 mole அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லப்பா it is 6.023 into 10 to the power 23 particles atoms or molecules 1 mole நம்ம எப்படி denote பண்ணுவோம் n அப்படினு நம்ம வந்து denote பண்ணுவோம் 1 mole எப்படி denote பண்ணுவோம் n அப்படினு வந்து நம்ம denote பண்ணுவோம் புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் போலாமா define equivalent mass okay define equivalent mass மோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஒண்ணுதான்டா ions அப்படினாலும் ஒண்ணுதான் particlesனாலும் ஒண்ணுதான் சரியா ஏன் அப்படினா ஃபார்முலா பாத்துர்க்கீங்களா மோலுடைய ஃபார்முலா பாத்துர்க்கீங்களா எஸ் சோ அதுல பார்ட்டிகிளும் இருக்கும் இல்லையா சோ டோன்ட் வரி அட் ஆல் ஓகே நம்ம இப்போ அடுத்த क्वेश्चन போகலாம் define equivalent mass ஓகேவா சோ equivalent mass அப்படினா என்ன எஸ் இன்டீரியர் क्वेश्चन நான் வந்து சால்வ் பண்ணுவேன் the equivalent mass of an element compound or ion இப்போ எலிமெண்டா இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இதோ பாருங்க சோடியம் அப்படினா அது வந்து ஒரு எலிமெண்ட் இல்லையா வேற என்ன இருக்கு அப்படினா ஹைட்ரஜன் அது வந்து ஒரு எலிமெண்ட் வேற என்ன ஆக்ஸிஜன் இருக்கு அது வந்து ஒரு எலிமெண்ட் ஓகே காம்பவுண்ட் அப்படினா என்னது H2O ஒரு காம்பவுண்ட் H2O என்னது ஒரு காம்பவுண்ட் CO2 என்னது ஒரு காம்பவுண்ட் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா NaCl என்னது அது வந்து ஒரு காம்பவுண்ட் ஓகே அயான் அப்படினா என்னது கேட்டயான் ஆனயான் Na+ வந்து ஒரு அயான் Cl- வந்து ஒரு அயான் சோ எலிமெண்ட்னா என்ன காம்பவுண்ட்னா என்ன அடுத்து வந்து நம்மளுடைய அயான்னா என்னன்னு புரிஞ்சுதா
மேம் 12th physics bless பண்ணுங்க மேம் நைட் 2.5 hours மட்டும் தான் தூங்கி படிச்சிருக்கேன் சிக்மா கோஸ்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க நான் கிளாஸ் எடுக்கிறப்போ மனசுல ப்ரே பண்ணிட்டே இருக்கேன் கண்டிப்பா ஈஸியா தான் வரும் உண்மையா ஈஸியா தாண்டா வரும் பிகாஸ் யாழினன் சார் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ ஈஸியா வரும் நல்லபடியா போய் எழுதிட்டு வாங்க தைரியமா போய் எழுதிட்டு வாங்க சரியா மீ வாட்சிங் லைவ் பட் லாஸ்ட் எக்ஸாம் டுடேவா 12th பசங்களாம் இங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க பிரேக்லாம் இருக்குடா பிரேக் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிக்கலாம் சரியா ஓகேவா so it is not guide la it is defined as amount of substance which contains as many elementary particles அதுவும் எழுதலாம்டா மோலுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கு இதுவும் எழுதலாம் அதுவும் எழுதலாம் சரியா so it is not easy to attend the live continuously ஓகேவா அதுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன் வேணும் என்ன ஆனாலும் நான் நடுவுல டைவர்ட் ஆக மாட்டேன் என்ன ஆனாலும் நடுவுல நான் சாட் பார்த்து வந்து டைவர்ட் ஆக மாட்டேன் இல்லனா வெளியில போக மாட்டேன் அடுத்து ஒரு 5 hours இதுதான் பிளான் அப்படின்னா நான் இந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வெறி வேணும் அந்த வெறி யாருக்கு இருக்கு அந்த வெறி யாருக்கு இருக்கு ஏன்னா நான் பாக்குறேன் நிறைய பேர் வந்து இல்ல ரொம்ப டைவர்ட்டடா இருக்கீங்க ரொம்ப டைவர்ட்டடா இருக்கீங்க ஜேஇ பேட்ச் பத்தில அப்புறமா பேசிக்கலாம் நான் யாருக்காக இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் புரியுதா ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம படிக்கல லாஸ்ட் 2 நாள் நம்ம படிக்கிறோம் அந்த லாஸ்ட் 2 நாள்ல எப்படி பசங்களுக்கு நம்ம வந்து சூப்பரா பிளான் பண்ணி எப்படி ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிரேக்கும் இருக்கணும் நீங்களும் ரிவைஸ் பண்ணணும் லைவ் கிளாஸும் இருக்கணுங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் பட் நீங்க வந்து நடுவுல வந்து டைவர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ நடுவுல டைவர்ட் ஆகாதீங்க எண்ட் வரைக்கும் யூ ஹாவ் டு பி தேர் அந்த ஒரு ப்ராமிஸ் மட்டும் உனக்கே நீ வந்து மேக் பண்ணிக்கோ பிரேக் விடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு கவனி 2.5 hours நோ பிரேக் அட் ஆல் ஓகே ஸோ வாங்க இதுக்கப்புறம் எனக்கு எந்தவித டைவர்ஷன்ஸும் இருக்கக்கூடாது ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் இல்லைன்னா காம்பவுண்ட் இல்லைன்னா அயான் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் விச் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ் ஒன் part of hydrogen ஓகேவா சோ இங்க பாருங்க 1.008 பார்ட்னா என்னது பங்கு அப்படி வந்து சொல்றாங்க சோ 1.008 part of hydrogen கூட எவ்வளவு கம்பைன் ஆகுது எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லனா எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுது ஆர் 8 part of oxygen 8 part of oxygen கூட எவ்வளவு கம்பைன் ஆகுது இல்லனா எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுது ஓகே ரத்தினம் thank you so much da thank you so much for your support thank you da so we'll meet இன்னைக்கு நம்ம farewell வச்சுக்கலாம் சரியா today 12th standard students க்கு farewell இருக்கு மத்தியானம் வச்சுக்கலாம் ஓகேவா or 35.5 parts of chlorine நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 1.008 part of hydrogen இல்லனா 8 part of oxygen 8 part of oxygen or 35.5 part of chlorine சரியா சோ இத டிஸ்பிளேஸ் பண்றதுக்கோ இல்ல இது கூட கம்பைன் ஆகிறதுக்கோ எனக்கு வந்து எவ்வளவு பார்ட்ஸ் தேவைப்படுதோ எவ்வளவு பங்கு தேவைப்படுதோ அததான் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே தமிழ் மீடியம்க்கு ஐம் சாரி நான் சாரி மட்டும் தான் சொல்ல முடியும் எனக்கு தமிழ் மீடியம்ல நடத்த தெரியாது ஓகேவா நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப சூப்பரா என்னை விட பெஸ்டா வந்து டீச் பண்ணி போட்டிருக்காங்க யூடியூப்ல நீங்க அவங்கள ரெஃபர் பண்ணிக்கோங்க நான் நடத்தது புரிஞ்சா இங்க கவனிங்க இல்லனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்திருக்காங்க நீங்க அதை ரெஃபர் பண்ணுங்க ஓகே equivalent mass of the element or compound or ion அப்படினா வந்து என்னது number of parts of element which combines or displaces 1.008 part of hydrogen இல்லனா 8 part of oxygen இல்லனா 35.5 part of chlorine கரெக்ட்டா சம நெக்ஸ்ட் பாருங்க what do you understand by the term oxidation number oxidation number அப்படினா என்ன ஓகே இப்போ நம்ம வந்து இப்படி எல்லாம் எழுதுறோம் இல்லையா குரோமியம் 2+ அப்படின்னு எழுதுறோம் இல்லனா அயன் 3+ அப்படின்லாம் எழுதுறோம் அயன் இதுல 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குங்க இதுல நிக்கல் வந்து இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சொல்றோம் இல்லையா சோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லனா இந்த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படினா என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் refers to the number of charge of an atom would have in a molecule or ionic compound ஒரு அயான்லயோ இல்லனா
CuSO4 காப்பர் சல்ஃபேட் அந்த மாதிரி ஒரு மாலிக்யூல்லையோ அந்த ஆட்டம்க்கு என்ன சார்ஜ் இருக்கு, அந்த ஆட்டம்க்கு என்ன சார்ஜ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு அயான்லையோ இல்லை ஒரு மாலிக்யூல்லையோ அந்த ஆட்டமுடைய சார்ஜ் என்ன, அந்த ஆட்டமுடைய சார்ஜ் என்ன, சரியா? ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கோ நீங்க தான் டிசைட் பண்ணணும், நீங்க இங்க இருந்து யூடியூப்ல படிக்க போறீங்களா இல்லை ஸ்கூல்ல போயிட்டு படிக்க போறீங்களான்னு. உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குமோ நீ அதை ஃபாலோ பண்ணு, சரியா? Okay. If electrons were transferred completely, the oxidation numbers reflect the number of electrons transferred. ஒண்ணுமே இல்லை, கவனிங்க. குரோமியம் 2+ அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எப்படி மேம்? ஒரு காம்பவுண்ட், ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எலிமெண்ட் கிட்ட வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயானும் இருக்கும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனயானும் இருக்கும், சரியா? சாரி கேட்டயான் ஆனயான் சொல்றேன். ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். புரிஞ்சுதா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, குரோமியம் 2+ அப்படின்னா அதுல 2 பாசிட்டிவ் அயான் அதிகமா இருக்கு, 2 பாசிட்டிவ் அயான் அதிகமா இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான் காணும் தானே அர்த்தம், 2 எலக்ட்ரான் காணும் தானே அர்த்தம். அப்போ அது 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இதே எக்ஸாம்பிள் நான் சும்மா எழுதுறேன், கவனிங்க. SO4 2 மைனஸ் போட்டிருக்கேன். அப்ப அதுகிட்ட 2 மைனஸ் சார்ஜ் அதிகமா இருக்கு, அதுகிட்ட 2 மைனஸ் சார்ஜ் அதிகமா இருக்கு. அப்போ எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரான் கெயின் பண்ணி இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரான் கெயின் பண்ணி இருக்கு அப்படின்னா அதுல வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். புரிஞ்சுதா? எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், எவ்வளோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கோ அவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ ஒரு ஆட்டம் மேல நம்ம வந்து 2+, இப்போ வந்து காப்பர் 2+ அப்படின்னு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? காப்பர்லேருந்து நீங்க 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும், Cuலேருந்து காப்பர்லேருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ இதெல்லாம் இப்போ இக்னோர் பண்ணிடலாம், நம்ம திருப்பி ஒரு வாட்டி படிக்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் ரெஃபர்ஸ் டு number of charges of an atom would have in a molecule or ionic compound. ஒரு ionic compoundலயோ இல்ல ஒரு moleculeலயோ, அது அயானிக் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி ஒரு மாலிக்யூலா இருந்தாலும் சரி, சரியா? சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சார்ஜ் இருக்கு, என்ன சார்ஜ் இருக்கு, அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எவ்வளோ எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆகி இருக்கு இல்லைன்னா லூஸ் ஆகி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு क्वेश्चन ஆர் கான்செப்டுக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து வந்துட்டோம். ஓகே, எல்லாருக்கும் போர்டு வந்து கிளியரா தெரியுது இல்லையா? ஓகேடா, சூப்பர். எப்படி இருக்கு ப்ளூ கலர் ஸ்லைடு? ஒரு நாளைக்கு ஒரு கலர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், போர் அடிக்காது இல்ல? ஓகே, ஆக்சிடேஷன் அண்ட் தென் ரிடக்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து படிக்கலாம். ஓகே, புக்ல இருக்கிற டெஃபினிஷன் தாராளமா எழுதலாம். ஓகே, ஆக்சிடேஷன்னா என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஆட் ஆச்சுன்னா அது ஆக்சிடேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுதுங்க, என்னதுன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் ஆட் ஆகுது, இதே ரிடக்ஷன்ல ஆக்சிஜன் வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது, ரிடக்ஷன்ல ஆக்சிஜன் நமக்கு ரிமூவ் ஆகுது. ஓகேவா? 12th standard ராஜ்குமார் முத்து, 12th லாஸ்ட் எக்ஸாம், மிஸ் யூ மேம், தேங்க்யூ ஃபார் வேதாந்து டீச்சர் எஃபர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் முத்து. கண்டிப்பா மிஸ்யூலாம் கிடையாது, கீப் கமிங் டு லைவ். இந்த மாதிரி வந்து அப்பப்போ பேசிட்டு போங்க, சரியா? ஓகேடா, சூப்பர். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். இது என்ன ஸ்கூலா? கிளாஸ்க்குள்ள போனா உங்களை வந்து வரக்கூடாது. இப்போ நீங்க நினைச்சா உங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? ரியலா உங்க ஸ்கூலை தான் நீங்க வந்து மிஸ் பண்ணணும். 12th standard ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு டைமும் இருக்காது, நீங்க உங்க ஸ்கூல்ல போய் பார்க்கவும் முடியாது. பட் திஸ் ஸ்கூல் இஸ் நாட் லைக் தட். எப்போ வேணா நீ இந்த கிளாஸ் ரூம்க்கு வரலாம், எப்போ வேணா நீ வந்து மெசேஜ் பண்ணலாம், சரியா? ஓகே, ஸோ இங்க பார், addition of oxygen, removal of oxygen. இப்போ ஆக்சிஜன் ஆட் ஆகுது, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷன். ஆன் த அதர் ஹேண்ட் அங்க பாத்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ரிடக்ஷன், சரியா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ரிடக்ஷன், சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, this process involves loss of electrons.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்னது? லியோ. ஞாபகம் வச்சுக்கோ. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். ஸோ எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா அது ஆக்சிடேஷன். இதே ஜெர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் ரிடக்ஷன். திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் as reduction. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரான் அது வந்து லூஸ் பண்ணுது. எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அஃப்கோர்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ காப்பர் இருக்கு. காப்பர் கிட்ட 2 எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணிடுச்சுன்னா காப்பர் 2+ ஆயிடுமா? அப்போ அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. போன கொஸ்டின்ல தான் பார்த்தோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு. சார்ஜ் ஆன் த அயான் இல்லையா, இல்ல சார்ஜ் ஆன் த மாலிக்யூல். இப்போ நல்லா கவனிங்க, ஆக்சிடேஷன் நம்பர் எனக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகும், இங்க ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. addition of oxygen. எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பண்ணலனா இப்ப பண்ணிடுங்க. சரியா? ஓகே, சோ addition of oxygen இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டா removal of oxygen. ஓகே, இந்த நமக்கு வந்து removal of hydrogen. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து removal of addition of hydrogen. ஓகே, இங்க வந்து நமக்கு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகும், அதுதான் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இது 5 மார்க்ல கேட்டா என்ன பண்றது? நல்ல கேள்வி, கரெக்டான கேள்வி, சூப்பரா இருக்கு இன்னைக்கு கிளாஸ் எனக்கு. 5 மார்க்ல கேட்டாங்கன்னா you can write examples. ஓகே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். சோ நல்லா வாங்க, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எழுதிட்டோமா? சோ fourth பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன்னா என்னடா? இட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். நல்லா பாருங்க, காப்பர் 2+ இருக்கா? சோ காப்பர் 2+ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் லூசிங் எலக்ட்ரான்ஸ். ஓகே ஓகே, சோ அது என்ன ஆகுது அப்படின்னா 2 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுது. 2 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுது. சரியா? அப்படியே ரிடக்ஷன்ல அதே இது ஆப்போசிட்டா எழுதிக்கோ. அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்படி நான் வந்து ரிவர்ஸா எழுதுறேன். ஓகே, காப்பர் 2+னா அது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணிருக்கு. கரெக்ட் தான். 2 எலக்ட்ரான் அது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா லூஸ் பண்ணிருக்கு. சரியா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகி இருக்கும். காப்பர் 2+ + 2 எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காப்பர் ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகேவா? அந்த பக்கம் நமக்கு எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கும், இந்த பக்கம் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகி இருக்கும். ஓகே, சோ 4th பாயிண்ட் வந்து நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா 5th பாயிண்ட் என்ன எழுதலாம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூட நீங்க வந்து எழுதலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட், addition of oxygen, removal of hydrogen, addition of hydrogen, removal of oxygen. Then next பாத்தீங்க அப்படின்னா oxidation state. oxidation state என்ன ஆகும் அப்படின்னா increase ஆகும். oxidation state வந்து நமக்கு increase ஆகும், அதே oxidation state வந்து நமக்கு decrease ஆகும். அதே oxidation state நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா decrease ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். So next பா, calculate the molar mass of the following. So first chapterல இருந்து இந்த வாட்டி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. சோ கொஞ்சம் நம்ம நல்லாவே படிச்சுப்போம். சோ யூரியா, அசிட்டோன், போரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட்லாம் கொடுத்திருக்காங்க. சோ டக்குன்னு கால்குலேட் பண்ணலாமா? சோ யூரியா கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ யூரியால என்னென்ன இருக்கு? நமக்கு கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் 1 டைம்ஸ் இருக்கு, நைட்ரஜன் வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன் 2 × 2 ஹைட்ரஜன் வந்து நமக்கு 4 டைம்ஸ் இருக்கு. ஓகே, சோ வாங்கப்பா நம்ம வந்து இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். கார்பனுக்கு என்னடா அட்டாமிக் மாஸ் வந்து என்னது 12 இல்லையா? ஆக்சிஜனுக்கு வந்து என்னது 16. கரெக்டா? அடுத்து நைட்ரஜனுக்கு வந்து என்னது 14. ஓகே, நைட்ரஜனுக்கு 14 × 2. அடுத்து ஹைட்ரஜனுக்கு வந்து 1 × 4. ஓகே, which is equal to என்ன வருது? இங்க நமக்கு 12 + 16, 14 × 2 28. கரெக்டா? 28. அப்புறமா 4. இப்போ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? what value you will get? குயிக் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட்ரா, 60. ஓகே, 60. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, அதுதான் என்னது? யூனிட்.
calculate the molar mass கேக்குறாங்க. molar mass உடைய யூனிட் வந்து கிராம் per mole. இத்தனை கிராம் இருக்கும்டா, இத்தனை கிராம் இருக்கும் ஒரு மோல்ல. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா வந்து என்னது 60. மோலார் மாஸ் ஆஃப் யூரியா வந்து என்னது 60. எஸ் 200k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். வெரி குட். அடுத்து பாருங்க, எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியா? அப்பதான் உங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகாது, வேற வேற கண்டென்ட்லாம் யூடியூப்ல உங்களுக்கு வராது. அசிட்டோன் எடுத்துக்கலாமா? ஃபோக்கஸ் லிசன். அசிட்டோன்ல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3. மொத்தமா நமக்கு வந்து அசிட்டோன்ல வந்து 3 கார்பன் இருக்கு. ஸோ கார்பன் இன்டூ 3. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? ஹைட்ரஜன் வந்து 1 2 3 4 5 6 6 ஹைட்ரஜன் வந்து இருக்கு. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு? ஒரு ஆக்சிஜன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? வெரி குட். ஸோ கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 12 இன்டூ 3 என்ன வரும்? 1 இன்டூ 6 என்ன வரும்? அப்புறமா 16 இன்டூ 1. So 12 into 3 என்னடா வரும்? 36. கரெக்டா? வெரி குட். 36. அப்படா சூப்பர். 1000 பேர் லைவ் வந்தாச்சு. எல்லாரும் லைக் பட்டன் ஸ்மாஷ். 6 and then 16. இது மூணுத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 58 அப்படின்னு வரும். ஸோ 58 கிராம் பர் மோல். ஓகே, எல்லாரும் லைவ் வரது மேட்டர் கிடையாது. எத்தனை பேர் கடைசி வரைக்கும் இருந்து கவனிக்கிறீங்களோ only those people can score 95+. சரியா? ஓகேடா. அடுத்து பார்க்கலாம். போரிக் ஆசிட். போரிக் ஆசிட்ல என்னெல்லாம் இருக்கு? போரான் இருக்கு, 1 டைம்ஸ் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் இருக்கு. எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. அப்புறமா ஆக்சிஜன் எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? நமக்கு 3 டைம்ஸ் இருக்கு. ஓகே, சோ போரானுடைய அட்டாமிக் மாஸ் என்னது? போரானுடைய அட்டாமிக் மாஸ் வந்து என்னது? 10. வெரி குட், இட் இஸ் 10. ஓகே, ஹைட்ரஜனுக்கு 3, 10 into 1. ஹைட்ரஜனுக்கு 3 into 1. ஆக்சிஜனுக்கு 3 into 16. ஆக்சிஜனுக்கு 16. So 10 plus 3 plus 16 into 3. எவ்வளோ? 16 into 3 48. ஓகே, வெரி குட். 48. இப்போ எல்லாரையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இவங்களை ஆட் பண்ணீங்கன்னா what value you will get? 61. 8 9 10 11 61. ஓகே, என்ன மிஸ் பண்ணிட்டோம்? கிராம் பர் மோல். கிராம் பர் மோல். ஓகே, அடுத்து வாங்க சல்பூரிக் ஆசிடுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணலாமா? சல்பூரிக் ஆசிடுக்கு என்னென்ன இருக்கு? நமக்கு சல்ஃபர் 1 டைம் இருக்கு. அடுத்து ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் நமக்கு இருக்கு. அடுத்து ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கு. சோ சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ் என்னது? லெட் மீ நோ in the chat section. சல்ஃபருக்கு வந்து it is 32. வெரி குட்ரா, it is 32. ஓகே, போரானுக்கு வந்து கரெக்டா தான்டா இருக்கு. I'll also check. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆக்சுவலி வந்து என்ன தெரியுமா? கரெக்ட் தான். போரானுக்கு வந்து இட் இஸ் 10.8. ஸோ 10.8 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ்ல வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ ஹியர் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இது வந்து நீங்க போரானுக்கு வந்து 11 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப 11. ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3. ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48. ஸோ 8 9 10 11 12. ஓகே, ஸோ என்ன வரும் நமக்கு? 3 4 5 6 7 8 62. சரியா? 62. கிளியரா? பட் எஸ், புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டா நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ we will refer that also. ஓகே, உங்க புக் பேக்ல பாருங்க இதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரியா? ஓகே, எக்ஸாம்ல 10 போடுறதா 11 போடுறதா? ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க புக் பேக்ல இதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க வாங்க. சல்ஃபருக்கு வந்து என்ன எழுதுவோம்? 32. கரெக்டா? சல்ஃபருக்கு வந்து என்ன வரும்? நமக்கு வந்து 32 வருமா? ஓகே, ஹைட்ரஜனுக்கு என்ன வரும்? நமக்கு 1. ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 32 into 1 equal to 32. 1 into 2 equal to 2. And then 16 into 4 equal to 16 into 4 வந்து என்னடா? 64. ஓகே, ஸோ இவங்க எல்லாரையும் இவங்க 3 பேரையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 98. கரெக்டா? வெரி குட். 98. 98
கிராம் பர் மோல். தயவு செய்து ஒரு கைட்ல ஒரு ஆன்சர் இருக்கும். கைட் ரெஃபர் பண்றதை விட புக் ரெஃபர் பண்றது நல்லது. வெரி குட்ரா, சூப்பர், முடிச்சிட்டோம். ஓகே, சோ அடுத்து போலாம். which contains greatest number of moles? இந்த question வந்து இல்ல, I am pretty sure that இதை பேஸ் பண்ணி நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. இது 2 மார்க் 3 மார்க்ல கேட்காட்டியுமே கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வந்து கேட்க நிறையவே வந்து சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ நீட் இருக்கு இல்லையா, யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இல்ல ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இல்லனா ஏஇஇக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இல்ல விஐடி வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு இருக்கிற விட்டிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இந்த மாதிரி क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்ப சொல்லி தரேன், மார்க் மை வேர்ட்ஸ், நமக்கு இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? which contains the greatest number of moles of oxygen atom? Okay, so 1 mole of ethanol, 1 mole of formic acid, 1 mole of water அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நான் இப்போ first one solve பண்ண போறேன், which is 1 mole of ethanol. 1 mole of ethanol நான் வந்து எடுத்துக்க போறேன். அதுல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு நான் வந்து பார்க்க போறேன். இப்போ இந்த क्वेश्चनல பார்த்த ஸ்பீடுக்கு நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ tell me, எத்தனாலுடைய ஃபார்முலா என்னது? ethyl alcohol இல்லையா, CH3 CH2OH, கரெக்ட்டா? CH3 CH2OH, கரெக்ட்டா? செகண்ட் காம்பவுண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 1 mole of formic acid கொடுத்திருக்காங்க. formic acid உடைய ஃபார்முலா வந்து என்னது? it is HCOOH. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1 mole of water. 1 mole of water இருக்கு. சோ வாட்டர் உடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், H2O. ஓகே, 1 mole of water. ஒண்ணுமே இல்ல, இப்போ எனக்கு எதுல ஆக்சிஜன் அதிகமா இருக்கு பார்த்தாலே நான் சொல்லிடலாம். இங்க பாரு, எத்தனால்ல எனக்கு ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு, which is like 1 mole of oxygen தான் இருக்கு. and formic acidல பாரு, எனக்கு ரெண்டு ஆக்சிஜன் எனக்கு இருக்கு. and then waterல எனக்கு ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. சோ நான் இப்ப இதை வச்சு பார்த்தே நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, I can easily நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், formic acid தான் ஆன்சர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பட் இங்க நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சோ அதனால நம்ம இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து சூப்பரா கால்குலேட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, சோ வாங்கப்பா. இப்போ 1 mole contains how many atoms? சோ டக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதோடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண போறேன். கார்பன், எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. அப்ப 12 into 2. ஓகேவா? பிளஸ் ஆக்சிஜன் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 1 ஆக்சிஜன் இருக்கு, 16. பிளஸ் ஹைட்ரஜன் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 3 4 5 6 into 1. சரியா? which is equal to என்ன வருது? இந்த வேல்யூ மொத்தமா நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 46 வருதா? என்னடா மெசேஜ் போட்டிருக்கேன்? C2H5OH CH3 CH2OH சேம் தான்டா. ஓகேவா? அதனாலதான் ஆர்கானிக் பேசிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 46 கிராம் நமக்கு கிடைக்கும். 46 கிராம் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 46 கிராம்ல தான் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 46 கிராம்ல we have 1 mole of oxygen இல்லையா? அப்போ which is 6.023 into 10 to the power 23 number atoms, 23 atoms of oxygen வந்து இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம formic acidக்கு கால்குலேட் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, formic acidக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ HCOOH. ஓகே, சோ இதோடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண போறோம். கார்பன் 12, ஒரு கார்பன் தான் இருக்கு. ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ 2 into 1. ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு, அப்போ 2 into 16, which is equal to, இப்போ இதை நீங்க ஈக்குவல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு என்ன வருது? 46 கிராம் தான் வருது. சரியா? இங்கேயும் நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா அதே 46 கிராம் தான் நமக்கு வந்து வருது. கரெக்டா? இப்போ இங்கேயும் கவனிங்க, 46 கிராம் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட்ல நமக்கு 2 into 6.023 into 10 to the power 23 atoms of oxygen இருக்கும். ஓகே, 2 into 6.023. ஏன்னா இங்க பார், 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் நம்ம கையில வந்து இருக்கு. சரியா? 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. நான் நெக்ஸ்ட் வாட்டருக்கு கண்டுபிடிச்சுக்கிறேன். வாட்டருக்கு பாருங்க, 2 into 1 plus 16, which is equal to 18.
ஓகேவா, which is equal to 18. இப்போ 18 grams of waterல oxygen எவ்வளோ இருக்கும் 6.023 into 10 to the power 23 atoms of oxygen வந்து இருக்கும். இப்போ எதுல atoms of oxygen வந்து ஹையரா இருக்கு நமக்கு of course formic acidல தான் ஹையரா இருக்கு. அப்ப formic acid is the right answer. எதுல greater number of moles இருக்கும் formic acidல தான். ஆனா நம்ம பார்த்த ஸ்பீடுக்கு கண்டுபிடிச்சிடலாம் எதை வச்சு formic acidல தான் நமக்கு 2 oxygen இருக்கு. புரிஞ்சுதா? வெரி குட்ரா, சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. We are going to the next question. Yes, so calculate the average atomic mass. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே மேம், யார் சார் கிட்ட மறக்காம சொல்லுங்க 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னு. ஓகேடா, நான் போயிட்டு இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம், நான் போய் யார் சார்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு வரேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? கண்டிப்பா நான் சொல்லிடுறேன், சரியா? அவர் கிளாஸுக்கு வருவார், அப்போ சொல்றேன். இப்போ நம்ம இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, யா வாங்க. calculate the average atomic mass of naturally occurring magnesium in the following substance. ஓகே, சோ இதுக்கு வந்து ஒரு குட்டி ஃபார்முலா வந்து இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா we need to calculate the atomic mass. ஓகே, நம்ம அட்டாமிக் மாஸ் தானே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா இவங்க வந்து ஒரு ஐசோடாபிக் அட்டாமிக் மாஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? இவங்க வந்து ஒரு ஐசோடாபிக் atomic mass கொடுத்திருக்காங்க. atomic mass கொடுத்திருக்காங்க இல்லையா? so this isotopic atomic mass into இங்க என்ன கொடுத்திருக்காங்க? abundance கொடுத்திருக்காங்க இல்லையா? into abundance and then divided by 100. யாருக்காச்சும் புரியலனா கொஞ்சம் நல்லா கவனிங்க, கண்டிப்பா புரியும். ஒண்ணுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி. இதை பார்த்தே இந்த ஃபார்முலா வந்து எழுதிடலாம். ஓகேவா? சோ நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க பார்க்கலாம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஐசோடாபிக் அட்டாமிக் மாஸ் அது எவ்வளோ இருக்கு, அபண்டன்ஸ்னா இந்த உலகத்துல அது வந்து எவ்வளோ இருக்கு, சரியா? அதுதான் வந்து என்ன பவர்ல மைனஸா? பவர்ல மைனஸ் எது? ஓகே, சோ வாங்க கவனிக்கலாம். சோ என்ன ஆகுது அப்படின்னா எந்த பவர்ல மைனஸ் சொல்றேன்? சரி வா பார்க்கலாம், இது சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த ரெண்டு வேல்யூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. பர்சன்டேஜ் அப்படினாலே டிவைடட் பை 100, பர்சன்டேஜ் அப்படினாலே டிவைடட் பை 100 இல்லையா? சரி வாங்க, இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். இடம் இல்லை, நான் இங்கேயே சால்வ் பண்ணிக்கிறேன். ஐ வில் சால்வ் இட் ஹியர். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் mg பவர் 24க்கு நான் வந்து சால்வ் பண்ண போறேன். மெக்னீசியம் 24க்கு நான் வந்து சால்வ் பண்ண போறேன். என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 இல்லையா? சோ 23.99 into 78.99 divided by 100. ஓகே, புரிஞ்சுதா? and which is equal to percent நாலே divided by 100 தான் இல்லையா? percent அப்படினாலே divided by 100 தான். அடுத்து பாருங்க mg25க்கு பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் 25க்கு வந்து அதே மாதிரி தான் பண்ண போறோம். 24.99 into 10 divided by 100. அதே மாதிரி இங்க பாருங்க mg26க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 25.98 into 11.01 divided by 100. ஓகே, சோ இப்போ உங்க மூணு பேருக்கும் என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்த்துடலாமா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாத்தீங்கன்னா 18.95. ஓகே, 18.95. அடுத்து mg25க்கு மெக்னீசியம் 25க்கு பாத்தீங்கன்னா 2.499. ஓகே, அடுத்து மெக்னீசியம் 26க்கு பாத்தீங்கன்னா 2.860. ஓகே, ஒன்னும் பண்ணல, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 100 ஆல டிவைட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஓகே, சோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படின்னா இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 18.95 plus 2.499 plus 2.869. ஓகே, சோ இந்த மூணு வேல்யூஸை நான் வந்து ஆட் பண்ணி I am going to divide it by 3. ஓகே, நான் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா divided by 3 வந்து நான் பண்ணிக்க போறேன். சரியா? ஓகே, 2.
24.31 என்ன சொல்ற கரெக்ட்டா தான் ஆன்சர் பண்ணுங்க 24.309 24.309 அதுதான் 31 அப்படினு சொல்றீங்க இல்லையா 31 அப்படினு வந்து சொல்றீங்க சரியா இப்போ எங்கடா இதுலயா தெளிவா சொல்லுங்க அதான் ஓகே so 24.309 நமக்கு வந்து கிடைக்குது சரியா இத தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24.31 சரியா 24.31 யூனிஃபைடு மாஸ் அதனால யூனிட் என்னது u தான் யூனிஃபைடு மாஸ் அப்படிங்கிறதுனால யூனிட் வந்து u தான் சரியா ஒண்ணுமே இல்ல ஐசோடாபிக் அட்டாமிக் மாஸ அபண்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அபண்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க so this into this percent divided by 100 பண்ணீங்கனா ஒன்னொண்ணுக்கு வேல்யூ வரும் அத நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன் I got the answer okay அடுத்து போலாமா what is the difference between molecular mass and molar mass molecular massக்கும் molar massக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாமா molecular massக்கும் molar massக்கும் நீங்க எதுமே மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம் see இது क्वेश्चनலயே கொடுத்துருவாங்க இது क्वेश्चनல கொடுத்துருவாங்க நீங்க மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம் following data தோ பார் இந்த டேட்டாலாம் क्वेश्चनலயே கொடுத்துருவாங்க you need not mug up okay molecular massக்கும் molar massக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் okay everybody be energetic கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்க தான் கஷ்டமா இருக்கும் நேத்து மாதிரி தான் சரியா okay ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்க தான் கஷ்டமா இருக்கும் முடிச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் okay okay கிருஷ்ணா நம்ம கண்டிப்பா அத போய்ட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இத கவனிங்க okay yeah molecular mass is defined as the ratio of mass of a molecule to the unified molecular mass atomic mass unit ஒண்ணுமே இல்ல molecular mass அப்படிங்கிறது வந்து என்னது it is defined as the ratio of mass of the molecule to unified molecular mass or atomic mass unit okay so ratio அப்படினாலே division பண்றோம் நம்ம ratio அப்படினாலே என்னது ஓகே அங்க வந்து ஒரு குட்டி தப்பு நடந்திருக்கு என்னது அப்படினா நம்ம அத வந்து டிவைட்லாம் பண்ணல நம்ம இங்கேயே வந்து அபண்டன்ஸ் எடுத்துறோம் இல்லையா T19 20 21 24 இத வந்து நம்ம டிவைட் பண்ண கூடாது ஜஸ்ட் ஆட் தான் பண்ணனும் ஓகேவா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ல நம்ம என்ன பண்ணனும் இந்த மூணு வேல்யூஸை ஆட் தான் பண்ணனும் ஏனா இங்கேயே நம்ம வந்து என்ன எடுத்துட்டு இருக்கோம் அது வந்து நம்ம அந்த பெர்சன்டேஜா தான் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா so we need not divide by 3 சரியா நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படினா நம்ம வந்து டிவைட் பண்ண வேண்டாம் இது மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது அந்த வேல்யூ வந்து கிடைக்குது 24.31 கரெக்ட்டா 18 19 20 21 22 22 23 24 கரெக்ட்டா correct da 24.31 correct da correcta 24.31 unified mass நமக்கு வந்து கிடைக்குது சரியா ஓகே பா சோ இத கவனிக்கலாம் நம்ம இப்போ molecular mass is defined as mass of the molecule okay mass of the molecule divided by unified mass mass of the molecule by unified mass அதுதான் வந்து என்னது அப்படினா molecular mass இதே molar mass அப்படினா mass of 1 mole of substance ஒரு மோல் உடைய mass என்ன ஒரு மோல் உடைய mass வந்து என்ன சரியா அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா molar mass சரியா அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா molar mass புரிஞ்சுதா சோ ஒரு மோல் உடைய mass தான் molar mass இதே ஒரு molecule by 1 mass of the molecule divided by unified mass அதுதான் molecular mass okay va so next பாருங்க the relative molecular mass of any compound is calculated by adding the relative atomic mass of constituent atoms na ஒண்ணும் இல்ல say for example C6H12O6 அப்படினு இருக்குனா okay 6 கார்பன் plus 6 ஹைட்ரஜன் plus 6 ஆக்ஸிஜன் அதுல இருக்கு இல்லையா இதுதான் constituent atoms அதுல இருக்கக்கூடிய atoms தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் constituent atoms அப்படினு சொல்றோம் சோ டைம் டேபிள் ஸ்கூல் போய் படிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 10 chapters முடிங்க எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் 10 chapters முடிச்சிருங்க செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு யாரெல்லாம் ஸ்கூல் போறீங்களோ ஃபர்ஸ்ட் 10 chapters உங்களுடைய டார்கெட் ஓகே முடிக்க முடியுதா அப்படினு பாருங்க ஓகே வெரி குட் சோ நெக்ஸ்ட் பாருங்க its unit is unified mass or AMU U அப்படினு வரும் இல்லனா atomic mass unit U னா unified mass AMU னா atomic mass unit அதுதான் இதோட யூனிட் ஓகே இது molar mass பாருங்க the molar mass of a compound is equal to
sum of the relative atomic mass of constituent ions. அதேதான் molar mass வந்து என்ன வரும் நமக்கு sum of the relative atomic mass, sum of the atomic mass of constituent atoms தானே நம்ம molar mass கண்டுபிடிக்கிறோம். ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அஹமேட் நம்ம தான் சால்வ் பண்ணிட்டோமேடா, அதை தான் மாத்திட்டோமே ப்ரீவியஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது கவனிங்க. இதோடைய யூனிட் என்னது? கிராம் பர் மோல், கிராம் பர் மோல். ஓகே, ஸோ மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் பை யூனிஃபைட் மாஸ். மோலார் மாஸ் அப்படின்னா ஒரு மோல்ல எவ்வளோ கிராம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, 1 மோல்ல எவ்வளோ மாஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாருங்க, மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது சம் ஆஃப் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆட்டம்ஸ். அதே தான் மோலுக்கும் வரப்போகுது, சம் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் AMU தான் யூனிட், இங்க கிராம் பர் மோல் தான் யூனிட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து நம்மள வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரியா, அவங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து நம்மள கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ கால்குலேட் பண்றோம், ஒண்ணுமே இல்லை. ஸோ ரெண்டு இடத்துலயுமே நமக்கு வந்து சேமா தான் வருது. சரியா, இந்த சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 அட்டாமிக் மாஸ் யூனிட் தான் வருது. இந்த சைட்லயும் நமக்கு அதே 28 அட்டாமிக் மாஸ் யூனிட் தான் வருது. பிகாஸ் ரெண்டுமே நம்ம 1 மோல் தான் எடுத்துட்டு இருக்கோம். 2.849 போட்டிருக்கோனா, சரி அதுக்கு வருவோம் கால்ஃபீல். ஓகேவா அஹமேட், அந்த கொஸ்டினுக்கு திருப்பி போகலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், இதை முடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம நேத்திக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ஓகேவா? ஸோ டக்கு டக்குன்னு சொல்லுங்கப்பா. ஃப்ரக்டோஸ் உடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து என்னது? ஃப்ரக்டோஸ் உடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா C6H12O6. ஓகே, இப்போ நான் காமனா இதை எப்படி டிவைட் பண்ணலாம்? நம்பர் 6 இருக்கு, 12 இருக்கு, 6 இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து 6 டேபிள்ல டிவைட் ஆகும் இல்லையா? சரி, நான் ரேஷியோ தானே எடுக்கிறேன். 6 டேபிள்ல டிவைட் பண்ணா 1 டைம், 2 டைம், திருப்பி 1 டைம் இல்லையா? அப்ப கார்பன் CH2O இதான் எனக்கு ரேஷியோ கிடைக்குது. ஸோ ஃப்ரக்டோஸ் உடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா இதுதான். எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோல எழுதக்கூடிய ஃபார்முலா தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எல்லாமே நான் நோட்ஸ் தருவேன், கவலையே படாதீங்க. கிளாஸ் முடியறப்போ எல்லாத்துக்குமே நோட்ஸ் தரேன். நேத்து கிளாஸோட நோட்ஸையும் சேர்த்து தரேன். சரியா, ஓகே. ஸோ இப்போ கஃபீன் எடுத்துக்கிறோம். கஃபீன்னா என்னது? நம்ம காஃபில டீலெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கஃபீன். எத்தனை பேர் படிக்கிறப்போ பயங்கரமா காஃபிலாம் குடிப்பீங்க? காஃபி குடிச்சாதாமா என்னால படிக்கவே முடியும், காஃபி குடிச்சாதாமா என்னால முழிப்பே வரும் அப்படின்னு காஃபி லவர்ஸ் ஆர் டீ லவர்ஸ்லாம் யார் யார் இருக்கீங்க? அரியோ காஃபி லவர் ஆர் டீ லவர்? சாட்ல சொல்லுங்க. எஸ், பாத்தீங்க அப்படின்னா இந்த காஃபி டீலாம் வந்து என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம குடிச்ச உடனே வந்து அப்படியே செம பூஸ்டிங்கா இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே செம ரஷ்ஷா இருக்கும். ஓகே, நம்ம செமையா படிக்கலாம், செமையா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து இனிஷியலா இருக்கும். இனிஷியலா உடனே. ஓகே, ஆஃப்டர் சம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா இருக்கிறத விட பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப வந்து டயர்ட் ஆகிரும். சரியா, ஓகே, பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஆமா பாருங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஃபி குடிச்சாதான் மேம் நான் வந்து டயர்டே ஆயிடுவேன், காஃபி குடிச்சிட்டு நான் தூங்கிடுவேன் மேம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதிகமா காஃபி அப்படிங்கறத வந்து கண்டிப்பா குடிக்காதீங்க. சரியா, காஃபி குடிச்சு படிக்கிறது அது வந்து பண்ணாதீங்க. அது பிரெயினை பிடிச்சி ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். பிரெயினை பிடிச்சி என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து கண்டிப்பா நார்மலா ஆக்டிவா இருக்கிறது வந்து கம்மி தான் ஆகும். சரியா, அதுக்கு பதிலா தண்ணி குடிங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, சுகர் இல்லாம ஏதாவது ஜூஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்களே தவிர காஃபியோ டீயோ ரெண்டுமே கஃபீன் உண்டு, சொல்ல போனா டீல தான் அதிகமா உண்டு. சரியா, அதெல்லாம் வேண்டாம். ஆல்சோ பித்தம் ரொம்ப அதிகப்படுத்தும். எக்ஸாம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து டென்ஷனா இருப்போம். எத்தனை பேருக்கு எக்ஸாம் டைம்லலாம் இந்த டென்ஷன்ல வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் இருக்கிற மாதிரியே இருக்கும், வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும், லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பித்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, விச் இஸ் லைக் நம்ம நிறைய திங்க் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பிரெயின்ல ஓடிட்டே இருக்கு, இந்த தாட் வந்து ஓடிட்டே இருக்கு அப்படின்னா அப்பயும் இந்த பித்தம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நிறைய காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, நைட்டெல்லாம் தூங்க மாட்டீங்க, நைட்லாம் தூங்காம படிக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த பித்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இன்னும் இந்த எக்ஸாம் ஃபியர் வந்து அதிகமாகும். சரியா, ஸோ ரொம்ப நிறைய காஃபி குடிக்காதீங்க, இன்ஸ்டெட் ட்ரை பண்ணிப்பார், தண்ணி குடி. சரியா, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஓகே, டீ டோட்லரா நிறைய டீ டோட்லர்லாம் இருக்கீங்க. சரியா, வாங்கப்பா. இப்போ 8, 10, 4, 2. இப்போ இவங்க எல்லாரையும் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, 2ஆல தான் டிவைட் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே 2 இருக்கு. டிவைட் பண்ணா 4, 5, 2,
1. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? C4H5N2O. கரெக்ட்டா? அப்ப caffeineனுடைய empirical formula வந்து என்னது? C4H5N2O. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். So next போலாமா? next வந்து பாருங்க. How many moles of ethane is required to produce 44 gram of CO2 after combustion? இந்த question நான் சால்வ் பண்ணணுமா? வேண்டாம். நேத்திக்கு தான் yesterday liveல பார்த்தோம். yesterday இந்த problem நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இல்லையா? ஓகே. சோ ஈத்தேன் எடுத்துக்கறாங்க. ஈத்தேன் எடுத்து என்ன பண்ணிக்கறாங்க அப்படினா அத வந்து கம்பஷன் பண்ணிக்கறாங்க. சோ நம்ம இத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் calculate the mole. வாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. சோ மோல் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். சோ இது என்னது அப்படினா மோலார் வால்யூம் அப்படினா என்ன? ஒண்ணுமே இல்லடா. ஒரு மோல்ல எவ்வளவு வால்யூம்? அதுதான் மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் அப்படினா என்ன? ஒரு மோல்ல எவ்வளவு வால்யூம்? அவ்வளவுதான் மோலார் வால்யூம். 1 மோல்ல எவ்வளவு வால்யூம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22.4 லிட்டர்ஸ் வந்து இருக்கும். 22.4 லிட்டர்ஸ். இப்போ மோல்ல ஒரு கான்செப்ட் ஏன்டா வந்துச்சு? இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா என் பென்சில்ல வந்து இந்த கிராஃபைட் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? கிராஃபைட் வந்து என்னது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். நான் உன் கையில கொடுத்தேன், இதுல எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொன்னா உனக்கு ஈஸியா இருக்குமா? உனக்கு அது ஈஸியா இருக்குமா? நோ, அஃப்கோர்ஸ் நோ. ஒரு ஹீலியம் பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹீலியம் பலூன் உன் கையில கொடுத்து இதுல எத்தனை ஹீலியம் ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா will it be easy for you? No. ஓகே, நான் என்ன பண்றேன்? ஒரு லிட்டர் தண்ணியை உன் கையில கொடுக்குறேன். 1 லிட்டர் தண்ணியை கையில கொடுத்து இதுல எத்தனை தண்ணி மாலிக்யூல்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. இல்ல இதுல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு. இதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னா அது உனக்கு ஈஸியா இருக்குமா? இருக்காது, இருக்காது இல்லையா? சோ தண்ணியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? லிட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம், which is வால்யூம் இல்லையா? தண்ணியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? லிட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம், which is வால்யூம். ஓகே, இதே நம்ம அதான் பென்சிலுடைய ஹூக், கிராஃபைட் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம்? கார்பனை நம்ம வந்து அஃப்கோர்ஸ் கிராம் வெயிட் போட்டு நான் கிராம் மெஷர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஓகே, சோ கவனிங்க, நல்லா கவனிங்க. 22.4 லிட்டர் அதுதான் வந்து 1 மோல். 1 மோல்ல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும்? 6.023 into 10 to the power 23 மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீ தண்ணியை வந்து எவ்வளவு லிட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே நிமிஷமா நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை கால்குலேட் பண்ணிடலாம். எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு கிராம் அப்படின்னு தெரிஞ்சாலே நிமிஷமா எவ்வளவு மோல்ஸ்ன்னு தெரிஞ்சா எவ்வளவு ஆட்டம்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ இதுக்காக தான் மோல் கான்செப்ட்னு ஒண்ணு வரவே வந்துச்சு. சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாமா? வாங்க. Molar volume is the volume occupied by 1 mole of any substance in the gaseous state. Okay, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா gaseous stateல அமோனியா gaseous-ஆ இருந்தா ஓகேவா? சோ gaseous stateல ஒரு மோல், அதாவது ஒரு மோல்ல எவ்வளோ வால்யூம் ஆக்குபைட், 1 மோல்ல எவ்வளோ வால்யூம் ஆக்குபைடோ அதை தான் வந்து மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எம்பெரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன். இதுவும் நான் சால்வ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ப்ராப்ளம்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ்டர்டே ப்ராப்ளம்ல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் PDF தரேன், பயப்படாதீங்க. சரியா? இந்த ப்ராப்ளமும் நம்ம எஸ்டர்டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எம்பெரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. வாங்க இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் பார்க்கலாமா? ஸோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும், குட்டி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுதான், புக்லேயே ரவா கேசரி இருக்கு இல்லையா? ரவா கேசரி தானே? ஸோ நான் வந்து என்னன்னா சாண்ட்விச் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். ஸோ நான் வந்து ஒரு சாண்ட்விச் செய்யணும்னு நினச்சி வச்சுக்கோங்க. ஓகே, ஹவு வி வில் மேக் அ சாண்ட்விச். 2 பிரெட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சீஸ் வைப்போம் இல்லையா? ஸோ 2 பிரெட் 1 சீஸ் வில் மேக் 1 சாண்ட்விச். இது ஃபர்ஸ்ட் எல்லாரும் மைண்ட்ல வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. 2 பிரெட் 1 சீஸ் வந்து ஒரு சாண்ட்விச். இப்போ நான் வந்து உங்க கையில வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 4 பிரெட் கொடுத்துட்றேன். ஐ எம் கிவிங் யூ 4 பிரெட். 2 சீஸ் கொடுக்குறேன். எவ்வளவு சாண்ட்விச் செய்யலாம்? 2 சாண்ட்விச் செய்யலாம். ஆனா என்ன பண்றேன்னா ஒரு சீஸ் தான் தரேன். 2 பிரெட், 4 பிரெட் இருக்கு, ஒரே ஒரு சீஸ் தான் தரேன். அப்போ how many sandwich you can make? நான் क्वेश्चन கேட்டா மட்டும் என்ன பண்ணுங்கன்னா சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. 4 பிரெட் இருக்கு. ஓகே, 4 பிரெட் இருக்கு.
1 hour gone, not finish one chapter. முடிச்சிரலாம்டா. இதோ பாரு, அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம் பாரு ஃபர்ஸ்ட் சாப்டரை. 2 minutesல முடிச்சிருவோம். 4 பிரெட் இருக்கு, ஒரு சாண்ட்விச் தான் இருக்குனா எஸ் ஆஃப் கோர்ஸ் ஒரு சாண்ட்விச் தான் செய்ய முடியும். இப்போ என்ன இல்லாததுனால என்னால வந்து இன்னொரு சாண்ட்விச் செய்ய முடியல. எது வந்து எனக்கு பஞ்சமா இருந்துச்சு, என்ன இல்ல, சாண்ட்விச் இல்லையா? சாண்ட்விச் தான் என்கிட்ட இல்ல, அதனாலதான் என்னால 2 சாண்ட்விச் சீஸ் இல்ல இல்லையா? சீஸ் இல்ல. அப்போ எது கம்மியா இருக்கு? சீஸ் தான் கம்மியா இருக்கு. அந்த சீஸ் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அந்த சீஸ் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ என்கிட்ட எது அதிகமா இருக்கு? எது என்கிட்ட அதிகமா இருக்கு? பிரெட் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் என்னுடைய எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ அதுதான் என்னுடைய எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ கவனிங்க, ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இப்போ இதுதான் என்னுடைய ரியாக்ஷன். ஸோ N2 plus 3H2 giving me 2NH3. இப்போ நீ இதுல எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நல்லா பார். ஒரு பிரெட் 1 mole இது இல்லையா? ஒரு பிரெட் 3 சீஸ் இருந்தாதான் 2 சாண்ட்விச் செய்ய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஓகே, ஒரு கப் ரவால 3 கப்பு சுகர் போட்டாதான் 2 கப்பு கேசரி நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸாக்டா என்ன மாதிரி கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி வருமோ அந்த ஹையர் ஆர்டர் கொஸ்டினும் சொல்லித்தரேன். ஸோ தட் நீங்க வந்து எழுதிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 moles ஆஃப் நைட்ரஜன் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எனக்கு இருக்கு. தென் 2 moles ஆஃப் அமோனியா. நவ் எனக்கு இதை பார்த்து சொல்லுங்கடா, இதுல வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு? வாட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட் ஹியர்? இந்த கொஸ்டின்ல லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு? லிமிட்டிங் ரியேஜென்ட் எது? 1N2 plus 3H2 giving 2NH3. யார் காலி ஆயிடுவாங்க? ரியேஜென்ட் தான். H2 தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். H2 எனக்கு கம்மியா இருக்கு இல்லையா? எக்ஸஸ் ரியேஜென்ட் யார்? யார் என்கிட்ட அதிகமா இருக்காங்க? 1 mole ஆஃப் நைட்ரஜன் எனக்கு அதிகமா இருக்கு. அப்ப அதுதான் என்னுடைய எக்ஸஸ் ரியேஜென்ட். அதுதான் எக்ஸஸ் ரியேஜென்ட். இது வந்து என்னுடைய லிமிட்டிங் ரியேஜென்ட். புரிஞ்சுதா? சம, அவ்வளவுதான். இப்பவா டெஃபினிஷனுக்கு போகலாம். when a reaction is carried out, reaction is carried out னா ஒரு reaction வந்து நடக்குது சரியா? using non stoichiometric quantifiers. non stoichiometric quantifiers அப்படினா அந்த reaction நான் இந்த மாதிரி பேலன்ஸ்லாம் பண்ணல சரியா? பேலன்ஸ்லாம் பண்ணல of the reactants, the product yield will be determined by the reactant that is completely consumed. எந்த reactant வந்து completely consumed இந்த வார்த்தை வந்து இருக்கணும். the reactant that is completely consumed அதுதான் limiting reagent. அதுதான் limiting reagent அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே it limits the further reaction to take place. அதுக்கப்புறம் இல்ல என்னால ஃபர்தரா அந்த ரியாக்ஷனே கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கு. ஓகே, so the reactant that is completely consumed, எது நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டோமோ, எது கம்ப்ளீட்டா அந்த ரியாக்ஷன்ல முடிஞ்சு போயிடுச்சோ, காலி ஆயிடுச்சோ, அதை தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எது வந்து எனக்கு எக்ஸஸா இருக்கும்? the other reagent which is excess, எது எனக்கு எக்ஸஸா இருக்கோ அதுதான் excess reagent அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, so ஒரு ரியாக்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன், அதுல எது கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகுதோ அதுதான் என்னது அப்படின்னா நம்ம வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அவகாட்ரோ நம்பர் அப்படின்னா என்ன? எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். 6.022 இல்லனா 6.023 என்ன வேணா எழுதலாம், ரெண்டும் ஒண்ணுதான் சரியா? into 10 to the power 23. ஓகே, the total number of entities. entities அப்படின்னா என்ன? என்டைட்டிஸ் அப்படின்னா என்னடா அர்த்தம்? என்டைட்டிஸ்னா அது ஆட்டமா இருக்கலாம், இல்ல அது மாலிக்யூலா இருக்கலாம், இல்லனா பார்ட்டிகிள்ஸா இருக்கலாம் சரியா? சோ ஆட்டம், மாலிக்யூல்ஸ், பார்ட்டிகிள்ஸ் எதுவா வேணா இருக்கலாம், அதுதான் என்டைட்டிஸ்னு சொல்லுவோம். the total number of entities present in 1 mole of any substance. 1 mole of any substance. It can be carbon dioxide, it can be hydrogen, it can be water. Any substance ல 1 mole ல எவ்வளவு entities இருக்கோ? 6.023 into 10 to the power 23 சரியா? 6.023 into 10 to the power 23 வந்து இருக்கும். அததான் அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஷார்ப்பா நம்ம வந்து முடிச்சிட்டோம். 6:35க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 5 minutes லேட் தான். 6:35க்கு ஸ்டார்ட் பண்ணி 7:35க்கு நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, சோ பிளான் படி பக்காவா எல்லாமே போயிட்டு இருக்கு. அது ஒரு குட்டி செலிப்ரேட் பண்ணிடலாமா? எல்லாரும் வந்து ஒரு ஃபயர் போடுங்க.
ஃபயர் போடுங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து இல்லை பிரேக் விட்டா என்ன தெரியுமா ஆகும்? நிறைய பேருக்கு எக்ஸாம்ல போயிட்டு ஆன்சர் எழுதுறப்போ யாருக்கெல்லாம் நம்ம படிச்ச சினிமா பாட்டோட லிரிக்ஸ்லாம் ஞாபகம் வரும், சீரியஸா எக்ஸாம் எழுதுறப்போ ஆனா ஆன்சர் ஞாபகம் வராது. எத்தனை பேர் இது வந்து கவனிச்சிருக்கீங்க? ஆர் ஏதோ ரீல்ஸ் பார்த்தது ஞாபகம் வரும், ஷார்ட்ஸ் ஞாபகம் வரும், ஆர் ஏதோ ஒரு ரேண்டம் சினிமா டயலாக் ஞாபகம் வரும், பாட்டு ஞாபகம் வரும், நமக்கு எக்ஸாக்டா அந்த ஆன்சர் வந்து ஞாபகம் வராது. ஏன் 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 தெரியுமா? பிரெயின்ல நம்ம படிக்கிறப்போ we are consuming இல்லையா, நம்ம அந்த கண்டென்ட்டை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கன்சியூம் பண்றோம். பிரெயினுக்கு வந்து ஃபுட்டு மாதிரி நம்ம வந்து சாப்பிடுறோம். ஸோ எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்போ வந்து நீங்க ஒரு வாய் காஃபி ஒரு வாய் ஜூஸ் குடிப்பீங்களா? மாட்டீங்க இல்லையா? அப்படி சில பேர் வந்து வியர்டா பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறப்போ ஒரு கொஸ்டினும் ஒரு கண்டென்ட்டும் வந்து ஒரு லேயரா தான் வந்து பிரெயின்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே வந்து வரும். இப்போ நான் ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பிரேக் தரேன். பிரேக்ல போயிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா 4 ரீல்ஸ் பார்க்குறேன், 4 ஷார்ட்ஸ் பார்க்குறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா நினச்சி நீ பண்றேன்னா அப்போ அதோடைய கண்டென்ட்டும் பிரெயின்ல வந்து நமக்கு லேயரா வந்து மெமரியில வந்து டெபாசிட் ஆகி இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து நம்ம பண்ண வேண்டாம். ஓகே, அதை வந்து நம்ம பண்ண வேண்டாம். பிரெயினுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ எவ்ரிபடி ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். 1 மினிட்டுக்கு எவ்ரிபடி ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே, நம்ம ஐஸ் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். டக்கு டக்குன்னு வாங்க, போரும் ஃபயர் போரும். எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ராப்பரா பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட். திருப்பி 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 திருப்பி. பிரீத் இன், பிரீத் அவுட். Again, breathe in, breathe out. Okay, good. So கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கூட நீங்க வந்து பண்ணலாம். so that பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம லங்ஸ் ஃபுல்லா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இன்டேக் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சாரிடா, தமிழ் மீடியம் எடுக்க தெரியாது. சரியா? நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எவ்ரிபடி திருப்பி பீஸ்ட் மோடுக்கு வாங்க. ஐ எம் தேர் டு கீப் யூ ஆல் மோட்டிவேட்டட். ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்த 1 ஹவர்ல செகண்ட் சாப்டரும் நம்ம முடிச்சிடலாம். 5 ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹார் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ வந்து நீங்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஈஸியா எல்லாமே ரீகால் ஆயிடும். ஓகே, பக்கா. சரியா? சாப்டர் 2ல ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா how many orbitals are possible for n equal to 4. ஓகே, சோ n தான் என்னது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கொடுத்துட்டாங்க 4 அப்படின்னு. நான் இப்போ அசீமுத்தல் குவாண்டம் நம்பர் L ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? NL நான் நல்லா சொல்லி தரேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ L உடைய வேல்யூ ரேஞ்ச் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? 0 to n - 1 இருக்கும். எப்படி இருக்கும்? 0 to n - 1 இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, அடுத்து m ஓட வேல்யூஸ் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? -L to +L இருக்கும். -L to +L இருக்கும். ஓகே, அடுத்து ms, இது வந்து ml என்னது அப்படின்னா this is a magnetic quantum number. இது வந்து spin quantum number. spin quantum number பாத்தீங்க அப்படின்னா +12 and -12 இருக்கும். ஸ்பின் குவாண்டம் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா +12 and -12 இருக்கும். சரியா? so this is principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number and spin quantum number. okay, so principal quantum number n equal to 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ azimuthal quantum number நம்ம எழுதலாமா? 0 ல இருந்து n - 1. அப்போ 0 1 2 3. ஏனா n - 1 4 - 1 என்னது 3. அப்போ 3 வரைக்கும் வரும். சரியா? அடுத்து கவனிங்க, ml உடைய வேல்யூ which is magnetic spin azimuthal magnetic quantum number. so magnetic quantum number வந்து பாத்தீங்கன்னா -L ல இருந்து +L. 0 பர் ஃபர்ஸ்ட் நான் 0 எடுத்துக்கிறேன். 0க்கு -0 ல இருந்து +0 which is 0 மட்டும் தான். 1க்கு -1 ல இருந்து +1 அப்ப -1 0 1. 2க்கு -2 ல இருந்து +2 அப்ப -2 -1 0 1 2. அடுத்து 3க்கு -3 ல இருந்து +3 அப்போ -3 -2 -1 0 1 2 3. புரிஞ்சுதா? this is how we write.
இப்போ இதுதான் நமக்கு இந்த ml இருக்கு இல்லையா, பிரின்சிபல் அசிமுத்தால் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகே, டிட்டர்மைன் பண்ண போகுது. சரியா? சோ இப்போ எனக்கு இங்க எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கு கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. okay, how many orbitals are there? நமக்கு வந்து மொத்தமா 16 orbitals வந்து இருக்கு. 16 orbitals வந்து நமக்கு டோட்டலா வந்து இருக்கு. அதுதான் ஆன்சர். okay, so that is the answer. ion electron method, oxidation number methodலாம் நான் லாஸ்ட் மினிட்ல சொல்லி கொடுத்தேன்னா கண்டிப்பா உன் தலை பிச்சுக்கும். எனக்கு தெரியும் அது இம்பார்ட்டன்ட் தான், பட் லாஸ்ட் மினிட்ல படிக்கிற விஷயம் அது கிடையாது. ஓகே, n ஸ்கொயர் வந்து 16 தாராளமா நீங்க அப்படியே எழுதலாம்டா. சரியா? யூ கேன் ஆல்வேஸ் ரைட் லைக் தட், பட் புக்ல இப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ n ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு 16 அப்படின்னு நீங்க டைரக்டா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஃபைன் பண்ணலாம், பட் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ திஸ் வே. ஓகே, சூப்பர். நம்ம இப்போ அடுத்து போலாமா? ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அடுத்து நான் நடத்த போற ஒரு 4 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா பப்ளிக்ல வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையரா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நடத்த போற ஒரு 4 கொஸ்டின். ஓகே, வாட்டர் தண்ணி குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது கவனிக்கலாம். ஓகே, ஒரு 15 மினிட்ஸ்ல ஞாபகப்படுத்துங்க, நம்ம போய் எல்லாரும் தண்ணி குடிக்கலாம். சரியா? எஸ் கைஸ். State and explain Pauli's exclusion principle. Pauli's exclusion principle வந்து என்ன தெரியுமா? நம்ம இப்போ வந்து இந்த quantum numbers பார்த்தோம், right? So which is the principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number and then spin quantum number இருக்கு இல்லையா? எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்குமே all the 4 quantum numbers உடைய வேல்யூ வந்து நமக்கு சேமா இருக்காது. No 2 electrons in an atom can have the same set of all the 4 quantum numbers. Okay, என்னென்ன quantum numbers நமக்கு தெரியும்? Principal, azimuthal, magnetic, spin. இதுதான் the principal quantum number தான் n, azimuthal quantum number தான் l, magnetic quantum number தான் m and spin quantum number தான் s. எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்குமே நமக்கு இந்த 4 குவாண்டம் நம்பரும் நமக்கு சேமா இருக்காது. ஓகே, இட் மீன்ஸ் தட் ஈச் எலக்ட்ரான் மஸ்ட் ஹேவ் யூனிக் வேல்யூஸ். ஒரு எலக்ட்ரான்ஸ்க்குமே யூனிக் வேல்யூஸ், தனியான ஒரு வேல்யூஸ் இருக்கும். இப்போ லைவ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் யூனிக் இல்லையா? ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா வந்து கிடையாது. இன் குட் வே, இன் பேட் வே, எல்லாத்துலயுமே இல்லையா? we are all unique. நமக்கு இருக்கப்பட்ட டேலண்ட் இஸ் யூனிக். நம்ம ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க் is unique. okay, so ஒரு எலக்ட்ரானுக்குமே யூனிக் வேல்யூஸ் ஆஃப் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஏன்? ஒரே ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான், ஒரே ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானுக்கு கூட ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து +½ -½ ன்னு மாறும். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து +½ -½ அப்படின்னு வந்து மாறும். சரியா? So no 2 electrons in an atom can have all the set of quantum numbers same. okay, எல்லா quantum numbersum சேமா இருக்காது. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா எழுதணும். எப்போலாம் உங்களுக்கு வந்து ஸ்டேட் அந்த மாதிரி வந்து லா எழுதுறீங்களோ, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்டேட் கொஸ்டின் எழுதுறீங்களோ, இதெல்லாம் எக்ஸாக்ட்டா இருக்கணும். எக்ஸாக்ட்டா அப்படியே ஆன்சர் வந்து இருக்கணும். ஓனா எழுதக்கூடாது. ஓகே, அடுத்து define orbital. What are the n and l values for 3px and 4dx² - y²? Orbital என்றால் என்ன பார்க்கலாமா? Orbital is a 3-dimensional space. நல்லா கவனிங்க. Orbital is a 3-dimensional space in which probability of finding the electron வந்து maximum. Okay, so orbital அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்லடா, எங்க வந்து நமக்கு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து மேக்ஸிமமா இருக்குமோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆர்பிட்டால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் எங்க இருக்கு? ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் எங்க இருக்கு? ஆர்பிட்ல இருக்குன்னு சொல்றோம். எக்ஸாக்ட்டா ஆர்பிட்னா என்ன? எக்ஸாக்ட்டா அது வந்து ஏதாச்சும் ஒரு ரவுண்டு போட்டு இந்த ரவுண்ட்ல தான் நீ டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதா? இல்லையா? இல்ல. ஓகே, ஸோ எக்ஸாக்டா அது எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதோ நம்மள மாதிரி ஒரு ட்ரெயின் ட்ராக் போடுற மாதிரிலாம் ஷெல்லெல்லாம் சொல்றோம். பட் அது எல்லாமே வந்து ஒரு இமேஜினரி. சரியா? இமேஜினரி, எக்ஸாக்டா கிடையாது. ஓகே, வி நேம் இட் தட் வே. ஓகே, இங்க ஆர்பிட்டால்னா என்ன தெரியுமா? ஒரு 3-dimensional ஸ்பேஸ். இப்போ ஜஸ்ட் இந்த
இப்போ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 3 dimensional ஸ்பேஸ். இதுல அந்த எலக்ட்ரான், ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன் படிப்போம்டா, அதை தான் ஆர்பிட்டால் சொல்லுவோம். ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன, ஒரு 3 dimensional ஸ்பேஸ்ல எங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கோ அதை தான் ஆர்பிட்டால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ 3px எடுத்துக்கோ. 3pxல n வேல்யூ வந்து என்னது 3, இங்க 3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ n வேல்யூ வந்து 3 தான். அப்போ n வேல்யூ வந்து என்னது அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன், கவனிங்க கவனிங்க. 3px இருக்கா, 3pxல n வேல்யூ வந்து இதோ பாரு, இங்க 3ன்னு கொடுத்துருக்கான், அதனால 3. ஓகே, L வேல்யூ கேக்குறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா L வேல்யூ கேக்குறாங்க. L வேல்யூக்கு நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. L வேல்யூக்கு S P, கவனிங்க, L வேல்யூக்கு வந்து 0 1 2 3. ஓகே, L வேல்யூ 0 னா அது s ஆர்பிட்டால், L வேல்யூ 1 னா அது p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால். do not forget this, do not forget this. ஓகேவா? இந்த क्वेश्चन ஓனா கேட்கலாம், கிரியேட்டிவா கேட்கலாம், நம்பர் மாத்தி கேட்கலாம், எப்படி கேட்டாலும் இதுதான். L வேல்யூ 0 னா s, L வேல்யூ 1 னா p, 2 னா d, 3 னா f. ஓகே, இங்க L வேல்யூ என்ன இருக்கு, p இருக்கு. p னா என்னது, p னா 1 இல்லையா, அப்ப L வேல்யூ 1, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க, 4dx square minus y square, 4dx square minus y square. ஓகே, சோ இப்போ n வேல்யூ என்னது, n வேல்யூ வந்து என்னது, இங்க முன்னாடி இருக்கிற 4 தான், n வேல்யூ வந்து 4. ஓகே, L வேல்யூ வந்து என்னது, d ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால்னா L வேல்யூ வந்து என்னது 2, d ஆர்பிட்டால்னா L வேல்யூ வந்து என்னது 2. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ 5f ஆர்பிட்டால். இப்போ எனக்கு வந்து சொல்லுங்கடா, இதுல இருக்கக்கூடிய n வேல்யூ என்ன, n வேல்யூ என்ன, L வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் n வேல்யூ சொல்லுங்க, சாட்ல போடுங்க எல்லாரும். எஸ், சோ யாரெல்லாம் லைவ் கிளாஸ் கம்ப்ளீட்டா எண்ட் ஆஃப் த லைவ் வரைக்கும் அட்டெண்ட் பண்றீங்களோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் क्वेश्चंस நம்ம வந்து என்ன பண்ணிரலாம், சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, சரியா? வெரி குட். 5 n வேல்யூ வந்து 5. ஓகே, அண்ட் தென் L வேல்யூ வந்து என்ன வரும் நமக்கு, கரெக்ட்டா சொல்லுங்க. L வேல்யூ நமக்கு வந்து என்ன வரும், very good, very good. It is again it is f orbital அப்படினா 3, f orbitalனா 3. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 1 2 3 sp df, sp df. okay, next explain briefly the time independent Schrodinger wave equation. நம்ம இப்போ வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन படிக்க போறோம். ஓகே, சோ Schrodinger wave equation எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா, அதை இப்போ நம்ம பார்த்தலாமா? ஓகே, எர்வின் ஸ்ட்ராடிஞ்சர். ஓகே, எர்வின் ஸ்ட்ராடிஞ்சர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை வந்து கொடுத்தார். ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கறத நம்ம வந்து படிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் இந்த கதைக்குள்ள வந்து நான் ரொம்ப இன் டீடைலாலாம் போல, சரியா? நீங்க 11th முடிச்சிட்டு வாங்க, இந்த லீவ்ல நம்ம வந்து எக்ஸாக்ட்டா என்ன ஸ்டோரி, வாட் இஸ் த ரியல் ரீசன் பிஹைண்ட் திஸ், இதெல்லாம் நான் சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம், எக்ஸாமுக்கு படிப்போம், ஏன்னா நாளான்னைக்கு எக்ஸாம், அதனால எக்ஸாமுக்கு படிக்கலாம், சரியா? வாங்க, express the wave nature of electrons in terms of differential equation. ஒரு எலக்ட்ரானுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும், சரியா? எப்படி இருக்கும், வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சரும் வந்து இருக்கும். இந்த வேவ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த வேவ் நேச்சர், இந்த வேவ் நேச்சரை வந்து ஸ்ட்ராடிஞ்சர் என்ன பண்றாருன்னா அதை வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா வந்து கொடுக்கிறார், அது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கொடுக்கிறார், சரியா? This equation determines the change of wave function in space depending on field of force in which electron moves. Okay, புரியல, பரவாயில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, பிகாஸ் நாளானிக்கு இது பெரிய கதை, எனக்கு ஒரு 2 hours வேணும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகேவா? டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டை எழுது. எர்வின் ஸ்ட்ராடிஞ்சர் வந்து ஏன் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாரு, ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்னா என்னது, எலக்ட்ரானோட வேவ் இருக்குல்லப்பா, வேவ் நேச்சரு, எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை தான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கொடுக்குறாரு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கொடுக்குறாரு. இப்ப பாரு, h cap psi equal to e psi, ஞாபகம் வச்சுக்கோ, h cap psi equal to e psi. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுல h cap அப்படிங்கறதா இதெல்லாம் கண்டிப்பா எழுதிருங்க.
இத கண்டிப்பா எழுதிடுங்க. H cap தான் Hamiltonian operator. Hamiltonian operator. அடுத்து பாருங்க psi தான் wave function. ஓகே, psi தான் என்னது அப்படினா wave function. அது மட்டும் போதும் சரியா. அப்புறம் E தான் energy of the system. இதெல்லாம் கூட எழுத வேண்டாம். psi தான் wave function, H cap தான் Hamiltonian operator, E தான் energy of the system. Okay, so H cap psi equal to E psi. Okay, H cap என்னது Hamiltonian operator, psi வந்து என்னது psi தான் wave function, E வந்து என்னது energy, E வந்து என்னது energy. இதை எழுதிருங்க. அடுத்து दो பாரு மூணே ஸ்டெப் தான், மூணே ஸ்டெப் தான். ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் இதை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். ஓகே, சோ கவனிங்க, H cap உடைய வேல்யூவை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். H cap உடைய வேல்யூவை மனப்பாடம் தான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 பேஜுக்கு டெரிவேஷன் வந்து இருக்கு. ஓகே, சோ h square by minus h square by 8 pi square m dou square by dou x square இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்னா partial differentiation அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? partial differentiation அப்படின்னு சொல்லுவோம். so dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square plus v அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நம்ம இப்பதானே பார்த்தோம் H cap psi equal to E psi அப்படின்னு, H cap psi equal to E psi அப்படி. அப்ப அந்த H cap கூட நான் என்ன பண்ணணும்னா psi-யை வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா. அந்த மல்டிப்ளிகேஷன் தான் நான் இங்க பண்றேன். இதோ பாரு, ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்க போறோம். அடுத்த ஒன் பாரு, psi-யை மல்டிப்ளை பண்ண எல்லா இடத்துலயும் பிளஸ் இங்கேயும் psi வரும் இல்லையா. சோ நான் என்ன பண்ணிட்டேன், psi-யை மல்டிப்ளை பண்ணிட்டேன். சோ H cap psi equal to E psi which is equal to E psi. இத தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்ல பண்றோம். இது வரைக்கும் கிளியரா? இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்கப்பா, இது மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன், psi H cap psi equal to E psi ல இந்த H cap வேல்யூ இருக்கு, psi-யை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அந்த பக்கம் E psi கொண்டு வரேன். சோ E psi இந்த பக்கம் psi மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்டையர் ஈக்குவேஷனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா minus 8 pi square m by h square ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க பாரு, நான் இந்த டேர்மை டெலீட் பண்ணணும். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப வந்து ஈஸி சரியா. ஸோ இது அப்படியே ரிவர்ஸாக போட்டுக்கோ. இதை வந்து என்ன பண்ணிக்கோனா ரிவர்ஸாக போட்டுக்கோ, 8 pi square m by h square அப்படின்னு ரிவர்ஸாக போட்டுக்கோ சரியா. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்டையராக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ அஃப்கோர்ஸ் இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட் இல்லை. எனக்கு என்ன ஆகும், இந்த பார்ட்டில் டெலீட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த பார்ட்டில் மல்டிப்ளை ஆகும். ஓகே, சூப்பர். டோ ஸ்கொயர் psi by dou x square, dou square psi by dou y square, dou square psi by dou z square அப்படியே இருக்கு. இந்த பார்ட்டில் அது மல்டிப்ளை ஆகி இருக்கு. ஸோ 8 pi square m by h square அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ E psi இருக்கா, இந்த E psi equal to இந்த பக்கம் வந்துடும், E psi equal to இந்த பக்கம் வந்துடும். அப்போ B psi minus E psi கரெக்டா, V psi minus E psi. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா psi-யை காமனாக வெளில எடுத்துடுறேன். அப்போ V minus E கிடைக்குமா, V minus E, அதுதான் E minus என்னது தப்பா பண்ணிட்டேன் பாரு, இது இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, இது கூட தான் நமக்கு மைனஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சுல, இந்த மைனஸ் எனக்கு இங்கே வந்து மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இது வந்து நமக்கு முன்னாடி போயிடும். ஸோ E psi minus V psi which is equal to 0. அப்போ psi காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா E minus V. ஓகே, ஸோ அதுதான் E minus V equal to 0 அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். ஓகே, ஸோ நான் அகெயின் பொறுமையாக சொல்லித்தரேன், ஒரு வாட்டி லிசன் பண்ணுங்க சரியா. நான் தனியாக எழுதி போட்டு கூட சொல்லித்தரேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறது என்னது அப்படின்னா ஒரே ஒரு லைன் தான் எழுத போறீங்க. என்னது, ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். எதுக்கு எர்வின் ஸ்ட்ராடிஞ்சர் வந்து எதுக்கு எழுதினாரு, பிகாஸ் எதுக்கு வந்து எழுதினாரு, நம்மள எலக்ட்ரானுடைய வேவ் நேச்சருடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம், அடுத்து H cap psi equal to E psi. இதுல H capனா என்னது, சாட்ல சொல்லுங்க. H capனா என்னது, Hamiltonian operator. Psi-னா வந்து என்னது, wave function. Psi-னா என்னது, wave function. அடுத்து E-னா என்னது, energy of the system. இது எழுதிடலாமா, இதுக்கு உங்களுக்கு செகண்ட் மார்க் தர போறாங்க. இதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க். இதுல இந்த H cap உடைய வேல்யூ தான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன். H cap உடைய வேல்யூ வந்து என்னது, மைனஸ்
h square divided by 8 pi square m. அடுத்து பாருங்க dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square plus v. இதுதான் நம்ம h cap உடைய வேல்யூ. ஓகே, h cap உடைய வேல்யூ மட்டும் தான் நம்ம இங்க வந்து எழுதி இருக்கோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் நம்ம? அடுத்து என்ன பண்றோம் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே இது வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்போ h cap psi இது கூட எனக்கு என்ன ஆகும்னா psi மல்டிப்ளை ஆகும், ரைட்? சோ minus h square by 8 pi m. ஓகே, சோ psi மல்டிப்ளை ஆகுதுனா dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square. Okay, plus v psi equal to e psi. Okay, so இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படியே நான் வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா நான் இவனை எப்படியாச்சும் கேன்சல் பண்ணணும். ஸோ என்டையர் ஈக்குவேஷன் நான் என்ன பண்றேன்னா இவனோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ I am going to multiply the entire equation by minus 8 pi m by h square. Minus 8 pi m square by h square நான் என்ன பண்றேன் m by h square entire equation கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிக்கிறப்போ of course இங்க எனக்கு கேன்சல் ஆயிடும், இங்க எனக்கு மல்டிப்ளை ஆகும் இல்லையா? சோ இங்க எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square plus கவனிங்க இங்க வந்து என்ன plus வராது மைனஸ் வரும். ஏன்னா இதுதான் நமக்கு மல்டிப்ளை ஆயிடுதுல, மைனஸ் 8 pi m by h square, ரைட்? எனக்கு ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் வந்து இருக்கு, எனக்கு ஆல்ரெடி அங்க ஒரு மைனஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா? கரெக்ட் தான், இந்த மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். v psi equal to e psi, சரியா? which is equal to e psi. இப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா இந்த e psi equal to க்கு எனக்கு அந்த பக்கம் போயிடுது, equal to க்கு அந்த பக்கம் எனக்கு போயிடுது. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓகே இந்த பக்கமும் தானே எனக்கு மல்டிப்ளை ஆகுது, இந்த பக்கமும் தான் எனக்கு அந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆகுது. minus 8 pi m by h square வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகுது, சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், மைனஸ் மட்டும் மாறி போயிடும், சரியா? கவனிக்கிறீங்களா? ஓகே, கரெக்டாக நம்ம பண்றப்போ பிளஸ், ஏன்னா அந்த சைடில் இருக்கிற 8 pi m square இதுவும் இங்கே வந்துடுது 8 pi m by h square e minus v psi equal to 0. ev ஞாபகம் வச்சுக்கோ, ev ஞாபகம் வச்சுக்கோ, e minus v. ஓகே, pi square வருமா? மிஸ் பண்ணிட்டோமா? pi square, ஆமா, இதெல்லாம் தான் மிஸ் பண்ணாதீங்க, சரியா? ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் பார்த்து எழுதுறப்போ தப்பு மட்டும் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான்ப்பா, மார்க் கொடுத்துருவாங்க. ஃபார் அடுத்த கொஸ்டின் போகலாம். எவ்ரிபடி இருக்கீங்களா? சரி, கொஞ்சமா எல்லாரும் தண்ணி குடிங்க, நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். ஸோ எவ்ரிபடி ட்ரிங்க் வாட்டர். கரெக்ட், விராட் கரெக்டாக ஞாபகப்படுத்தினாரு, குயினும் கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டாங்க. வெரி குட்ரா. ஓகே, ஸோ எவ்ரிபடி லெட் அஸ் ட்ரிங்க் வாட்டர். அப்படியே டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது, தண்ணி குடிங்க, கிளாஸ்லேயே இருங்க, சரியா? ஐ வில் ஜஸ்ட் பிரிங் நவ். Come on guys. Okay, hydrate yourself. நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம வந்து மாஸ்க் காட்டணும், முடிச்சிடலாம். ஓகே, இருக்கீங்களா கிளாஸ்ல? யார் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் நான் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சாட்ல ஒரு மீ போடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ்? எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? தூக்கம் வருதா? இல்லை இல்லையா? தலைவலிக்குதா? இல்லை இல்லை, மாஸ் 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 முடிச்சிடலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபாஸ்டா போலாம் நம்ம. ஓகே, அடுத்த ஒரு half an hourல இந்த சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர்.
So for each of the following give the sub-level designation, the allowable values and the number of orbitals. ஒன்னும் இல்ல கவனிங்க சரியா. So first one வந்து கொடுத்திருக்காங்க சரியா. So first one வந்து பாத்தீங்க அப்படின்னா it is n equal to 4. கவனிங்க நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா n வேல்யூ கொடுத்திருக்காங்க l வேல்யூ கொடுத்திருக்காங்க ரைட். ஸோ இப்போ நான் வந்து எழுதிக்கிறேன் n வேல்யூ கொடுத்திருக்காங்களே அப்புறமா l வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to write the ml value. ஏன்னா principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number. இது தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம், number of orbitals ஃபைண்ட் பண்ணிடலாம். number of orbitals நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? So n value, l value, principal, magnetic, azimuthal தெரிஞ்சா number of ml value கண்டுபிடிக்கலாம். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க எனக்கு. ஓகே n value 4, l value 2 क्वेश्चनல கொடுத்திருக்கதை எழுதிருக்கேன். ஓகே இப்போ வாங்க இது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். n value 4, l value 2. அப்போ ml value என்ன, ml உடைய ரேஞ்ச் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ml உடைய ரேஞ்ச் என்னடா ஃபாஸ்டா சொல்லு. மைனஸ் எல் லேந்து பிளஸ் எல் இல்லையா, மைனஸ் எல் டு பிளஸ் எல் கரெக்டா. வாங்க அப்போ எனக்கு இங்க 2 இருக்குன்னா மைனஸ் 2 minus 2 minus 1 0 1 2 அப்படின்னு கிடைக்குமா, அப்படின்னு கிடைக்குமா. வெரி குட். அப்போ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ 1 2 3 4 5. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து எவ்வளோ, இட் இஸ் என்னமோ தப்பா போட்டிருக்கேன் 1 2 3 கரெக்ட் தான் 5 ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும் சரியா. ஓகே சோ அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 5 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. n வேல்யூ வந்து 5 ஆ, l வேல்யூ வந்து 3 ஆ. ஓகே அப்ப ml வேல்யூ என்னது -3 ல இருந்து +3 ஆ. -3 -2 -1 0 1 2. அப்போ 1 2 3. அப்போ 1 2 3 4 5 6 7 எவ்வளோ நமக்கு 7 இருக்கும், 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அடுத்த क्वेश्चन பாருங்க 7 0 ன்னு கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 7 0 அப்படி. அப்போ 0 அப்படினா -0 to +0, அப்ப நமக்கு 0 தான் இருக்க போகுது. அப்போ ஆர்பிட்டால்ஸ் வந்து பாருங்க, ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன 0 ன்னு எழுத கூடாது, ஒரு ஆர்பிட்டால் ஓகே 1 ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா. ஓகே என்ன ஆர்பிட்டால் அப்படிங்கறதை எழுதலாமா, என்ன ஆர்பிட்டால் எழுதலாமா. இது n வேல்யூ தான் நம்ம ஃப்ரண்ட்ல எழுதுவோம். அப்போ 4 5 7 4 5 7 இருக்கா, இது நான் அப்படியே எழுதிக்கிறேன் 4 5 7. ஓகே இப்போ l வேல்யூ 2 னா spdf வேல்யூ சொல்லுங்க. spdf இதோட l வேல்யூ சொல்லுங்க 0 1 2 3 இல்லையா. l வேல்யூ 2 னா அது என்ன ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால். அப்ப 4d ஆர்பிட்டால். அடுத்து 3 னா அது f ஆர்பிட்டால், அப்ப 5f ஆர்பிட்டால். 0 அப்படினா s ஆர்பிட்டால், அப்ப 7s ஆர்பிட்டால். புரிஞ்சுதா. சோ 5 5 இது நம்ம எப்படி எழுதலாம், FIV அப்படின்னு எழுதலாமா. சோ 5 4d ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். அப்புறமா 7 5f ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். அப்புறமா 1 7s ஆர்பிட்டால் வந்து இருக்கும். ஓகே 1 7s ஆர்பிட்டால் வந்து இருக்கும். யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் மேம், சூப்பரா புரிஞ்சுது மேம், இப்போதான் மேம் எனக்கு இது புரிஞ்சுது. ஒன்றும் இல்லடா, இதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் NS ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த NS ஆர்பிட்டால் இல்ல NP ஆர்பிட்டால், இதுல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எனர்ஜி ஆஃப் த சப்ஷெல். ஓகே K ஷெல்லா M ஷெல்லா L ஷெல்லா N ஷெல்லான்னு சொல்லுது. அப்ப அதுதான் 4 5 7 தான் இந்த n வேல்யூ. L வேல்யூ வந்து என்னது அப்படின்னா அது என்ன ஷேப்ல இருக்கு. இப்போ s ஆர்பிட்டால்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ல இருக்கும், p ஆர்பிட்டால்னா டம்பிள் இன் ஷேப்ல இருக்கும். சோ என்ன ஷேப் அப்படின்னு தான் s ஆர்பிட்டால் சொல்லுது. சோ 2 3 0 அந்த l வேல்யூக்கு தான் நான் இங்க கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. s னா 0, p னா 1, d னா 2, f னா 3 அப்படி. ml வேல்யூ வந்து ஓரியன்டேஷன். ஓகே சோ ml வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா -l ல இருந்து +l, அப்ப -2 ல இருந்து +2. இத வச்சு தான் நம்ம நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்றோம். நீங்க சொல்ற क्वेश्चन அட்டெண்ட் பண்ணி கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணலாமா, தாராளமா. கம்பல்சரிக்கு நான் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோவே போடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே நீங்க ஒண்ணுமே கைட்ல ஒண்ணுமே புரியல, நீங்க சொல்லி கொடுத்தவுடன் புரியுது. தேங்க்யூடா, சூப்பர். கவனிக்கலாமா, அடுத்து போலாம். Give the electronic configuration of manganese 2+ and chromium 3+. இப்போ இந்த manganese 2+ chromium 3+ இந்த மாதிரி நமக்கு வந்து ஓனா ஏதாச்சும் ஒரு
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொன்னா கூட நான் ஈஸியா எப்படின்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. 1s2 2s2 2p6 3s2 3p6 இதை நீ என்ன பண்ணிக்கோ ஞாபகம் வச்சுக்கோ. இது எங்க இருந்து வருது? ஆஃப் பார் ரூல் ஞாபகம் இருக்கா? ஆஃப் பார் ரூல் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நம்ம எழுதுவோம் ரைட். 1s 2s 3s 4s 5s அடுத்து இங்க 2p 3p 4p 5p தென் இங்க 3d 4d 5d இப்படி எழுதி நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d அப்படின்னு வந்து எழுதுவோம். புரியுதா? இது எல்லாருக்கும் எழுத தெரியுமா? யூ ஆல் நோ டு ரைட் திஸ்? தெரியாதுனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. 1s 2s 3s 4s 5s 6s ன்னு போட்டுக்கோ. அடுத்து வந்து 2p 3p 4p 5p ன்னு போட்டுக்கோ. 3d 4d 5d ன்னு போட்டுக்கோ. சரியா? இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸா கோடு போட்டே வாங்க. 1 இந்த டைரக்ஷன்ல ஓகே. அப்ப இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் தான் வந்து ஃபில் ஆகும். இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் தான் வந்து ஃபில் ஆகும். s ஆர்பிட்டால்ல அதிகபட்சம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். p ஆர்பிட்டால்ல அதிகபட்சம் 6 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். d ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரான், d ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரான் and f ஆர்பிட்டால்ல பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். f ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து ஃபில் பண்ண தெரியும். இது எல்லாருக்கும் எழுத தெரியும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து சொல்லி தர போறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து வேற ஏதாச்சும் காம்பவுண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ முக்கியமா எதுல இருந்து மேஜரா கேட்பாங்கன்னா இந்த 3D சீரீஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, நான் அதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் சொல்லித்தரேன். சரியா? ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னா சன் டிவி. ஓகே, சன் டிவில பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் சிஎம். சன் டிவில வந்து சீஃப் மினிஸ்டர். என்னது? ஐகானிக் ஆட் எல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த ஆட் வந்து டிவில போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஐகானிக் ஆட் வந்து டிவில போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஐகானிக் காஜல் பார்த்திருப்பீங்க. ஐகானிக் சரியா? ஆல்பபெட்ல லாஸ்ட் வந்து Z. ஆல்பபெட்ல லாஸ்ட் வந்து என்னது அப்படின்னா Z. ஸோ இதுதான் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன். அயனுடைய சிம்பிள் வந்து என்னது? அயனுடைய சிம்பிள் வந்து Fe இல்லையா? ஸோ ஐக்கு பதிலாக Feன்னு மாத்திக்கிறேன். அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். சரியா? ஓகேவா? சூப்பர். இப்போ இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து எழுத போறோம். இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுத போறோம். எல்லாத்துக்குமே ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வரும். ஸோ நல்லா கவனிங்க, இந்த ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் என்னது அப்படின்னா இட் இஸ் திஸ் கான்ஃபிகரேஷன். 1s2 2s2 2p6 3s2 3p6. okay, 1s2 2s2 2p6 2p6 3s2 3p6. okay, so இதுதான் ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன். இப்போ இது எல்லாத்துலயுமே இந்த ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன் வந்துரும். சோ அதுல நோ டவுட் அட் ஆல். இங்க பார், ஓனா கேட்டா கூட எழுதுறதுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். क्वेश्चन பேப்பர் டஃபா வந்தா கூட இது தெரிஞ்சா, இந்த ட்ரிக் தெரிஞ்சா நீங்க வந்து ஈஸியா எழுதிடலாம். என் கூட சேர்ந்து மனப்பாடம் பண்ணுங்க. சன் டிவி சிஎம் ஐகானிக் Z. சன் டிவி சீஃப் மினிஸ்டர், ஐகானிக் ஆட் வருது, காஜல் ஆட் வருது, ஆல்பபெட்ல லாஸ்ட் வந்து Z. ஓகே, ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் 1s2 2s2 3p6 3s2 3p6. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்தது ஃபில் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா எல்லாத்துக்குமே 4s2 போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன். எக்ஸப்ஷன்ஸ்லாம் எல்லாத்துக்குமே 4s2 போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே 4s2 போட்டுக்கோங்க. ஓகே, எல்லாத்துலேயுமே 4s2 போட்டாச்சா? ஓகே, 4s2க்கு அப்புறம் எந்த ஆர்பிட்டால் அப்படின்னா 3d ஆர்பிட்டால் இல்லையா? இப்போ 3d1 அப்படியே வரிசையா ஃபில் பண்ணுங்க. d ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? 10 எலக்ட்ரான் இல்லையா? ஸோ 3d1 3d2 3d3 3d4 3d5 3d8 3d9 3d10. ஓகே, எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த d ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? நான் என்ன சொன்னேன்? d ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்படி தான் இருக்கும் d ஆர்பிட்டால். இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ எப்பயுமே எந்த ஒரு ஆர்பிட்டால்னாலுமே ஹாஃப் ஃபில்டும், அதாவது d5 கான்ஃபிகரேஷனும் கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து என்னது? d10 கான்ஃபிகரேஷன். d10 கான்ஃபிகரேஷனும் ஸ்டேபிளா இருக்கும்.
எக்ஸாம்பிள் இது நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒரு சில பேர் வந்து 35 மார்க் எடுத்தா பாஸ்னா 34 வாங்கி இருப்பாங்க இல்லையா? அப்போ எப்படியாச்சும் அந்த ஒரு மார்க் வாங்கி 35 வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்பரேட்டா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as இந்த half filled stable. இந்த half filled வந்து stable. புரிஞ்சுதா? ஸோ half filled வந்து எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட்லி filled தான் சென்டம். நீ 99 மார்க் தான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, மேக்ஸ்ல வந்து யூ ஹேவ் ஜஸ்ட் ஸ்கோர் 99 அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் ஒரு மார்க் கிடைச்சா சென்டம் இல்லையா? இன்னும் ஒரு மார்க் கிடைச்சா சென்டம். அப்போ D10 வந்து கம்ப்ளீட்லி ஸ்டேபிளா இருக்கும். இப்போ நீ பாரு யாரு வந்து கொஞ்சம்னா ஸ்டேபிள் ஆயிடுவாங்க பாரு, D4 கான்ஃபிகரேஷன். இன்னும் ஒரு ஆட்டம் கிடைச்ச ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ என்ன ஆகுதுன்னா s ஆர்பிட்டால்லேருந்து ஒன்று கடன் வாங்கிக்குது. அதே மாதிரி D9 பார் s ஆர்பிட்டால்லேருந்து ஒன்று கடன் வாங்கிக்குது. ஏன்னா D10 சூப்பர் ஸ்டேபிள் அதனால. ஸோ என்ன ஆகும் இதோடைய கான்ஃபிகரேஷன்? நமக்கு ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன் 4s1 3d5 கரெக்டா? s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரானிக் கடன் வாங்கிடுச்சுன்னா 4s1 3d5. அதே மாதிரி இங்க பார் காப்பருக்கு ஆர்கான் 4s1 3d10. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, எக்ஸெப்ஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுதான் கரெக்ட். ஓகே, எத்தனை பேருக்கு பக்கா கிளியர்? மேம் இனிமே என்ன கேட்டாலும் எழுதிடுவோம் மேம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கானுக்கு 1s2 2s2 2p6 3s2 3p6 இதை ஸ்டாண்டர்டா எழுதிருங்க. எழுதிட்டு யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் திஸ். யாருக்கெல்லாம் கிளியர்? திருப்பியும் சொல்லித்தரேன். சன் டிவி சிஎம் ஐகானிக் ஜெட். சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் ஜெட். ஓகே, இப்போ சொல்லி கொடுத்தா எப்போ படிக்கிறது? நான் வந்து கடந்த 6 மாசமா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ சொல்லி கொடுத்தா எப்போ படிக்கிறதுனா கிளாஸ் 11:30க்குலாம் முடிஞ்சிடும். 11:30க்கு அப்புறமா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறமா 4s2 எழுதிக்க போறீங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். ஓகே, ஸோ எல்லாத்துலையும் நம்ம என்ன பண்ண போறோம்? 4s2 எழுதிப்போம். 3d 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதிப்போம். அப்புறமா என்ன ஆகும்? குரோமியம்லையும் காப்பர்லையும் மட்டும் ஒரு எலக்ட்ரான் நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வாங்கப்பா, மேங்கனீஸ் 2+. மேங்கனீஸ் 2+ அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. 2+னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே ஆக்சிடேஷன் நம்பர் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். 2+ அப்படின்னா 2+ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரான் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். 2 எலக்ட்ரானை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ மேங்கனீஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? ஈஸி. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ் ஃபிஃப்த் எலிமெண்ட் இல்லையா? விச் இஸ் ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன் வந்துடும் 4s2 3d5. இப்போ நீ என்ன பண்ணணும்னா மேங்கனீஸ் 2+. மேங்கனீஸ் 2+னா நீங்க என்ன பண்ணணும்? 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். எப்பயுமே எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் வந்து s ஆர்பிட்டால்லேருந்து தான் வெளில போகும். இந்த 2 எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சு. 2 எலக்ட்ரான் வெளில போயிடுச்சு அப்படின்னா ஆர்கான் 3d5 தான் இருக்கும். ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன் எழுதுங்க 4s0 3d5. 4s0 3d5. இப்போ நான் தெளிவாகவே எழுதிக்கிறேன். s ஆர்பிட்டால்லேருந்து தான் 2 எலக்ட்ரான் வெளில போயிடும். அப்போ 4s0 3d5. புரிஞ்சுதா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரோமியம்க்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ குரோமியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம். குரோமியம் தான் அந்த எக்ஸெப்ஷன் இல்லையா? ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன் வந்துடும் 4s1 3d5. அடுத்து குரோமியம் 3+. குரோமியம் 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். 3 எலக்ட்ரான் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? s ஆர்பிட்டால்லேருந்து 1, d ஆர்பிட்டால்லேருந்து 2. அப்போ 3d3 தான் இருக்கும். அப்போ 4s0 3d3. என்னது? 4s0 3d3. Okay, so this is the electronic configuration of chromium 3+. Okay வா? புரிஞ்சுதா? Yes. So correct ஆ எழுதிட்டோம் பாருங்க. 4s0 3d3. Next பா. Define off-bow principle இல்லனா state off-bow principle, describe off-bow principle. ஒண்ணுமே இல்ல. Electrons are filled in various orbital in increasing order of energy. எப்பயுமே electrons வந்து increasing order of their energy ல தான் வந்து fill ஆகும். Okay, which is கம்மி எனர்ஜிலேந்து higher energy. Which is வந்து என்ன அர்த்தம்? கம்மி எனர்ஜிலேந்து higher energy, lower energyலேந்து higher energyல தான் என்ன நடக்கும் அப்படின்னா electrons வந்து நமக்கு fill ஆகும். electrons வந்து நமக்கு fill ஆகும். So electrons are filled in various orbitals in increasing order of their energy. சரியா? increasing order of energyல தான் electrons வந்து fill ஆகும். அடுத்து பாருங்க. Show that
circumference of the Bohr orbit of hydrogen atom is an integral multiple of de Broglie wavelength associated with the electron revolving around the nucleus. ஒண்ணுமே இல்ல, ஒரு ஈஸியான ஒரு क्वेश्चन தான். ஓகேவா? சோ நம்ம இப்போ சால்வ் பண்ணலாமா இத? மேம் இதுல இருந்து ஒரு क्वेश्चन கொடுங்க மேம். क्वेश्चन கொடுக்கலாமா? ஓகே, உங்களுக்கு நான் இது பேஸ் பண்ணி வேற ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொல்ல போறேன். என்னன்னா அயன் 2+ க்கு சொல்லுங்க. அயன் 2+ க்கு சொல்லுங்க. எனக்கு வந்து இதெல்லாம் நீ எழுதிடுவ 1:2 2 p6 3p இதெல்லாம் எழுதிடுவீங்க. ஃபைனலா இருக்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் மட்டும் சொல்லு. 4s என்ன வரும், 3d என்ன வரும்? அயன் 2+ க்கு சொல்லுங்க. அயன் 2+ க்கு சொல்லுங்கப்பா. Scandium, titanium, vanadium, chromium, manganese. It's my last day of school. தமிழ் நல்லபடியா போயிட்டு வாங்க. யார்கிட்டயாவது சாரி கேட்கணும்னா கேளுங்க. ஏன்னா ரியலா எவ்வளோ பேரை திருப்பி பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ என்ஜாய். பிரேக்ஃபாஸ்ட் எப்போ? 9 o'clock வச்சுக்கலாமா? 9 o'clock we'll have the breakfast. ஸோ டக்கு டக்குன்னு சொல்லுங்கப்பா. எஸ். ஸோ எஸ், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன் 6th ஃபிங்கர்ல வருது. ஸோ அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜென்ரலாக வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் 4s2 3d6 இல்லையா? அயன் 2+ அப்படின்னு சொல்றாங்க. அயன் 2+னா ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவீங்க. s ஆர்பிட்டால்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 4s0 3d6 4s0 3d6 அவ்வளோதான். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே. நிக்கல் 3+ சொல்லுங்கப்பா. நிக்கல் 3+ க்கு சொல்லுங்க. கேட்பாங்களா? ஆமா கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்க? நிக்கல் 3+ சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நிக்கல் 3+, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல் 8th ஃபிங்கர் இல்லையா? ஓகே, ஸோ என்ன வரும் நமக்கு? 4s2 3d8. ஓகே, 3+னா 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். s ஆர்பிட்டால்லேருந்து 2 எலக்ட்ரான் வெளில போயிடும். s ஆர்பிட்டால்லேருந்து நமக்கு 2 எலக்ட்ரான் வெளில போயிடும். இதுலேருந்து 1 போயிடுச்சுன்னா 3d7. 3d7 கரெக்டா? குட், வெரி குட். அடுத்து வாங்க. தோவா ஒண்ணுமே இல்லப்பா. mvr is equal to nh/2π. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த போர் ஆர்பிட் வந்து integral multiple of de Broglie wavelength அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ angular momentum mvr which is equal to nh/2π. இது வந்து நம்ம போர் அட்டாமிக் மாடல்லேருந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ 2πr தான் நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா? 2πr தான் நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ நான் இந்த 2π எனக்கு அங்க போயிடுச்சு. mv எனக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. ஒண்ணுமே இல்லை, கவனி. இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? mvr which is equal to nh/2π. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 2π அந்த பக்கம் போகுது. இந்த mv டினாமினேட்டருக்கு போயிடுது. இந்த mv டினாமினேட்டருக்கு போகுது. நல்லா புரிஞ்சுக்கோ. mv டினாமினேட்டர் அண்ட் தென் 2π நியூமரேட்டருக்கு போகுது. அப்போ 2π இங்கே போயிடுச்சுன்னா 2π மீதி இங்கே என்ன இருக்கு? r இருக்கு. 2πr which is equal to nh/mv. கரெக்டா? nh/mv. இந்த 2πr தான் என்னது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த 2πr தான் என்னது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ், ரைட்? ஸோ இந்த h/mv அப்படிங்கிறது என்னது? de Broglie wavelengthல நம்ம படிச்சிருக்கோம். lambda which is equal to h/mv அப்படின்னு நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த h/mvக்கு நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? lambda அப்படின்னு நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 2πr equal to n lambda. 2πr equal to n lambda அப்படின்னு கிடைக்குதா? அதுதான் 2πr அப்படிங்கிறது தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் which is equal to n lambda அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது. சரியா? புரிஞ்சுதா? அப்போ lambda வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு h/mv. அவ்வளோதான். லாம்டாவோட வேல்யூ அதே h/mv. ஈஸி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. போர் மாடல் ஆஃப் ஆட்டம் அண்ட் லிமிடேஷன்ஸ். பசங்களா பாதி கடல் தான் தாண்டி இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்ன ஆக வேண்டாம் அப்படின்னா டயர்ட் ஆக வேண்டாம். சரியா? ஏன்னா இனி எவ்வளவு क्वेश्चन இருக்கு நான் காட்டுறேன் பார். இன்னும் 1 2 3 4 5 6 6 क्वेश्चन தான் இருக்கு. சாப்டர் 3 போய்டுவோம். ஓகேவா? சோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.
Bohr model of atom and limitations. Okay, the energy of an இது வந்து 5 mark question. இப்போ நம்ம படிக்க போறது வந்து பாத்தீங்க அப்படினா it is a 5 mark question. Okay, the energy of the electron in an atom are quantized. Okay, atom, okay, energy of the electron. Okay, atomல இருக்கக்கூடிய electrons உடைய எனர்ஜி வந்து quantized. Quantized அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு வந்து ஒரு particular value வந்து இருக்கு அப்படினு அர்த்தம். சரியா? Quantized அப்படினா அதுக்கு ஒரு particular value வந்து இருக்கு அப்படினு அர்த்தம். So the energy of the electrons in atoms are quantized. Okay, it is quantized. அடுத்து பாருங்க, the electron is revolving around the nucleus in a certain circular path. Okay, ஒரு நியூக்ளியஸை சுத்தி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ரிவால்வ் ஆகும் அப்படின்னா ஒரு certain circular pathல தான் வந்து ரிவால்வ் ஆகும். ஓகே, நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு certain circular pathல தான் வந்து ரிவால்வ் ஆகும். Of fixed energy is called as stationary orbit. ஒரு fixed energy இருக்கக்கூடிய ஒரு circular pathல தான் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது. அந்த ஆர்பிட்டுக்கு பேர் தான் stationary orbit. அந்த ஆர்பிட்டுக்கு பேர் தான் stationary orbit. சரியா? So first point என்ன படிச்சோம்? The energy of the electron வந்து quantized. 5 mark question, listen properly. Energy of the electron வந்து quantized. Okay, so second point நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம எதை சுத்தி வருது அப்படின்னா நியூக்ளியஸை சுத்தி வந்து வருது. எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்தி வருது ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேஷனரி ஆர்பிட்ல. ஓகே, அதோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸடா வந்து இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, electron can revolve only in those orbit in which the angular momentum equal to h/2 pi. Okay, so எப்போ எந்த ஆர்பிட்ல வந்து இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகும் அப்படின்னா mvr is equal to nh/2 pi அது சால்வ் பண்ணா மட்டும்தான். which is electron can revolve only in those orbit. electron வந்து அந்த particular orbitல மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ரிவால்வ் ஆகும். எப்போ? when the angular momentum அதுதான் mvr, angular momentum தான் mvr of the electron வந்து equal to integral multiple of h/2 pi. angular momentum வந்து h/2 pi க்கு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அந்த particular orbitல எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவால்வ் ஆகும். ஓகே, so next போலாமா? as long as electron revolves in fixed stationary orbit, அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேஷனரி ஆர்பிட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் அது எனர்ஜி கெயினும் பண்ணாது, அது எனர்ஜி வந்து லூஸும் பண்ணாது. அது எனர்ஜி கெயினும் பண்ணாது, எனர்ஜியை வந்து லூஸும் பண்ணாது. ஓகே, ஆனா when electron jump from higher orbital, higher state to lower state, ஆனா எலக்ட்ரான் வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோவர் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்னா the excess energy is emitted as radiation. இப்போ இந்த excess of energy, இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து எனக்கு எப்படி வந்து எமிட் ஆகும் அப்படின்னா ரேடியேஷனா வந்து எனக்கு எமிட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு இந்த லைட் ஏன் கண்ணுக்கு தெரியுது? லைட் வந்து என்னது? லைட் வந்து நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இதுதான் வந்து நடக்குது. எலக்ட்ரான் அதோடைய ஆர்பிட்டால்ல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஹையர் ஆர்பிட்டால்ல இருந்து லோவர் ஆர்பிட்டாலுக்கு அது ஜம்ப் பண்றப்போ அந்த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி வந்து எப்படி வெளியில வருது அப்படின்னா ரேடியேஷனா வெளியில வருது. அதான் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு இதுல வந்து லைட் ரேஸா வந்து வெளியில வருது. சரியா? ஓகே, ஸோ ஹையர் எனர்ஜில இருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு அது ஜம்ப் ஆறப்போ எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரேடியேஷனா வெளியில வருது. ஸோ அதான் E2 - E1 வந்து h nu. அப்ப nu which is equal to hv இல்லையா? E2 - E1 by h டிவிஷன்ல போயிடுது. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ அடுத்து இது முடிச்சிட்டோம். இது வந்து 5 மார்க்ல கேட்கலாம்டா, தயவு செய்து படிச்சுக்கோ. என்னது? எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து குவான்டைஸ்ட். எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து குவான்டைஸ்ட். அண்ட் எப்பயுமே எலக்ட்ரான் வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல ஃபிக்ஸட் ஆர்பிட், ஸ்டேஷனரி ஆர்பிட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மூவ் ஆகும். ஓகே, தேர்ட் வந்து எந்த ஆர்பிட்ல மூவ் ஆகும் அப்படின்னா அதோடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து h/2 pi-க்கு ஈக்குவலா இருக்கிறப்போ. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து எலக்ட்ரான் அதோடைய ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதே ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு அது ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரேடியேஷனா வெளிப்படும். அந்த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரேடியேஷனா வெளிப்படும். ஓகே, டி ப்ரோக்லி வேவ் ஈக்குவேஷன் படிக்கலாமா? another 5 mark question.
de Broglie wave equation படிக்கலாமா சூப்பர் சோ என்ன கதை அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க you just all learn the story first ஓகேவா tired ஆயிட்டீங்களா are you all tired yes ma'am no ma'am yes or no வா tired ஆயிட்டீங்களா இல்ல are you all studying with fire tired எனக்கா never அப்படிதானே இருக்கீங்க யாரெல்லாம் படிச்சிரலாம் என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் 5 hours இருக்கேன் அப்படிங்கிற வெறியோட இருக்கீங்க ஃபயர் போடு பார்க்கலாம் chatல I can promisely tell you one thing the 15-hour live marathon வந்து இல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியாலாம் இல்ல but it is like very very close to my heart ஏனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு 300 ஸ்டூடண்ட்ஸ் வந்து எண்டிங் வரைக்கும் வந்து இல்ல இருந்தாங்க they told me எப்படி அப்படினா நடுவுல நெட் காலி ஆயிடுச்சு நெட் ரீசார்ஜ் பண்ணாங்க அப்புறமா அந்த அம்மா ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணாங்க அப்பா ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணாங்க ஏனா சார்ஜ் காலி ஆயிடுச்சு சோ they like எப்படி சொல்றது என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து இருந்தாங்க லிட்டரலா பை லக்கிலி நம்ம படிச்ச நிறைய क्वेश्चंस அந்த லைவ்ல படிச்ச क्वेश्चंस மட்டும் தான் சொல்ல போனோம் அப்படினா பப்ளிக்லயே வந்து வந்திருந்துச்சு ஓகேவா சோ அத தாண்டி டஃபா கேட்கணும் அப்படி நினைச்சா கண்டிப்பா வந்து கேட்டிருக்கலாம் ரைட் சோ இப்போ அதேதான் இங்கேயும் வந்து plays a very important role நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் ஓகே எக்ஸாம் எப்படி வருது நம்ம அங்க போய் எப்படி எழுதுறோம் அப்படிங்கறதெல்லாம் விட இங்க வந்து நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் நாளைக்கு நீ படிச்சா நாளான்னைக்கு படிச்சு நோ யூஸ் அட் ஆல் இன்னைக்கே நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் கடைசி எக்ஸாம் நான் என் மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க ரெடி யூ ஆல்சோ ஹேவ் டு கிவ் யுவர் மேக்ஸிமம் எஃபோர்ட் லிமிடேஷன் சொல்லையா சரி இப்ப நான் ஆட் பண்ணிடுறேன் பிடிஎஃப்ல லிமிடேஷன்ஸ் ஆட் பண்ணிடுறேன் சரியா ஓகே de Broglie wave equation உடைய ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வராரு நம்ம ஐன்ஸ்டீன் தாத்தா வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா லைட் இருக்குல்லப்பா லைட் அதுக்கு வந்து டுவெல் நேச்சர் இருக்குன்றாரு which is லைட் வந்து நமக்கு வந்து பார்ட்டிகலாவும் பிஹேவ் பண்ணும் வேவாவும் பிஹேவ் பண்ணும் ஓகே இட் ஹாஸ் த டுவெல் நேச்சர் அப்படின்னு வந்து சொல்றாரு யாரு ஐன்ஸ்டீன் தாத்தா இப்போதான் நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா நம்மளுடைய லூயிஸ் டி Broglie வராரு லூயிஸ் டி Broglie வந்து என்ன சொல்றாருன்னா தல லைட் மட்டும் இல்லப்பா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருக்குமே வந்து இந்த டுவெல் நேச்சர் உண்டு அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகே சோ ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்றாரு இந்த பாயிண்ட் இந்த இதெல்லாம் எழுதினாதான் மார்க் கொடுப்பாங்க சரியா ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்றாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லைட்டுக்கு வந்து டுவெல் நேச்சர் உண்டு அதாவது லைட்ல இருக்கக்கூடிய போட்டான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகலாவும் இருக்கும் வேவாவும் இருக்கும் பார்ட்டிகல் நேச்சரும் உண்டு அதுக்கு வேவ் நேச்சரும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரியா அப்பதான் லூயிஸ் டி Broglie வந்து என்ன சொல்றாரு இல்ல ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருக்குமே இந்த டுவெல் நேச்சர் உண்டு அப்படின்றாங்க சோ இப்போதான் நம்மளுடைய பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைபோதசிஸ் படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கண்டிப்பா எழுதணும் அப்பதான் மார்க் பிளாங்க்ஸ் குவாண்டம் hypothesis okay so Planck's quantum hypothesis படி என்னது அப்படினா E is equal to h nu okay E is equal to h nu okay அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய ஐன்ஸ்டீன் உடைய mass energy relationship படி ஐன்ஸ்டீன் உடைய mass energy relationship என்னது mass energy relationship என்னது E is equal to mc square E is equal to mc square கரெக்ட்டா இப்போ E is equal to h nu E is equal to mc square இதான் என்னோட equation 1 இதான் என்னோட equation 2 ரெண்டுமே எனர்ஜி தானே அப்ப நான் equation 1 யும் 2 யும் என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாமா அப்ப h nu equation 1 ல இருந்து h nu equation 2 ல இருந்து mc square நான் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சரியா இப்போ இங்க nu இருக்குல இந்த nu இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படினா c by lambda சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா because nu which is equal to c by lambda so இங்க nu இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் c by lambda வை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் h c by lambda which is equal to mc square எனக்கு என்ன வேணும் lambda தானே வேணும் so lambda equal to அந்த பக்கம் போயிடுச்சு அவங்கலாம் இங்க வந்துறாங்க so lambda equal to அந்த பக்கம் போயிடுச்சு அவங்கலாம் டினாமினேட்டருக்கு வந்துறாங்க அப்ப hc by mc square கரெக்ட்டா hc by mc square c க்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் அப்ப lambda which is equal to h by mc அப்படினு கிடைக்குதா lambda equal to h by mc அப்படினு கிடைக்குது
cங்கிறது என்னது ஸ்பீட் ஆஃப் லைட் cங்கிறது என்னது ஸ்பீட் ஆஃப் லைட் நான் c க்கு பதிலா அத நான் v ன்னு மாத்திக்கலாம் c க்கு பதிலா v velocity அப்படி நான் வந்து மாத்திக்கலாம் அத நான் velocity ன்னு மாத்திட்டேனா it is h by mv அது வந்து என்னது h by mv புரிஞ்சுதா how many of you clear யாருக்கெல்லாம் clear அவ்வளவுதான் இதை எழுதினா 5 மார்க் பார் இதை எழுதினா 5 மார்க் yes பக்கா clear okay so Planck's quantum hypothesis படி E is equal to h nu Einstein உடைய mass energy relationship படி E is equal to mc square இப்போ நான் என்ன பண்றேன் இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் h lambda h nu which is equal to mc square அப்புறமா இந்த nu க்கு c by lambda சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்புறமா lambda தான் எனக்கு வேணும் அப்போ இத ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் c c கேன்சல் c க்கு பதிலா v போட்டுக்கிறேன் சோ என்ன எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்றாரு அப்படினா லைட் இருக்கு இல்லையா ஃபோட்டான்ஸ் லைட்டுக்கு வந்து டுவல் நேச்சர் இருக்குப்பா அதாவது லைட் வந்து பார்ட்டிகலாவும் பிஹேவ் பண்ணும் வேவாவும் பிஹேவ் பண்ணும்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு அடுத்து யார் வராங்க லூயிஸ் டி ப்ராக்லி வராரு லூயிஸ் டி ப்ராக்லி வந்து என்ன சொல்றாரு லைட் மட்டும் இல்ல தம்பி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா வந்து இந்த டுவல் நேச்சர் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படினு வந்து சொல்றாரு ஓகே அப்படிதான் இது நமக்கு ஃபர்ஸ்ட் Planck's quantum hypothesis படி E is equal to h nu Einstein's mass energy relationship படி E is equal to mc square அப்புறம் நான் இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றேன் அப்படினா ஈக்குவேட் பண்றேன் h nu which is equal to mc square இது வந்து nu ன்னு வெச்சுக்கோங்க ஓகே nu equal to mc square அப்புறமா தான் இந்த nu க்கு நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் c by lambda சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் ஓகே சோ c by lambda சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் அப்படினா c c கேன்சல் அப்ப h lambda which is equal to h by mc அடுத்த ஸ்டெப்ல அது c வந்து v ஆ மாறிடுச்சு யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் அடுத்து போலாமா ஹன்ஸ் ரூல் என்றால் என்ன ஹேண்ட் ரூல் ஞாபகம் வச்சுக்கோ ஹன்ஸ் ரூல் வந்து ஒண்ணுமே இல்லப்பா இப்போ ஒரு மூணு பேர் இமேஜின் யூ ஆல் ஹேவ் 3 siblings ஓகேவா நீங்க சாப்பிட உட்காந்துருக்கீங்க அம்மா வந்து சுட சுட வந்து தோசை ஊத்தி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு தோசை கொடுத்துட்டு தானே வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து வருவாங்க ஒருத்தரே வந்து நீயே 5 தோசை சாப்பிடுவங்கிறதுக்காக உனக்கு 5 தோசையை கொடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்த தம்பிக்கோ தங்கச்சிக்கோ வந்து 5 தோசை கொடுக்க மாட்டாங்க இல்லையா சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ ஹோம் h for home கூட ஞாபகம் வச்சுக்கோ இட் ஸ்டேட்ஸ் தட் electron pairing in the degenerate orbital electron pairing in degenerate orbital னா என்ன degenerate னா same energy ன்னு அர்த்தம் எனக்கு சாட்ல சொல்லுங்க degenerate னா என்ன அர்த்தம் same energy equal energy ன்னு அர்த்தம் நான் இப்போ வந்து இதுதான் d ஆர்பிட்டால் இப்போ இந்த d ஆர்பிட்டால்ல 1 2 3 4 5 இவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படினா ஈக்குவலான ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் இப்போ இதுல எலக்ட்ரான்ஸ் வந்து pair up ஆகணும்னு வெச்சுக்கோ எலக்ட்ரான்ஸ் எனக்கு pair up ஆகணும் இமேஜின் ஐ ஹேவ் 6 எலக்ட்ரான்ஸ் d6 கான்ஃபிகரேஷன் வெச்சுக்கோ 1 2 3 4 5 6 இப்படி ஃபில் பண்ணலாமா நோ அது தப்பு இப்படி ஃபில் பண்ண கூடாது அது வந்து தப்பு சரியா ஆனா இதே d6 கான்ஃபிகரேஷனை நான் எப்படி ஃபில் பண்ணலாம் முதல்ல எல்லாருக்கும் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கு அப்புறம் தான் டபுள் ஓகே ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் பண்ணிடணும் 1 2 3 4 5 அப்புறமா தான் பேரிங் அப்பே வந்து நடக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு டீஜெனரேட் ஆர்பிட்டால்ல எவ்ரி ஆர்பிட்டால் சிங்கிளா ஃபில் ஆகிட்டு தான் என்ன ஆகும் அப்படினா பேரிங் அப்பே டேக்ஸ் பிளேஸ் ஓகே it states that electron pairing in degenerate orbital na same energy equal energy same energy இருக்கக்கூடிய ஆர்பிட்டால தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் degenerate orbital சொல்லுவோம் does not take place until all the available orbitals contain one electron each எல்லா ஆர்பிட்டால்லயும் ஒரு எலக்ட்ரான் கூட இல்லாம pairing up நடக்காது கம்ப்ளீட்டா சிங்கிளா ஃபில் ஆகாம pairing up நமக்கு இங்க நடக்காது சரியா ஓகே ஸ்டேட் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்றாங்க ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை வந்து ஸ்டேட் பண்ண சொல்றாங்க ஒண்ணும் இல்ல ரொம்ப ஈஸி ஓகே நீ ஒரே நேரத்துல எக்ஸாம் வந்து எப்படின்னா ஃபாஸ்டாவும் எழுதணும் அழகாவும் எழுதணும் கரெக்டாவும் எழுதணும் இது வந்து இல்ல பாசிபிளாடா அப்படியே ஜெட் ஸ்பீட்ல நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டா எழுதணும் செம ஃபாஸ்டா எழுதணும் அதே நேரத்துல ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி செம பியூட்டிஃபுல்லா இருக்கணும் ஓகே ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா செம பியூட்டிஃபுல்லா வந்து இருக்கணும் ஓகே அதே நேரத்துல கரெக்டாவும் இருக்கணும் அக்யூரேட்டாவும் இருக்கணும் இஸ் தட் பாசிபிள் பாசிபிளா எஸ் ஆர் நோ நோ இல்லையா ஒரே நேரத்துல
எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்றது வந்து கஷ்டம் ரைட் கிளியரா ஓகேவா அதேதான் இங்கேயும் வந்து நமக்கு வந்து நடக்குது ஓகே it is impossible to accurately determine both the position and momentum ஓகே ஒரு எலக்ட்ரான் இருக்கு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் ஓகே எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் ரொம்ப ரொம்ப வந்து சின்னதா வந்து இருக்கும் அந்த எலக்ட்ரானுடைய position and momentum ஓகே அந்த எலக்ட்ரானுடைய position and then momentum இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சைமல்டேனியஸா நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது அக்யூரேட்டா ஒரே நேரத்துல அக்யூரேட்டா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஷர் பண்ண முடியாது ஓகே it is impossible to accurately determine both position and momentum of a microscopic particle microscopic particle னா எது எலக்ட்ரான் கூட வெச்சுக்கலாம் சரியா simultaneously-னா same time அப்படினு அர்த்தம் simultaneously அப்படினா என்ன அர்த்தம் same time ஓகே சோ ஒரே நேரத்துல நமக்கு பொசிஷனையும் மொமெண்டமையும் அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்ண முடியாது சரியா கிளாஸ் ஸ்லைடு கண்டிப்பா நான் லைவ் முடியறப்போ தரேன் இன்னைக்கு நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் சரியா ஓகேவா வாங்கப்பா சோ கவனிங்க டெல்டா எக்ஸ் தான் என்னது அப்படின்னா uncertainty in position டெல்டா எக்ஸ் வந்து என்னது uncertainty in position ஓகே அதுக்கு அப்புறமா டெல்டா பி வந்து என்னது அப்படினா uncertainty in momentum so இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா greater than or equal to h by 4 pi which is equal to greater than or equal to h by 4 pi ஓகேவா புரிஞ்சுதா so next question போலாம் main features of quantum mechanical model of atom இது வந்து இல்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல ஆனா கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன் சொல்றேன்னா எப்பவுமே போர் அட்டாமிக் மாடல் தான் கேட்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ரூதர்ஃபோர்டை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் இதை டீச் பண்றேன் சரியா ரூதர்ஃபோர்ட் தியரி படிக்கணுமா படிங்க நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்கன்னா படிங்க ஆனா அதை விட குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு சரியா சோ அழகா ஒரு 5 மார்க் மட்டும் நம்ம வந்து படிக்கலாம் சர்ப்ரைஸ் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க நான் நேத்தே அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிட்டேன் என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா yesterday itself I have revealed that surprise okay வா yesterday itself I have revealed that surprise okay so பசங்களா இன்னும் 3 क्वेश्चन தான் முடிச்சிரலாம் இன்னும் just 3 questions தான் okay so main features of quantum mechanical model of atoms main feature of quantum mechanical model of atom the energy of the electrons in an atom are quantized அதாவது ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா நீங்க சொல்லி கொடுக்கிற क्वेश्चंस படிச்சா போதுமா கண்டிப்பா போதும்டா இது ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிரு இத தாண்டி உனக்கு டைம் இருந்தா மத்த क्वेश्चंस படிங்க ஓகே சோ ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரைட் அந்த எலக்ட்ரான்ஸ் உடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் வேல்யூ வந்து இருக்கும் ஒரு பர்టిక్యులர் வேல்யூ வந்து இருக்கும் சோ அதுதான் என்னது அப்படினா அதுதான் குவான்டைஸ்ட் அப்படினு வந்து சொல்றோம் சரி அதுதான் வந்து குவான்டைஸ்ட் அப்படினு வந்து சொல்றோம் The existence of quantized electronic energy level is a direct result of wave-like properties of electrons. Okay, இந்த மாதிரி electronsக்கு வந்து quantized-ஆ இருக்கிறதுனால electrons உடைய energy வந்து quantized-ஆ இருக்கிறதுனால அது வந்து எதை வந்து represent பண்ணுது அப்படின்னா wave nature of electrons வந்து represent பண்ணுது wave nature of electrons வந்து represent பண்ணுது the solutions of Schrodinger wave equation gives a load energy level இப்போ Schrodinger wave equation நம்ம பண்ணோம் இல்லையா அதுடைய solutions தான் நமக்கு வந்து என்ன தருது அப்படின்னா it is giving us the energy levels ஓகேவா சூப்பர் இந்த சாப்டர் முடியறப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்றேன் யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ by the end of this chapter I'll tell you okay according to Heisenberg's uncertainty principle நம்ம இப்போதானே பார்த்தோம் Heisenberg's uncertainty principle என்னது it is impossible to accurately determine both position and momentum of a microscopic particle simultaneously ஒரு microscopic particle உடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் சோ according to Heisenberg's uncertainty principle the exact position and momentum of an electron cannot be determined with absolute accuracy அதான் நான் திருப்பி சொல்றேன்
ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படி எக்ஸாக்ட்டா அதோட பொசிஷனையும் மொமெண்டமையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்ண முடியாது. as a consequence consequenceனா என்ன அர்த்தம் விளைவு அப்படின அர்த்தம். நீ இன்னைக்கு படிக்காம டைம் வேஸ்ட் பண்ணா அதோட விளைவு என்னது எக்ஸாம்ல அது மார்க்கா வந்து காட்டும். சரியா? so it is as a consequence அதோட ஒரு விளைவா quantum mechanics introduced the concept of orbital. அதோட விளைவா தான் quantum mechanics அப்படிங்கிற ஒரு stream of science வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. ஆர்பிட்டால் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. இப்ப ஆர்பிட்டால் அப்படினா என்ன? ஆர்பிட்டால் இஸ் a three dimensional space in which எங்க probability of finding electron வந்து maximum. ஆல்ரெடி டிஃபைன் ஆர்பிட்டால் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்பிட்டால் அப்படினா வந்து என்னது? it is the probability of finding electron எந்த இடத்துல வந்து மேக்ஸிமமா இருக்குமோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we are calling it as the orbital. ஓகேவா? சூப்பர். So, the solution of Schrodinger wave equation for the allowed energy of electron gives the wave function which represents the atomic orbital, the wave nature of electron present in the orbital as well as determined by the wave function. ஒண்ணுமே இல்ல. நம்ம Schrodinger wave equation நம்ம பார்த்தோம் இல்லையா? Screen not clear ஆ? வரேன். இப்போ இனிமே உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகாது. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து கிளியரா இருக்கும். ஓகே, இப்போ கிளியரா இருக்கா ஸ்கிரீனு? ஓகேடா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 o'clock நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது முடிச்சிட்டு சர்ப்ரைஸ் என்னன்னு நான் யார் யாருக்கு சொல்லலையோ சொல்லிடுறேன். தென் we will go for the breakfast. ஓகேவா? எஸ், கவனிக்கவும். ஓகேவா? மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வாங்க Schrodinger wave equation மூலமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா wave function அப்படின்னு ஒன்று வந்து நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த wave function தான் வந்து நமக்கு எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஓகே, ஸோ which is the wave nature of the electron. ஓகே, ஸோ அது மூலமா தான் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரானுடைய wave nature வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, the wave function itself has no physical meaning. ஓகே, அதுக்கு வந்து எக்ஸாக்ட்டா ஒரு physical meaning வந்து கிடையாது. சரியா? எக்ஸாக்ட்டா அதுக்கு வந்து ஒரு physical meaning வந்து கிடையாது. ஓகேவா? சூப்பர். சோ இப்போ நம்ம லாஸ்ட் क्वेश्चनக்கு வந்துட்டோம். ஓகே, ரெண்டு क्वेश्चन தான்டா இருக்கு, முடிச்சிடலாம் வாங்க. குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன். மொத்தமா நமக்கு எத்தனை குவாண்டம் நம்பர் இருக்கு சாட்ல சொல்லுங்க. 4 ஆ 5 ஆ 3 ஆ? மொத்தமா எத்தனை குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு? இன்டராக்டே பண்ணலன்னு வெச்சுக்கோங்க. சத்தியமா சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்டா ரொம்ப போர் அடிக்கும். நீங்கலாம் வந்து என் கண் முன்னாடி ஆஃப்லைன்ல இருந்தீங்கன்னா ஜாலியா இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆன்லைன்ல அதுவும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ல இட் இஸ் நாட் ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சமாச்சும் இன்டராக்ட் பண்ணணும் இல்லையா? சர்ப்ரைஸ் சொல்றேன், இன்னும் இந்த சாப்டரே முடிக்கல. 4 இருக்கு. என்னென்ன அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல், அசிமுதல், மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அசிமுதல் குவாண்டம் நம்பரை l அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை ml அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்பின் குவாண்டம் நம்பரை ms அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, சோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து நமக்கு சைஸ் அண்ட் எனர்ஜியை வந்து சொல்லுது. சைஸ் அண்ட் எனர்ஜியை வந்து நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து சொல்லுது. சரியா? ஓகே, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் என்ன சைஸ், அதோட எனர்ஜி என்ன, அதை தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். எவ்ரி இயர் குவாண்டம் நம்பர் பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, இதுல குவாண்டம் நம்பர் 5 மார்க் இருக்கு, நீ படிச்சுக்கோ. இங்க பார், 5 மார்க்குக்கு தயவு செய்து ரெஃபர் புக். 5 மார்க் ஒன்று இருக்கு, குவாண்டம் நம்பர் பத்தி டீடைலா எழுதணும். அதுக்கு வந்து கண்டிப்பா புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனா அட்லீஸ்ட் 5 மார்க்ல ஒரு 3 மார்க் அளவுக்காவது இங்க படிச்சுக்கோ. இதை எழுதினாலே ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க. கவனி, அசிமுதல் குவாண்டம் நம்பர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஷேப். அசிமுதல் குவாண்டம் நம்பர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஷேப். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து ஓரியன்டேஷன். ஒரு 3 டைமென்ஷன்ல வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ்ல அது வந்து எப்படி ஓரியன்ட் ஆகி இருக்கோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுதா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுதா?
எனக்கு இப்ப ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். How many quantum numbers are there? There are 4 quantum numbers. First quantum number வந்து என்னது? Principal quantum number நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சொல்லுங்க. Principal quantum number எப்படிப்பா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சொல்லுங்க. How we will represent? Azimuthal quantum number எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? Magnetic quantum number எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? Spin quantum number எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? So tell me, principal quantum number n, azimuthal quantum number ml, magnetic quantum number sorry தப்பா போட்ட நம்பர், azimuthal quantum number l, magnetic quantum number ml, ஆன்சர் பண்றீங்களா? ml, and spin quantum number ms, கரெக்ட்டா? ms. spin quantum number எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? spin quantum number எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? size and energy, size and energy. azimuthal dash of orbital, psi பா, psi symbol தான் அந்த whale symbol, ஓகேவா? wave function, ஓகேவா? அதான் நான் சொன்னல, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படும் அப்படின்னு. நருண், எக்ஸாம்க்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ எல் வந்து என்னது அப்படின்னா, இட் ஷோஸ் த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால், இட் ஷோஸ் த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷன், ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் நாளை காலை. ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட்டால் தான் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான், ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா? அடுத்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இதோட ரேஞ்ச் நான் எழுதுறேன், சொல்லுங்க பார்க்கலாம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, அசிமுதல் குவாண்டம் நம்பருடைய ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் என்னது? 0 to n-1, 0 ல இருந்து n-1. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருக்கு ரேஞ்ச் என்னது? -l ல இருந்து +l, -l ல இருந்து +l. ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு +12 -12. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி என்றால் என்ன? இமேஜின் நீங்களும் உங்க தம்பியும் வந்து, மேக்ஸிமம் இது பாய்ஸ்ல நடக்காது, பாய்ஸ் கேஸ்ல நடக்குமான்னு சொல்லுங்க. கேர்ள்ஸ் அக்கா தங்கச்சிலாம் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அவங்க வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே சேம் சைஸ், ஸோ அவங்க வந்து ட்ரெஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுப்பாங்க. அதை தான் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்றோம். இங்க வந்து என்னது அப்படின்னா, டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கா? டீஜெனரேட் ஆர்பிட்டால்னா என்ன? திருப்பி சொல்ல மாட்டேன். டீஜெனரேட் ஆர்பிட்டால்னா என்ன? ஆர்பிட்டால் ஆஃப் சேம் எனர்ஜி, ஆர்பிட்டால் ஆஃப் சேம் எனர்ஜி இல்லையா? ஆர்பிட்டால் ஆஃப் சேம் எனர்ஜி. அதுல எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அது தன்னுடைய பிளேஸை வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அது என்ன பண்ணிக்குது? தன்னுடைய பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. தோப்பார், நீ இங்க போலே நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பாப்போமா, ஆன்சர் படிப்போமா? if 2 or more electrons with the same spin are present in degenerate orbital, ஒரு degenerate orbitalனா ஈக்குவல் எனர்ஜியில இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டால்ல 2 or more electrons சேம் ஸ்பின்ல இருக்குன்னு வெச்சுக்கோ, சேம் ஸ்பின்ல வந்து இருக்கு அப்படின்னா, there is possibility of exchanging their positions, அவங்களுடைய பொசிஷன்ஸை வந்து என்ன பண்ணிப்பாங்க, அவங்கனா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. During exchange process, energy is released and released energy is called as exchange energy. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறப்போ ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறப்போ ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. புரிஞ்சுதா? ஓகே, சோ 2 or more electrons சேம் ஸ்பின்ல ஒரு டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்ல வந்து இருக்கிறப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகலாம், அதுனா அது தன்னுடைய பொசிஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. So can we go to chapter 3 or do you all need a break? யாருக்கெல்லாம் பிரேக் வேணும் சாட்ல பிரேக்னு போடுங்க, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. சார்ஜ் டவுனா? நைட்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம் போன் இல்லையா? ஓகே, இப்போ போயிட்டு போன் சார்ஜ் போடுங்க. யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? ஆனா பிரேக்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பிரேக்ல என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் பிரெயினுக்கு எதுவுமே கொடுக்காது. பிரேக்ல பிரெயினுக்கும் பிரேக் கொடு, ஏன்னா
இந்த நேரத்துல உன் பிரெயின் தான் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கு. அப்போ பிரெயினுக்கு பிரேக் கொடு. ஓகே, நிறைய பேர் பிரேக் வேணும் தான் கேக்குறீங்க. ஒரு குட்டி பிரேக் தரேன். சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து நான் பிரேக் முடிச்சு வந்து சொல்றேன். எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஸோ நானும் போய் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு நான் திருப்பி வரேன். பசங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றனா சாப்பிட்டு வந்துருங்க. ஹவு மெனி மினிட்ஸ் டு யூ வாண்ட் அ பிரேக்? 10 மினிட்ஸ் போருமா? 10 மினிட்ஸ் போதுமா? ஓகே, the time is 8:50. சரியா? 9 o'clock we all will meet. ஓகே, 9 o'clock நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். 10 மினிட்ஸ்ல இங்க பார், பிரேக் வேணாம்னு சொன்னவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்து கண்ணை மூடி, நான் என்ன சொன்னேன், பிரீத் இன் பிரீத் அவுட் சொல்லி கொடுத்தனா அது பண்ணுங்க, தண்ணி குடிங்க. சரியா? பிரேக் வேணும்னு கேட்டவங்கலாம் போயிட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வாங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த பிரேக் கொடுக்கறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டைமர். ஓகே, நேத்து கூட பண்ணோம்ல, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? 10 மினிட்ஸ் டைம். குயிக்கா வந்துருங்க. கண்டிப்பா கிளாஸ் வரணும். ஏன்னா இதுக்கப்புறம் 3 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, வெரி குட்.
எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சாடா? ஒரு 5 more minutes. ஓகேவா? வந்துட்டீங்களா? இன்னும் நிறைய பேரை வந்து காணோம். ஒரு 5 minutes மட்டும் டக்குன்னு வந்துருங்க. ஓகே? Okay, so quickly done.
வந்தாச்சா? எஸ், மின்னல் பேட்ச் எதுல நடக்கும்? வெப்சைட்லடா. உங்களுக்கு தனியா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நடக்கும். சரியா? தனியா நடக்கும். ஸோ எஸ், நிறைய பேர் நேற்று நான் அந்த சர்ப்ரைஸ் சொன்னது வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் ஐ வில் ரிவீல் தட் சர்ப்ரைஸ். ஓகே, ஸோ என்னது அப்படின்னா மின்னல் பேட்ச் பெய்டு பேட்ச் இல்லையா மேம்? அப்போ யூடியூப்ல நீங்க எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ யூடியூப்ல ஃப்ரீயா வந்து யூடியூப்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸஸ் என்னைக்குன்னா 1ஆம் தேதி நீங்களாம் வந்து சொல்லியிருக்கீங்க, எக்ஸாம் முடிச்சு 1ஆம் தேதி வரதா வந்து என்கிட்ட வந்து சொன்னீங்க நேற்று கிளாஸ்ல. ஓகே, ஸோ 1ஆம் தேதியிலேருந்து பேசிக் மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேசிக் மேக்ஸ் கிளாஸ் யாரு அப்படின்னா உங்களுக்கு ஜனஸ்ருதி மேம் வந்து டீச் பண்ண போறாங்க. ஏன்னா நீங்க 11th நேத்தோடைய பிடிஎஃப் வந்து நேத்து லைவ்லயே யார் சார் கொடுத்துட்டாராண்டா? நேத்தே கொடுத்துட்டாரு, நானும் பார்க்கல. சரியா? நேத்து லைவோடைய டிஸ்கிரிப்ஷன்லயே பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? எஸ்டர்டே பிடிஎஃப் போஸ்ட் பண்ணியாச்சு. எஸ்டர்டே உடைய லைவ்லயே எஸ்டர்டேவே கொடுத்தாச்சாம். நான் இப்பதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, ஸோ பசங்களா கவனிங்க, ஃப்ரீ யூடியூப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக் மேக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 11th என்னென்ன பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சா நீங்க வந்து 12th போயிட்டு மார்க்ஸ் காட்ட முடியும். பிகாஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. இந்த கட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வச்சு தான் நம்மளுடைய காலேஜே வந்து டிசைட் ஆக போகுது. சரியா? ஸோ மேக்ஸ் உடைய பேசிக்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ மேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் பேசிக்ஸ் இருக்க போகுது. தென் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாழினியன் சார், நானு, ஆஷா மேம், நாங்க எல்லாருமே வந்து நீட் கிளாஸ்ல பிஸி ஆயிடும். இப்போ உங்களுக்கு மேரத்தான் முடிஞ்ச உடனே நாளையிலேருந்து பாத்தீங்கன்னா 12th வந்து நீட் மேரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீட் கிளாஸ்ல வந்து நாங்க வந்து பிஸி ஆயிடுவோம். சரியா? அதனால நாங்க இருக்க மாட்டோம். அதனால உங்களுக்கு வந்து மேக்ஸ் மேம் ஜனஸ்ருதி மேம் வந்து பேசிக்ஸ் மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து யூடியூப்ல டெய்லி கிளாஸஸ் வந்து நடக்கும். டு யூ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ? யாருக்கெல்லாம் எஸ் மேம் செம யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க? யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கு? அண்ட் யாருக்கெல்லாம் வந்து மின்னல் பேட்ச் பத்தி தெரியாதோ, ஸோ 12th ஸ்டாண்டர்ட்கான ஒரு பேட்ச் தான் வந்து இந்த மின்னல் பேட்ச். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 25th ஏப்ரல் அப்போ உங்க கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்ஸ் பை யாழினியன் சார் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நானு, பயாலஜி ஆஷா மேம் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு ஜனஸ்ருதி மேம், தமிழுக்கு தமிழன் சார் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டீச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாதத்துக்கே 300 ரூபா கிட்ட தான் வருது. 3999 வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இயர் கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. லைன் பை லைன் நம்ம எல்லா கான்செப்ட், புக் பேக் கொஷின், புக் இன்சைட் கொஷின், ப்ராப்ளம்ஸ், ஏபிசிடி கன்வர்ஷன் எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து இந்த 600 அவுட் ஆஃப் 600க்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே என்ரோல் பண்ணிக்கோ. பிகாஸ் இதோடைய ஃபீஸ் வந்து இப்போ 3999. இதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து 7000 மாறிடும், 6999 மாறிடும். சரியா? ஓகே, ஸோ யூடியூப்ல நம்ம பேசிக் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நல்லா கவனிங்க. நீ இங்க கவனிச்சாலும் சரி, அங்க கவனிச்சாலும் சரி, ப்ராப்பரா கவனிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சாப்டர் 3 போலாமா? ஒரு ஃபயரை போடு பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே டயர்டா இருக்கீங்களா? முடிச்சிடலாம். இன்னும் 3 சாப்டர் தான். 3, 4, 5 ஃபாஸ்டா முடிச்சிடலாம். வாங்க, 4, 5 ஈஸியான சாப்டர். போட்டாச்சா? ஃபயர் போட்டாச்சா? செம சூப்பர். ஓகே, வாங்கப்பா ஃபாஸ்டா போலாம். ஸோ சாப்டர் 3 மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் லா? ஓகே, the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. ஓகே, மாடர்ன் பீரியாடிக் லா படி என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ல வந்து அரேஞ்ச் பண்றாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அரேஞ்ச் பண்றாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் அட்டாமிக் நம்பர். ஓகே, அட்டாமிக் ஆஃபர் டேட்லாம் கொடுத்துருக்காங்கடா, போஸ்ட்ல போயிட்டு பாரு. சரியா? இப்போ இது கவனிக்கலாம்.
கவனிங்க, அட்டாமிக் நம்பர், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இந்த மாதிரி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்படிதான் வந்து டிஃபர் ஆக போகுது. ஸோ வாட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் லா? The physical and chemical properties. Physical properties na boiling point, melting point, hardness, இதெல்லாம் physical property. ஓகேவா? chemical property, MVSAT பத்தி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லடா, நான் கேட்டு சொல்றேன் சரியா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து என்னது, ஒரு கெமிக்கல்ஸ் கூட அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, வாட்டர் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதான் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி இருக்கிற இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் எதெல்லாம் வரும், நம்மளுடைய அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் ரேடியஸ், ஓகே, அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அடுத்து பாருங்க, வாட் ஆர் ஐசோஎலக்ட்ரானிக் அயான்ஸ்? ஐசோஎலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஸோ அயான்ஸ் வித் சேம் நம்பர் ஆஃப், ஐசோ அப்படின்னா வந்து என்னது, ஐசோ அப்படின்னா ஒன் மினிட் ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கண்டினியூ. எனக்கு இப்பதான் சாப்பாடு வருது, ஆனா நம்ம வந்து பிரேக் முடிச்சிட்டோம். ஓகே, சோ லெட்ஸ் கண்டினியூ வித் ஃபுல் ஃபயர். ஓகே, ஐசோ அப்படினா என்னடா, சேம் அப்படின்னு வந்து அர்த்தம். எலக்ட்ரானிக் அப்படினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். எலக்ட்ரானிக் அப்படினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அயான்ஸ் வித் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எந்தெந்த அயான்ஸ்க்குலாம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ், ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ நல்லா கவனிங்க, நைட்ரஜன் 3-, ஆக்சிஜன் 2-, ஃப்ளூரின் -, இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமா வந்து இருக்கும். எப்படி 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 ஃப்ளூரின்ல எவ்வளவு அட்டாமிக் நம்பர் என்னது, நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்னடா, நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 7 இல்லையா? 3- னா 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப 7, 8, 9, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் வாங்க, ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8 இல்லையா? 8, 2 எலக்ட்ரான் ஆட் பண்ண போறீங்க. 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ். ஃப்ளூரின் வா, ஃப்ளூரின் வந்து 9 எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணிட்டாலே 10 வந்துருச்சு, ரைட்? ஃப்ளூரின் மைனஸ், புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். 3 பேருக்கிட்டையுமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. புரிஞ்சுதா? வெரி குட். ஓகே, so ions with same number of electrons are called as isoelectronic ions. Ions with same number of electrons தான் isoelectronic ions அப்படின்னு சொல்றோம். effective nuclear charge அப்படின்னா என்ன? ஒண்ணும் இல்லை, நான் இப்போ சிம்பிளா சொல்லித்தரேன். effective nuclear charge அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஆட்டம் இருக்கு. ஆட்டமுடைய சென்டர்ல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். புரோட்டானுடைய சார்ஜ் என்ன? பாசிட்டிவ். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன? மைனஸ். எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன? மைனஸ். இப்போ இந்த புரோட்டான் எலக்ட்ரானை என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ரெண்டு பேருமே ஆப்போசிட்லி சார்ஜ். பிடிச்சி என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு கம்மியாகுது. அதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சின்னதா இருக்கு. அதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு சின்னதா இருக்கு. புரிஞ்சுதா? ஏன்னா இந்த புரோட்டான் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பிடிச்சி அட்ராக்ட் பண்றதுனால. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. The net nuclear charge experienced by the valence electron. இந்த valence electron வந்து ஒரு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்ல. எக்ஸாம்பிள், இங்க சென்டர்ல இருக்கிறது தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாரி சென்டர்ல இருக்கிற புரோட்டான் தான் உங்களுடைய பேரண்ட்ஸ். எக்ஸாம் டைம்ல நான் வெளில போய் விளையாடுறேன், படத்துக்கு போறேன் அப்படின்னா விடுவாங்களா? கண்டிப்பா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா விட மாட்டாங்க இல்லையா? உங்களை அப்படியே பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்போ நீ என்ன ஃபோர்ஸ், உங்க பேரண்ட்ஸால நீ என்ன ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற? இந்த நீ தான் எலக்ட்ரான் எப்படா வெளில ஓடலான்னு பாக்குற, ஆனா தோப்பார் புரோட்டான் உன்னை பிடிச்சி வச்சிருக்கு. ஓகே, சோ த நெட் நியூக்ளியர் சார்ஜ், நியூக்ளியஸ் புல் பண்றதா நியூக்ளியர் சார்ஜ்.
experienced by the valence electron. Valence electron outermost orbital இருக்கிற electron. இந்த outermost shell is called as effective nuclear charge. அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா effective nuclear charge. Okay, so effective nuclear charge ZEFF equal to Z minus S. Effective nuclear charge ZEFF equal to Z minus S. Okay வா, இங்க Z அப்படினா என்னது atomic number தான் Z. S ங்கிறது screening constant. Screening effect na என்ன அப்படிங்கறத நம்ம படிக்கலாம் சரியா. சோ கவனிங்க, எப்போ முடியும்னா தெரியலடா, அது போய் அந்த போஸ்ட்ல போயிட்டு பாருடா தெரியும் சரியா, ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே, effective nuclear charge அப்படினா வந்து என்னது the net nuclear charge experienced by the valence shell electrons. ஓகே, அடுத்து இந்த மாதிரி क्वेश्चन வந்து ஜெனரலா பப்ளிக்ல கேட்க மாட்டாங்க. இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படினா ionization enthalpy அப்படினா என்ன அப்படினு கேட்கலாம். ionization enthalpy டிஃபைன் பண்ணுங்க. define ionization enthalpy அப்படினு क्वेश्चन வரும் சரியா. define ionization enthalpy. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? Ionization enthalpy is defined as the energy required to remove the most loosely bound electron from the valence shell of the atom. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஆட்டம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு ஆட்டம் இருக்கு. ஆட்டம் உடைய outermost orbitalல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணேன். அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எவ்வளவு எனர்ஜி வேணும்? அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எவ்வளவு எனர்ஜி வேணும்? அததான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா. அததான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? Z ஸ்டார் ரெப்ரசன்ட் பண்ணலாம்டா. ZEFF தான், நீ Z ஸ்டார்லாம் பண்ணாதீங்க சரியா. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ராங்கா? ஸ்டேட்மெண்ட் ராங்கா கரெக்டா? ராங்கா? Are you sure? கரெக்ட் தான்டா. என்ன ராங்? அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? What is ionization energy? கைட்ல ராங்னு இருக்கு. அப்ப என்ன? அப்ப what is the right அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. I'll also check. கரெக்ட் தான்டா. டெஃபினிஷன் கரெக்ட் தான். எனக்கு புரியல, ஏன் இத்தனை பேர் ராங் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்க புக்ல தப்புன்னு இருக்கா? மினிமம் எனர்ஜி ரெண்டும் ஒன்று தான்டா, ரெண்டும் ஒன்று தான் சரியா, ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா. ஸோ தயவுசெய்து புக் எடுத்து பாருங்க. என்தால்பி எனர்ஜி எல்லாம் சேம் தான்டா சரியா, ரெண்டும் சேம் தான். பேஜ் நம்பர் 84ல இருக்கான் ஓகேவா. ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்? அயனைசேஷன் என்தால்பி ஆர் எனர்ஜி. ஓகே, ஸோ இதை நான் ரிமூவ் பண்றதுக்கு how much energy எனக்கு வந்து தேவைப்படும்? how much energy எனக்கு வந்து தேவைப்படும்? அதுதான் வந்து என்னது அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஒரு ஆட்டம் இருக்கு. ஆட்டம் உடைய outermost orbital இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need is called as the ionization energy. அடுத்து போலாமா? electronegativity அப்படின்னா என்னது? ஓகே, இந்த கயிறு இழுத்தல் போட்டி இருக்கு இல்லையா, क्वेश्चन இருக்கு. கரெக்ட் தான்டா மக்களே, கரெக்ட் தான்டா, ரெண்டும் ஒன்று தான்டா. மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் சேம் தான், எனர்ஜி ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதும் சேம் தான் ஓகேவா. சரி ஓகே, ஐ வில் ஆல்சோ செக். யாராச்சும் கிளாஸ் டீச்சர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் முடிச்சோன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக் பண்ணியும் சொல்றேன் சரியா. ஸோ இந்த கொஸ்டின் நான் அகெயின் புக்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ப்ரூஃபோட கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றேன். ஓகே வாங்க. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? ஒண்ணுமே இல்லை. இந்த கயிறு இழுக்கிற போட்டி தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? கயிறு இழுக்கிற போட்டி, இந்த பக்கத்துல இருந்து ஒரு கும்பல் பிடிச்சி இழுக்கும், அந்த பக்கத்துல இருந்து ஒரு கும்பல் பிடிச்சி இழுக்கும் ரைட். ஸோ இப்போ எந்த கும்பல் பயங்கரமா பிடிச்சி இழுக்குதோ அதை தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு பாண்ட்னா என்ன? பாண்ட்னா மியூச்சுவலா ரெண்டு எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஷேர் ஆகி இருக்கு. ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகி இருக்குன்னா ஷேர் ஆகி இருக்கு. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as bond ரைட்.
இப்போ இந்த பாண்ட் வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் தான் இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து பயங்கரமா பிடிச்சி புல் பண்ணுது. ஒரு ஆட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமா இந்த எலக்ட்ரான் கிளவுட பிடிச்சி இழுக்குது. பயங்கரமா இந்த எலக்ட்ரான் கிளவுட பிடிச்சி இழுக்குது. சரியா? அப்ப அதுதான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்கலாம் வாங்க. Electronegativity is defined as the relative tendency of element in a covalently bonded molecule. Covalently bonded molecule na mutually electrons. தோ பார், நான் ஒரு எலக்ட்ரான் தரேன், நீ ஒரு எலக்ட்ரான் தா. இந்த ரெண்டு எலக்ட்ரான் நம்ம ரெண்டு பேருக்குமே gaseous status நான் செக் பண்றேன். ஓகேவா? அந்த क्वेश्चन கொஞ்சம் ஹோல்ட்ல வைங்க, முடிச்சிட்டு நான் கமெண்ட் பண்றேன். Tendency of electron mutual sharing of electrons, right? அதுதான் covalent bond அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? to attract the shared pair of electrons. இதுல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த shared pair of electrons அவங்க சைடு பிடிச்சி அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. பயங்கரமா அவங்க சைடு பிடிச்சி புல் பண்ணிப்பாங்க. ஏன் ஏன் அப்படி அவங்க எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறாங்க? ஏன் பிடிச்சி இழுக்கணும்? ஏங்கிற கேள்வி யாரா கேட்டீங்களா? ஏன்னா அப்போதான் அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும். சரியா? அப்போதான் அது கிட்ட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும். சரியா? அதனாலதான் அது எலக்ட்ரான் கிளவுட பயங்கரமா பிடிச்சி இழுக்குது. அதனாலதான் அது எலக்ட்ரான் கிளவுட பயங்கரமா பிடிச்சி இழுக்குது. சரியா? சோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன? டெண்டன்சி ஆஃப் an element in a covalently bonded molecule. கோவேலண்டா பாண்ட் ஆன ஒரு மாலிக்யூல்ல எது வந்து பயங்கரமா இந்த எலக்ட்ரான் கிளவுட பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா in what period and group will an element with z equal to 118 will be present? Okay, book back question. Okay, 118 வந்து எந்த பீரியட்ல வந்து இருக்குன்னு கேக்குறாங்க. Oxidation is present in the 18th group and 7th period. 7th period, last period, last group, jolly விளையாட வெளில போலாம் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ we need French class பார்த்துக்கலாம்டா. French ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இப்போ இதை கவனிக்கலாம். ஓகே, இதான் நம்ம பண்ற தப்பே என்ன தெரியுமா? எதிர் அப்படியே ஃபியூச்சரை பத்தி நம்ம வந்து திங்க் பண்றோம், இல்ல பாஸ்ட பத்தி திங்க் பண்றோம், பிரசன்ட்டை விட்டுறோம். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சரை பத்தி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன ஆகும்? 12th என்ன கட் ஆஃப் ஆகும்? 12th நம்ம என்ன டியூஷன் எடுப்போம்? காலேஜ் என்ன காலேஜ் எடுப்போம்? எந்த வேலைக்கு போறது? இல்லைன்னா பாஸ்ட். ப்ரெசண்ட்டை விட்டுறோம். நீ இந்த ஓவர் ஃபியூச்சர் இல்லை ஓவர் பாஸ்ட் நினைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. பி இந்த ப்ரெசென்ட். இந்த ப்ரெசென்ட்ல இப்போ என் கூட கிளாஸ் கவனிக்கன்னா கவனி. இல்லைனா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் கிளாஸ் என் பண்ணிட்டு போயிடுவேன். நான் எல்லாமே என் சேனலில் நடத்தி போட்டேன். ஐ குட் எண்ட் த கிளாஸ் ரைட் நவ் அண்ட் கோ. சரி, முடிச்சுக்கலாமா? கிளாஸ் கவனிங்க. ஓகேவா? அவன் ஃப்ரெஞ்சு மட்டும் கேட்கல, அவனை பத்தி மட்டும் இல்லை, இங்க சாட்லயே வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து இல்லை உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறீங்க, இல்லை வந்து சம்மந்தமே இல்லாமல் தீமினல் பேட்ச் பத்தி கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு தனியாவே ஆர்ட் சார் வந்து ஒரு செஷன் வருவார். இப்போ என்ன, இப்போ நீ கிளாஸ் கவனிக்கிறியா? அதான் என்னோட கேள்வி. புரியுதா? எஸ், நிறைய பேர் என்னை நம்பி இந்த கிளாஸ் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. காலங்காத்தால எழுந்து இன்னேரம் அவங்க செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணிட்டு இருக்கலாம். என்ன நம்பி இன்னைக்கு இத்தனை பேர் வந்து கிளாஸ் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜஸ்டிஸ் பண்ணணுமா இல்லையா? நான் அவங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க யாராச்சும் வந்து வேஸ்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா வெளில போயிடுங்க. ஓகேவா? நிறைய பேர் இங்க ஃபுல் கிளாஸ் நான் கவனிக்க போறேன்னு சொல்லி உன்னுடைய வேல்யூபிளான 5 hours என்ன நம்பி தரேன். நான் ஜஸ்டிஸ் பண்றேன். நீ ஜஸ்டிஸ் கொடுக்குறியா கிளாஸ்க்கு? அப்போ ஜஸ்டிஸ் கொடு. சரியா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல்லா கிளாஸ் வந்து கவனிங்க. ஓகேவா?
ஒகானிசான் பாத்தீங்கன்னா 18th group 7th period லாஸ்ட் குரூப்ல வந்து இருக்கு சரியா அது வந்து ஒரு சிந்தெடிக் ஓகே அது வந்து ஒரு சிந்தெடிக்கான கெமிக்கல் எலிமெண்ட் ஓகே சிந்தெடிக்னா நேச்சுரலி ஃபார்ம்டு கிடையாது அப்படின்னு அர்த்தம் சோ ஒகானிசான் பாத்தீங்க அப்படின்னா 18th group 7th periodல இருக்கு What is the electronic configuration of lanthanides and actinides பாத்தலாமா ஒண்ணுமே இல்ல xenon 4f 1 ல இருந்து 14 ஏனா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும் f ஆர்பிட்டால்ல 5d 021 6s2 சரியா சோ இதுதான் lanthanides உடைய electronic configuration இத நீ மனப்பாடம் தான்டா பண்ணி ஆகணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நிறைய பேர் ஸ்கூல்லாம் லீவ் போட்டு கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்ப நம்ம கரெக்ட்டா முடிக்கணும் இல்லையா சோ அடுத்து actinides பாத்தீங்க அப்படினா 5f 0 to 14 5f 0 to 14 அப்போ 1 ல இருந்து 14 electrons வரைக்கும் இங்க fill ஆக முடியும் 6s 6d 0 to 2 and 7s2 6d 0 to 2 and 7s2 இங்க பாரு இங்க 4f னா இங்க 5f இங்க 5d னா இங்க 6d இங்க 6s னா இங்க 7s ஓகே இங்க 6s னா இங்க 7s ஓகே நெக்ஸ்ட் பாருங்க why halogens act as oxidizing agents halogens அப்படினா வந்து என்னது fluorine chlorine bromine iodine இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா halogens அப்படி வந்து சொல்லுவோம் இல்லையா so halogens having the general electronic configuration ns2np5 okay readily accept electron to get the stable noble gas configuration ஏனா நீ பாரு இந்த fluorine chlorine bromine iodine halogens-லாம் இருக்குல அதோட electronic configuration சொல்றாங்க பாரு ns2np5 ns2np5 னா என்ன அர்த்தம் ns2np5 அப்படினா இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்து கிடைச்சிருச்சு அப்படினா இது வந்து நமக்கு np6 ஆயிடும் ns2np6 ஆயிடும் இல்லையா ஸ்டேபிள் p ஆர்பிட்டால்ல 6 வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் p ஆர்பிட்டால்ல 6 வந்து பாத்தீங்க அப்படினா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஸ்டேபிளா வந்து இருக்கும் ரைட் சோ இப்போ இன்னும் ஒரு எலக்ட்ரான் இது அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படினா it becomes np6 is that clear for you so அதனால தான் அது என்ன பண்ணும் அப்படினா எங்கடா அந்த ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு அது வந்து வெயிட் பண்ணும் அது கூட யாராச்சும் இருந்துச்சு அப்படினா டக்குன்னு அந்த எலக்ட்ரான் அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படினா புடிங்கும் ஓகே so it readily accept electron நல்லா புரிஞ்சுக்கோ it accepting electron gain of electron னா என்ன சாட்ல சொல்லுங்க gain of electron GER அப்படினா reduction புரியுதா reduction அப்போ நம்மளுடைய இது இருக்கு இல்லையா திடீர்னு reduction undergo பண்ணுது நம்மளுடைய halogens வந்து நமக்கு it is undergoing reduction அப்போ it will act as oxidizing agents okay ns2np6 ஆ மாறிடும் அதுதான் அதோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் and therefore in each period the halogens has high electron affinity னா என்ன chemistry language படி affinity அப்படினா பிடிச்சிருக்கு அப்படினு அர்த்தம் இல்லையா affinity அப்படினாலே வந்து பிடிச்சிருக்கு அப்படினு வந்து அர்த்தம் சோ அதுக்கு எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும் ஏனா ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிடுச்சு அப்படினா np6 அது ஸ்டேபிள் electronic configuration attain பண்ணிடும் hence it act as oxidizing agent அதனால தான் அது oxidizing agent-ஆ இருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஏன் அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படினு क्वेश्चन கேட்டாங்கன்னா because it is undergoing reduction அப்படினு அர்த்தம் சரியா சோ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளுடைய ஹாலோஜன்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது அப்படினா ns2np5ங்க np5 இது வந்து என்ன பண்ணும் அப்படினா readily it will accept electron உடனே அது என்ன பண்ணும் அப்படினா எலக்ட்ரானை வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ns2np6 ஆயிடும் ns2np6 ஆயிடும் which is ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு p ஆர்பிட்டால்ல 6 தானே கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா மாறிடுச்சு சரியா சோ இதுக்காக தான் அது என்ன பண்ணுது ஒரு சூட்டபிளான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கு because அது தன்னைத்தானே ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது ஓகேவா நெக்ஸ்ட் பாலாமா நெக்ஸ்ட் பாருங்க mention any two anomalous properties of second period elements என்டையர் பீரியாடிக் டேபிள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணுதே ஏன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணுதே அனாமலஸ்னா கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுதே ஏன் மேம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க இங்க பாரு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் விட்டேன்ல அந்த பிரேக்லயே ஒரு 100 பேர் வந்து அவுட் இப்போ நான் திருப்பி நான் பிரேக் எடுத்தேன்னு வெச்சுக்கோங்க இன்னொரு 100 பேர் வந்து வெளிய போயிடுவாங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா அதான் டைவர்ஷன்ஸ் இப்போ போன 100 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போயிட்டு ஏதோ ஃபோன்ல பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க 5 நிமிஷம் தானேன்னு போயிருப்பாங்க அப்படியே டைம் ஆயிருக்கும் ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் புரிஞ்சுதா
ஸோ கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரே நிமிஷம் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். Okay, mention any two anomalous properties of second period element. Second period element உடைய anomalous property வந்து என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க. Okay, first வந்து நல்லா பாருங்க, lithium beryllium. இந்த lithium berylliumலாம் பாத்தீங்க அப்படினா form more covalent compounds unlike the alkali and alkaline earth metals which are predominantly ionic compound. இந்த first group elements தான் alkali metals. Second group element தான் வந்து என்னது அப்படினா alkaline earth metals. Okay, first group elements தான் alkali metals and second group elements தான் வந்து என்னது அப்படினா நம்ம வந்து alkaline earth metals, right? So இப்போ வந்து இந்த lithium berylliumலாம் பாத்தீங்க அப்படினா it forms covalent compounds. அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படினா covalent compounds வந்து ஃபார்ம் பண்ணும். But mostly alkaline earth metals எல்லாமே வந்து ionic compound தான் ஃபார்ம் பண்ணும். But இது forms covalent compound. First point clear ஆ? அடுத்து பாருங்க, the elements of second period have only 4 orbitals in the valence shell and they have maximum covalent of 4, whereas the other members of the subsequent periods have more orbitals in the valence shell and shows high valency. ஒண்ணுமே இல்ல, இந்த செகண்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 4 ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கும். மொத்தமா 4 ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து மத்த குரூப்ஸ் மத்த பீரியட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். சரியா, நிறைய ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். புரிஞ்சுதா? வெரி குட். சோ லித்தியம் பெரிலியம்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோவாலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். பட் மோஸ்ட்லி predominantly மத்த ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அயானிக் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த செகண்ட் பீரியட் உடைய மேக்ஸிமம் வேலன்சி வந்து 4. சரியா, மேக்ஸிமம் வேலன்சி வந்து 4. அது வேலன்ஸ் ஷெல்ல மொத்தமா 4 ஆர்பிட்டால்ஸ் தான் அது வந்து இருக்கு. பட் மத்த பீரியட்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா மத்த பீரியட்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கு. சரியா, சோ இது ரெண்டே தான் டிஃபரன்ஸ். Explain the Pauling method for determination of ionic radius. very important. சரியா, சோ ரொம்ப important, கவனிங்க. Ionic radius of univalent crystal can be calculated by ஒரு யூனி தான். Univalent crystal can be calculated by Pauling method. Okay, so இந்த Pauling method யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூனிவேலன்ட்னா வேலன்சி வந்து ஒன்னு இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் உடைய இதை வந்து நான் வந்து கால்குலேட் பண்றேன். ஓகே, வாட் ஆம் ஐ கால்குலேட்டிங்? கவனிக்கிறீங்களா? டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் அண்ட் என்னையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. சரியா, ஓகே. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அயானிக் ரேடியஸ் நான் வந்து கால்குலேட் பண்றேன். முதல்ல அயானிக் ரேடியஸ்னா என்ன? அயானிக் ரேடியஸ்னா என்ன? இப்போ ஒரு ஆட்டம் உடைய சென்டர் நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? அயானிக் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? So it is the distance between nuclei and the cation and anion. It can be cation, positively charged cation இருக்கலாம், இல்லனா anion, negatively charged anion வந்து இருக்கலாம் இல்லையா? So center nucleusல இருந்து இந்த outermost nucleusல இருந்து outermost orbitalல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் we call it as, இந்த டிஸ்டன்ஸ் தான் we call it as ionic radius. Okay, Pauling assumed that ions present in the crystal lattice are perfect spheres. இப்போ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்பியரா தான் இருக்கு அப்படின்னா பாலிங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கன்சிடர் பண்றாரு. and they are contact with each other. ஓகே, இப்போ ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் எப்படி இருக்கு அப்படின்னா
கான்டாக்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாலிங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அசியூம் பண்றாரு. ஓகே, இப்போ diameter, okay, which is the distance, d அப்படிங்கறதா வந்து என்னது அப்படின்னா distance. So இந்த distance வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, imagine guys, there is a cation and there is a anion. ஒரு cation இருக்கு, ஒரு anion இருக்கு. Okay, so இந்த cationோட சென்டர்ல இருந்து outermost தான் radius, இந்த anion சென்டர்ல இருந்து outermost தான் radius. So நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதோட distance தான் d நான் வந்து calculate பண்ண போறேன். இதோட distance d தான் நான் என்ன பண்ண ஸ்லோவா போணுமா? ஓகே, I'll go slow. இந்த distance d தான் நான் calculate பண்ண போறேன். So distance d is given by radius of cation and radius of anion. Radius of cation and radius of anion. இப்போ where d is the distance between the center of nucleus of cation and anion. d அப்படிங்கற distance வந்து என்னது? Center of nucleus of cation and anion தான் இந்த distance d. ஓகே, இப்போ radius of cation, radius of anion லாம் என்னது? r c plus r a minus லாம் தான் radius of cation and anion. சரியா? இந்த d distance வந்து என்னது? இந்த cation உடைய சென்டருக்கும் anion உடைய சென்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய distance தான் நம்ம வந்து d அப்படினு வந்து சொல்றோம். ஓகே, இதே r c plus னா வந்து என்னது? radius of cation தான். radius of cation தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? radius of c plus அப்படினு சொல்றோம். radius of anion தான் radius of a minus அப்படினு வந்து சொல்றோம். சரியா? ஓகே, இப்போ பாலிங் வந்து என்னவோ அசியூம் பண்றாரு அப்படின்னா, radius of the ion having noble gas electronic configuration. ஓகே, இப்போ பாருங்க, NaCl, Naவும் Clவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு completely filled electronic configuration நமக்கு வந்து கொடுக்குது இல்லையா? So 1s2 2s2 2p6 இதோட electronic configuration வந்து என்னது? 1s2 2s2 2p6. ஓகே, is inversely proportional to the effective nuclear charge. எனக்கு ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லுங்க இப்போ எல்லாரும். ஓகே, அது என்ன தெரியுமா? நம்ம இப்பதான் effective nuclear charge படிச்சோம், ஞாபகம் இருக்கா? effective nuclear charge படிச்சோம். effective nuclear chargeனா என்னன்னு சொன்னேன்? ஆட்டம் இருக்கு, ஆட்டமுடைய சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, outer most orbitalல என்ன இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் இருக்கு. outer most orbitalல எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த புரோட்டான் என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரானை பிடிச்சி புல் பண்ணுது. எலக்ட்ரானை பிடிச்சி நீ வெளில போவாத அப்படின்னு புல் பண்ணுது. இதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதுக்கு பேர் தான் ZEFF, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எனக்கு சொல்லுங்க, இந்த புல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தூக்கம் வருது, கண்ணு எரியுது. எனக்கும் தூக்கம் வருது, எனக்கும் கண்ணு எரியுது. நான் கிட்டத்தட்ட போனா நைட்டு 12 o'clock ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஃபார்முலா வீடியோ, அந்த வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணி முடிக்க 12 இல்ல, சாரி 1 o'clock ஆயிடுச்சு. சரியா? 1 o'clock முடிச்சிட்டுக்கு அப்புறமா 1:45 வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். சரியா? 1:45 வரைக்கும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஐ woke up at 2:30க்கு எழுந்துச்சு அப்படியே கிளாஸ் வந்துட்டேன். புரிஞ்சுதா? ஸோ ஐ ஆல்சோ ஃபீல் டயர்ட். மேலே லைட் நான் நேற்றே கிளாஸ்ல காட்டினேன்ல, கஷ்டம் தான், எனக்கு புரியுது. உனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நீ மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சிருக்க, நானாச்சும் பரவாயில்ல. நீ வந்து மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சு, பிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சு, எல்லா எக்ஸாம் முடிச்சு கடைசி எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப டயர்டா இருப்பீங்க இல்லையா? பட் நம்ம இப்போ படிச்சு தானே ஆகணும். நாளான்னைக்கு படிக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம இன்னைக்கு படிச்சு தான் ஆகணும். தூக்கம் வந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ, நம்ம நடுவில் பிரேக் விட்டுக்கலாம், ஜாலியாக ஏதாச்சும் பேசலாம். ஓகே, அதர் தேன் சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு 2 minutesக்கு நம்ம பேசலாம், படிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ கவனிங்க. இப்போ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னு புரியுதுல? இந்த நியூக்ளியர் சார்ஜ், நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்றது தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறப்போ என்ன ஆகும்? நோ டயர்ட் ஒன்லி ஃபயர்லாம் இல்லை. எவ்ரிபடி வில் ஃபீல் டயர்ட் தான்டா, டயர்டாகவும் இருக்கும். ஆனாலும் we have to keep doing. அவ்வளோதான் என்னோட பாலிசி. ஓகேவா? யூ வில் ஃபீல் டயர்ட், யூ வில் ஃபீல் டிமோட்டிவேட்டட். ஏன்டா படிக்கிறோம், படிக்கணுமா, போனா போட்டோம், போ, என்ன ஆயிட போகுது, இப்பெல்லாம் தோணதான் தோணும். இப்பெல்லாம் தோணவே தோணாதுன்னா நான் சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி நம்ம படிக்கிறோமா, அதையும் தாண்டி நம்மளால முடியலை, நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஆர் வி கீப் டூயிங் தட்? தட் இஸ் வாட் நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இல்லையா? ஓகேவா? வெரி குட். டிக்ரீஸ் தான் ஆகும், ரேடியஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். அப்போ தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஸ் ஆர் நோ? அப்போ தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? ஸோ நல்லா பாருங்க,
radius of cation இருக்கா radius of cation வந்து inversely proportional to effective nuclear charge of cation inversely proportional to effective nuclear charge of cation radius of anion வந்து பாத்தீங்க அப்படினா inversely proportional to effective nuclear charge of anion எவ்வளவு ஈஸி நீ இப்பவே உனக்கு புரிஞ்சிருச்சு effective nuclear charge increase ஆனா radius கம்மியாகும் அப்படினு சொல்லிட்டு அத தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம் radius வந்து effective nuclear charge க்கு ZEFF க்கு வந்து indirectly proportional radius of cation னா இங்க radius of effective nuclear charge of cation இங்க வந்து anion னா இங்க வந்து anion சோ இதா 1 and 2 நான் இப்போ என்ன பண்றேன் அப்படினா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா டிவைட் பண்றேன் ஓகே சோ ரெண்டு ஈக்குவலன்ட் நான் வந்து யூனிவேலண்டா ஓகேடா யூனிவேலண்ட் அதாவது ஒரே ஒன்னு யூனிவேலண்ட் தான் வருமா ஓகே ஒரே ஒரு யூனிவேலண்ட் கிறிஸ்டல் ஓகே கவனிங்க இப்போ இத நான் என்ன பண்றேன் அப்படினா டிவைட் பண்ணிக்கிறேன் சரியா அப்ப radius of cation by radius of anion என்ன வரும் effective nuclear charge of anion by cation அப்படினு வரும் ஏனா they are inverseல அப்ப radius of cation by anion வந்து என்ன வரும் effective nuclear charge of anion by cation அப்படினு வரும் கரெக்ட்டா இப்போ next பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேவா சோ இப்போ effective nuclear charge which is given by Z minus screening effect Z minus screening constant okay so ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னது அப்படினா நான் வந்து இப்போ அந்த distance கண்டுபிடிக்க போறேன் so distance is given by radius of cation and radius of anion okay அடுத்து நான் Pauling methodல என்ன பண்றேன் radius of cation which is indirectly proportional to 1 by ZEFF of cation okay அதே மாதிரி radius of anion is given by 1 by ZEFF of anion என்ன பண்றேன்னா cation by anion போட்டுக்கிறேன் அப்ப radius of cation divided by radius of anion which is equal to ZEFF of anion divided by ZEFF of cation ZEFF of cation அவ்வளவுதான் சோ ஒண்ணுமே இல்லடா பாலிங் வந்து என்ன சொல்றாரு அப்படினா நம்மளுடைய ரேடியஸ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சரியா எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் யூனிவேலன்ட்னா வேலன்சி 1 ன்னு அர்த்தம் ஒரே ஒரு யூனிவேலன்ட் எலிமெண்ட்டை எடுத்துக்கறோம்னு அர்த்தம் சரியா சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இப்ப அடுத்த क्वेश्चन போகலாம் சோ தட் நான் PDF கொடுக்கறப்போ அந்த PDF பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன கிளியரா நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகே லைக் பட்டனை ஸ்மாஷ் இன்னும் யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்களோ பண்ணிடுங்க சரியா சூப்பர் அடுத்து போலாமா வாங்க explain the diagonal relationship okay so on moving diagonally across the periodic table the second and third period element shows certain similarity okay வா நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா எல்லாரும் நல்லா வந்து கவனிங்க so what am I doing here right now நம்ம கரெக்ட்டா இங்க வந்து என்ன பண்றோம் அப்படினா இது வந்து செகண்ட் பீரியட் தோ பார் லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் இருக்கா தேர்ட் பீரியட் பாருங்க சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிகான் இருக்கா சோ இப்போ நான் இத டயகனலி வந்து கோடு போட்டுக்கிறேன் தோ பார் டயகனலா வந்து நான் கோடு போட்டுக்கிறேன் சோ என்ன சொல்றாங்க அப்படினா அடுத்தடுத்த பீரியட்ல நல்லா கவனி அடுத்தடுத்த பீரியட்ல இந்த மாதிரி டயகனலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கு அப்படினா சிமிலரா இருக்கு அப்படின்றாங்க டயகனலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கா சிமிலரா இருக்கா which means lithium உடைய ப்ராப்பர்ட்டீஸும் magnesium உடைய ப்ராப்பர்ட்டீஸும் ஒரு சிலது சிமிலரா இருக்கு அதான் diagonal relationship beryllium and aluminum வந்து சிமிலரா இருக்கு boron and silicon வந்து சிமிலரா இருக்கு அப்படின்றாங்க ஓகே on moving diagonally acrossing the periodic table ஒரு periodic table diagonally நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா மூவ் பண்றோம் the second and third period elements இதுதான் second period element இதுதான் third period element ஞாபகம் வச்சுக்கலாமா எழுதலாமா வாங்க lithium beryllium போரான் கார்பன் கரெக்ட்டா லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் தான வரும் அடுத்து பாருங்க சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிகான் ஓகே சோ இதான் பீரியட் 2 இதான் பீரியட் 3 இப்போ இதுல diagonally placed elements எல்லாரும் similar characteristics வந்து ஷோ பண்ணுவாங்க ஓகேவா வெரி குட் so the similarity in properties existing between the diagonally placed element ல இருக்கக்கூடிய similarities in properties தான் we call it as diagonal relationship okay வா so இப்போ அடுத்து போலாம்
Ionization potential of nitrogen is greater than that of oxygen. Explain. ஒண்ணுமே இல்ல. Ionization potential or ionization enthalpy இல்லனா ionization energy அப்படினா என்ன? ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் இருக்கு சரியா? அந்த ஆட்டம்ல இருந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண how much energy do I need is called as ionization energy. சரியா? ஒரு ஆட்டம் இருக்கு, அதுல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதுதான் ionization energy ன்னு சொல்றாங்க. நைட்ரஜனுக்கு வந்து அதிகமா இருக்கும் ஆக்சிஜனை கம்பேர் பண்றப்போ. அப்போ நைட்ரஜன்ல இருந்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம், ஆக்சிஜன்ல இருந்து அதை ரிமூவ் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 1s2 2s2 2p4. ஓகே, for nitrogen it is 1s2 2s2 2p3 and for oxygen it is 1s2 2s2 2p4. ஓகேவா? ஸோ கரெக்டா கவனிங்க. நீ இங்க நல்லா பார் p3 கான்ஃபிகரேஷன்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். ஏன்? எனக்கு சாட்ல ஆன்சர் பண்ணு. கொஞ்சமாச்சு லாஜிக்கா யோசிங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். p3ல இருந்து நான் வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். இதான் p3, இதான் p4ல இருந்து ரிமூவ் பண்றது ஈஸின்றாங்க. p4ல இருந்து ரிமூவ் பண்றது ஈஸி. இதோட அயனைசேஷன் எனர்ஜி ஹை, இதோட அயனைசேஷன் எனர்ஜி லோ. வெரி குட் ரா, சூப்பர். ஹாஃப் ஃபில்ட் ஓகேவா? ஹாஃப் ஃபில்ட் வந்து மோர் ஸ்டேபிள். அதை தான் எழுத போறேன், அதுதான் ஆன்சரும் கூட. ஓகே, ஸோ என்ன ஆன்சர்? ஹாஃப் ஃபில்டு. ஓகே, ஸோ நைட்ரஜன் வந்து p3 கான்ஃபிகரேஷன், ஹாஃப் ஃபில்டு வந்து மோர் ஸ்டேபிள். அப்போ அது வந்து ஸ்டேபிளா இருக்குல்ல, அது வந்து இது கொடுத்துருமா? அவ்வளோ ஈஸியா அது வந்து எலக்ட்ரானை கொடுத்துருமா? கொடுக்காது. அது வந்து ஆல்ரெடி எப்படி இருக்கு? ஸ்டேபிளா இருக்கு. அவ்வளோ ஈஸியா இட் won't give its எலக்ட்ரான், ரைட்? பட் ஆக்சிஜன் பாரு, அது அந்த எலக்ட்ரானை கொடுத்துரும். ஏன்னா அது ஒன்றை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிள் ஆயிடும். அதனால தான் அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அது ஸ்டேபிள் ஆயிடும். அதனால இதோட அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கு. அதனால இதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மி, அதனால இதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகம். நைட்ரஜன்ல p3 கான்ஃபிகரேஷன் ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிள், அது ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, அப்போ அது வந்து அவ்வளோ ஈஸியா அது எலக்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஹை அயனைசேஷன் எனர்ஜி. இதே இங்கே பார், ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாதான் எனக்கு வந்து ஸ்டேபிள் ஆகும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி கம்மி. நேற்று கிளாஸுடைய பிடிஎஃப் வந்து நேற்று கிளாஸுடைய வீடியோலேயே கொடுத்துட்டேன். சரியா? ஓகே, ஸோ அடுத்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? இல்லையாச்சு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ நமக்கு என்ன இருக்கு? ஆட்டம் இருக்கு. ஆட்டமுடைய சென்டர்ல என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு. புரோட்டான் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான் வந்து என்ன பண்ணுது? வெளியில இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் என்னது? சாட்ல சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் என்னது? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இல்லையா? இதுக்கு பேர் என்னது? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இப்போ என்ன தெரியுமா நடக்குது? நடுவுலயும் எனக்கு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்ல, நடுவுலயும் எனக்கு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்பிட்டால்ஸ்லயும் எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்பிட்டால்ஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல. அந்த எலக்ட்ரான் இதை என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரான் இதை என்ன பண்ணும்? இப்படிலாம் எடுக்க முடியும் போலலாம், நல்லா இருக்குல்ல? we can remove like this போல. ஓஹோ, இதை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே ஓகே, கவனிங்க. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும், ரைட்? தே ரிப்பல் ஈச் அதர். இதை வந்து இது பிடிச்சி வந்து வெளில தள்ளும். இங்க பார், இங்க உங்க அம்மா வந்து நீ வெளில போவாதரா, வீட்டுல இருறான்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா தோ பாரு, ஒருத்த வந்து உன்னை வெளில போன்னு வெளில தள்ளுறான். விச் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. வா வெளிலவான்னு வந்து ரிப்பல் பண்றான். அப்போ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. விச் இஸ் இந்த புல்லுல இருந்து உன்னை வந்து என்ன பண்ணியிருக்கான்? ஷீல்டு பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். இதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். அதாவது இந்த புரோட்டான், நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் வந்து
அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை புல் பண்றத ஷீல்டு பண்ணுது, புல் பண்றத ஷீல்டு பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட், அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகே, சோ வாங்கப்பா. The repulsive force between inner shell electrons and valence shell electron. So inner shell electron valence shell electron ஒண்ணுக்கு ஒண்ணு repel பண்ணும், ஏன்னா அது ரெண்டுமே same charge. Okay, leads to decrease in electrostatic attractive force. அதனால வந்து இந்த electrostatic attractive force வந்து என்ன ஆகுது அப்படின்னா decrease ஆகுது. Acting on the valence electron by nucleus. Okay, the inner shell electrons act as shield between the nucleus and valence electron. நல்லா கவனி, நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நடுவுல வந்து ஷீல்டு மாதிரி, நடுவுல வந்து ஒரு ஷீல்டு மாதிரி என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. சரியா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது குயிக்கா முடிக்கலாம். இதுவும் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். கவனிங்க, இதுவும் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, so briefly give the basis of Pauling scale of electronegativity. first இப்போ electronegativity அப்படினா என்ன? தரேன் 1.9k likes, சூப்பர். electronegativity னா என்ன? tendency to attract the shared pair of electrons, இல்லையா? tendency to attract the shared pair of electrons தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as electronegativity. yes or no? yes. so இப்போ நீங்க வந்து இங்க இந்த electronegativity-ல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, Pauling வந்து ஓகே electronegativity பத்தி என்ன சொல்றாரு, இந்த electronegativity-ய கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்றாரு. Pauling assigned arbitrary value of electronegativity for hydrogen and fluorine. ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் வந்து பாலிங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துக்கிறார். சரியா, ஒரு வேல்யூ வந்து கொடுத்துக்கிறார். என்ன வேல்யூ அது அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2 அப்படின்னு கொடுத்துக்கிறாரு, அண்ட் ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து 4 அப்படின்னு கொடுத்துக்கிறார். ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து 2 அண்ட் நம்மளுடைய ஃப்ளூரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 4 அப்படின்னு பாலிங் வந்து ஒரு இருங்கடா டயர்டு. ஸோ வந்து ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ வந்து கொடுத்துக்கிறாரு. பேஸ்ட் ஆன் திஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிறார். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, XA XB. ஓகே, AB அப்படிங்கிற ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறார். என்னது? 0.182 ரூட் ஆஃப் EAB மைனஸ் EAA into EBB பவர் 1/2. சரியா, சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கிறார். இந்த ஃபார்முலாவை எழுதணும், இதுக்கு தான் மெயினா 1 மார்க். ஓகே, சோ பாலிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை வந்து மெஷர் பண்றதுக்காக பாலிங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் எடுத்து அதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆர்பிட்டரி வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறார். ஹைட்ரஜனுக்கு 2னும் ஃப்ளூரினுக்கு 4னும், அது மூலமா தான் அவருக்கு இந்த ஃபார்முலா வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த EAA EAB இதெல்லாம் என்னது? EAB EAA EBB எல்லாம் என்னது அப்படின்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜினா என்ன? அந்த பாண்டு பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜினா என்ன அர்த்தம்? பாண்டு பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜி. நல்லா பாரு, ஏபி பாண்ட் பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் EAB. A2 பாண்ட் பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் EAA. B2 பாண்ட் பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் EBB. சரியா, தோ கவனிங்க. The electronegativity of any element is not constant and its value depends on element which is covalently bound. electronegativity value வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கிடையாது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கிடையாது. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, என்ன எலிமெண்ட் அது கூட பாண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேட் ஸ்டோரி வந்து 5k லைக்ஸுக்கு தான், ஒன்லி ஃபார் 5k லைக்ஸ் சேட் ஸ்டோரி நம்ம வந்து பார்ப்போம். சரியா, ஸோ வாங்க கவனிங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் எனி கிவன் எலிமெண்ட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா இருக்காது. The electronegativity play a very important role in predicting the nature of bond. இப்போ ஒரு பாண்ட் வந்து அயானிக் பாண்டா இருக்கா, கோவேலன்ட் பாண்டா இருக்கா அப்படிங்கறத
ப்ரெடிக்ட் பண்றதுக்கே இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, அப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து தனியா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதுக்கு ப்ராப்பரா சொல்ல முடியாது. அப்போ அது எது கூட சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸ்பிரஷனை எழுதினும், இந்த லைன் வந்து எழுதினும். இதுக்கு நம்ம இட் கேரிஸ் 2 marks. ஓகே, ஸோ பாலிங் வந்து என்ன பண்றாரு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் எடுத்துக்கிறார். நான் கொஸ்டின் தான் கேட்க போறேன். ஹைட்ரஜனுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறார், சாட்ல ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். நாளான்னைக்கு எக்ஸாம் கதை பேசிட்டு இருக்கீங்க, 2K லைக்ஸ் வந்துருச்சு, செம. ஸோ அடுத்து சொல்லுங்க, பாலிங் வந்து ஹைட்ரஜனுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறாரு 2, ஃப்ளூரினுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறாரு, ஃப்ளூரின் 4, ஃப்ளூரினுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறாரு 4, ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த EAA, EAB இதெல்லாம் வந்து என்னது, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜினா பாண்ட் பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜி இல்லையா? இப்போ ரெண்டு விஷயம் நீங்க வந்து எழுதணும். இது 5 mark கொஸ்டின் தான் சொல்லிட்டேன். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் பீரியட் அண்ட் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப். அலாங் த பீரியட் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து என்ன ஆகும், நேத்தோடைய PDF கொடுத்துட்டேன், இன்னைக்கு இன்னுடைய PDF நான் கொடுத்துறேன், சரியா? வாங்கப்பா. So variation of electronegativity in period. Electronegativity generally increases across the period. Across the period வந்து என்ன ஆகும், when you move from left to right, electronegativity வந்து நமக்கு increase தான் ஆகும். electronegativity வந்து நமக்கு increase தான் ஆகும், சரியா? As discussed earlier, the atomic radius decreases. நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா atomic radius வந்து நல்லா கவனிங்க. நான் இப்போ எப்படி போறேன் அப்படின்னா along the period போறேன், along the period. Okay, so along the period வந்து நம்ம போறப்போ what happens to the atomic radius? radius வந்து என்னப்பா ஆகும், radius வந்து நமக்கு decrease ஆகும் இல்லையா? radius வந்து நமக்கு decrease ஆகும், right? next வந்து பாத்தீங்க அப்படின்னா effective nuclear charge ZEFF, radius decrease ஆகுதுனால என்ன அர்த்தம், effective nuclear charge வந்து increase ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அதானே nuclear charge, nucleus force. நியூக்ளியர் சார்ஜ் தான் என்னது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரேடியஸ் வந்து டிக்ரீஸே ஆகுது. ஓகே, ஹென்ஸ் தி டெண்டன்சி டு அட்ராக்ட் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனி, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி இருக்குது, ரேடியஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் என்னது, டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் நீங்க சொல்ல போற. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க, இப்போ இந்த கிராஃப் வந்து வரையணுமா? கண்டிப்பா வரையணும். எனக்கு தெரியாது, நாளைக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க தயவு செய்து கரெக்டா எழுதிருங்க. லைவ் கிளாஸ் கவனிக்கிறவங்க கரெக்டா எழுதிருங்க, சரியா? இங்க வந்து பார்த்தா மினாட்டோ சின்சான் பேசிட்டு இருக்காங்க, யாரு nobody can save them. ஓகே, வாங்கப்பா நம்ம வந்து படிக்கலாம். ஸோ பாருங்க, நம்ம இந்த கிராஃபை சிம்பிளா வரைய போறோம். ஓகே, சிம்பிளா வரைய போறோம், ஒண்ணுமே இல்லை. நீங்க இங்க வந்து என்ன எழுதிக்க போறீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர். இங்க வந்து என்னது, அட்டாமிக் நம்பர். இந்த சைடு என்னது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இந்த பக்கம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, சரியா? ஸோ இங்கெல்லாம் சும்மா 0, 2, 4 அந்த மாதிரி வேல்யூஸ் எழுதிக்கோங்க. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், இதோ பாரு எழுதிருக்காங்க பாரு, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். என்ன ஆகுது, along the period நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்க, வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப்ல என்ன ஆகும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம போன இதுல எழுதினோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து நம்ம வந்து எழுத போறோம். என்னது அப்படின்னா the electronegativity generally decreases down the group. so down the group நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீசஸ்ல நம்ம என்ன பாயிண்ட் படிச்சோம், ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுத போறோம், அவ்வளவுதான். ஸோ along the group வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து என்ன ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. along the period increase ஆகுது, down the group decrease ஆகுது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன தரீங்க அப்படின்னா down the group நம்ம வந்து போறோம். ஓகே, நல்லா கவனிங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்ன ஆகுது? சைஸ் வந்து நமக்கு பாருங்க டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, 200k சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ட்ரீட் தாங்களா? கொடுத்துட்டா போச்சு. ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியம். சரியா? ஸோ டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் அலாங் த பீரியட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே மேம், ஒன் டவுட், கேன் வி ரைட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் அலாங் த பீரியட் ஆஸ்? அவ்வளோதான்டா, போறோம், அதோட போறோம் பபிள்ஸ். அதை எழுதினாலே மார்க் வந்துடும். ஓகே, S பிளாக் எலிமெண்ட்ஸ் என்றால் என்ன? இங்க பாரு எவ்வளவு क्वेश्चंस இருக்குன்னு பார்க்கலாம். S பிளாக், P பிளாக், D பிளாக், F பிளாக் 5 6 7 8 8 क्वेश्चंस தான். அதோட முடியுது இந்த சாப்டர். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, the elements of group 1 and group 2 are called as S block elements. அவங்க S block elementsனா என்னன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? S block elementsனா என்ன? group 1 and group 2 elements தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா S block elements னு சொல்றோம். அதுடைய வேலன்ஸ் ஷெல் எந்த ஆர்பிட்டால்ல போயிட்டு ஆட் ஆகும் அப்படின்னா NS ஆர்பிட்டால்ல போயிட்டு ஆட் ஆகும். அதுடைய வேலன்ஸ் ஷெல் வந்து எங்க போயிட்டு ஆட் ஆகும் அப்படின்னா NS ஆர்பிட்டால்ல போயிட்டு ஆட் ஆகும். which is 1s 2s 3s 4s. சரியா? ஓகே, சோ இப்போ group 1 elements are called as alkali metals. group 2 elements நம்ம alkaline earth metals அப்படினு சொல்லுவோம். நான் क्वेश्चन கேட்க போறேன். ஒரு நாலு क्वेश्चन படிச்சு முடிச்சிட்டு நான் क्वेश्चन கேட்க போறேன். யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, சோ group 1 elementsலாம் alkali metals. ஓகே, group 2 elements எல்லாமே alkaline earth metals. group 2 elements எல்லாமே alkaline earth metals. ஓகே, சோ group 1 and group 2 elements தான் நம்ம S block elements அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அந்த S block elements எப்படி இருக்கும்னா நம்ம நைஃபாலே வந்து கட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கும். and they possess low melting and boiling point. நான் ஏன்டா புக் பேக்கு ஆன்சர் கொடுக்கணும்? அதான் புக்லயே கொடுத்துருக்காங்களேடா. என்ன வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க நித்யா? என்ன வீடியோ போடணும்? புக் பேக் 1 மார்க்குக்கு என்ன வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க? ஸ்பாம் பண்ற நேரத்துக்கு நீங்க படிக்கலாம்டா, போயிட்டு படிக்கலாம். ஓகே, சோ சாஃப்ட்டா இருக்கும், லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்டா வந்து இருக்கும். அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, சாஃப்ட்டா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், அயனைசேஷன் எனர்ஜி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, they are highly reactive and form ionic compound. ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கும் and mostly they will be ionic compound-ஆ இருக்கும். ஓகே, அடுத்து சரி, group 1 group 2 elements எந்த block அப்படினு சொல்லுவோம்? chatல சொல்லுங்க. group 1 group 2 elements எந்த block அப்படினு வந்து சொல்லுவோம்? let me know in the chat. group 1 group 2 எந்த block? yes yes block. okay, இப்போ group 13 ல இருந்து 18 வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம்? P block னு சொல்லுவோம். group 13 பேஜ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. 13 ல இருந்து லாஸ்ட் வரைக்கும், group 13 ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிறது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? P block அப்படினு சொல்லுவோம். P block உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ns2 np126 ns2 np126. s block க்கு ns மட்டும் தான், P block க்கு np 1 ல இருந்து 6. ஓகே, சூப்பர். elements of group 16 என்னன்னு சொல்லுவோம்? chalcogens சொல்லுவோம். group 17 வந்து halogens அப்படினு சொல்லுவோம். ஓகே, group 15 என்னன்னு சொல்லுவோம்? மாட்னியா? பதில் சொல்லு. group 15 உடைய ஸ்பெஷல் நேம் என்ன? group 15 உடைய ஸ்பெஷல் நேம் என்ன? யாராச்சும் ஒருத்தர் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். diagram needed. nobody. 16 தாண்டா சால்கோஜன், 15 என்னது? நிக்டோஜென்ஸா? இல்ல வந்து நைட்ரஜன் ஃபேமிலி வந்து என்னது? நிக்டோஜென்ஸ். ஓகே, நிக்டோஜென்ஸ். P silent. நிக்டோஜென்ஸ். ஓகே, பட் அத பத்திலாம் உங்க புக்ல வந்து கொடுக்கல, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ group 13 ல இருந்து 18 வந்து என்னது? P block elements. அடுத்து பா, D block elementsனா என்ன? 3 to 12 தான் என்னது அப்படின்னா P block elements. ஓகே,
So S block வந்து 1,2 group 1 and 2. P block வந்து என்னது group 13 ல இருந்து 18. D block வந்து என்னது இங்க நம்ம விட்டுருக்கோம் இல்லையா 2 க்கு அப்புறம் நம்ம நம்பர் மிஸ் பண்ணிருக்கோம் நடுவுல இருக்கிற நம்பர் which is 3 ல இருந்து 12 வரைக்கும் 3 ல இருந்து 12 வரைக்கும் 3 ல இருந்து 12 வரைக்கும் அப்போ D block எங்க இருக்கு S ஆர்பிட்டாலுக்கும் S blockக்கும் P blockக்கும் நடுவுல இருக்கு D block எங்க இருக்கு S blockக்கும் P blockக்கும் நடுவுல இருக்கு புரியுதா So D block வந்து எது group 3 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கதா D block னு சொல்லுவோம் இல்லனா transition elements அப்படினு வந்து சொல்லுவோம் transition elements னு சொல்லுவோம் So அந்த transition elements உடைய general electronic configuration எழுதிக்கோங்க NS அப்புறமா N-1D அதானே நம்ம அந்த ஸ்காண்டியம் டைட்டானியம்லாம் எழுதினோம் இல்லையா அதுக்கெல்லாம் எப்படி எழுதிரோம் 4s2 3d6 அப்படிலாம் தானே எழுதிரோம் சோ பாரு 4 இங்க 3 N-1 அப்ப N-1D NS and then N-1D சரியா So this is the D block elements. F block elements அப்படினா என்ன? அப்ப what is F block elements? Okay? இந்த transition elements குள்ளேயே வந்து இருக்கும். அதுதான் inner transition elements தான் இந்த F block elements. Okay? So lanthanides and actinides. Lanthanides and actinides அப்படினு சொல்லிட்டு ரெண்டு series of elements வந்து இருக்கும். அதுல இருக்கக்கூடிய electrons எல்லாமே வந்து F orbitalல போயிட்டு வந்து fill ஆவாங்க. F orbitalல போயிட்டு fill ஆவாங்க. Okay? 4F ல fill ஆச்சுனா அது வந்து lanthanides. 5F ல fill ஆச்சு அப்படினா அது வந்து actinides electronic configuration எழுதிக்கோங்க okay these elements are metallic in nature high melting points வந்து இருக்கும் these compounds are mostly colored maximum இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படினா colored இருப்பாங்க the element shows variable oxidation state and also they show variable oxidation state okay so எந்தெந்த metal என்னன்னு கேட்டா நம்ம எழுதிடலாமா ஓகேவா சூப்பர் அடுத்து பாருங்க State the trends in the variation of electronegativity in group and period. நமக்கு தேவையா எவ்வளவு ஈஸி கிளியரா புரிஞ்சுக்கோங்க electronegativity across the period வந்து என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் electronegativity across the period வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா இன்கிரீஸ் ஆகும் it increases across the period okay and then it decreases down the group it increases across the period and it decreases down the group electronegativity na ennale electronegativity na ennadu tendency to attract the shared pair of electrons idhe vandu 5 mark la ketanga enna eluduveenga tendency to attract the shared pair of electrons da electronegativity illaya okay so adutha polama vaanga electron affinity na enna evlo electron pudichirukku electron affinity naale electron pudichirukku அப்படினு வந்து அர்த்தம் இல்லையா அப்ப electron affinity அப்படினா how much electron வந்து அதுக்கு வந்து புடிச்சிருக்கு அப்படினு வந்து அர்த்தம் சரியா it is defined as என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா it is defined as just a minute guys super வாங்கப்பா so it is defined as amount of energy released வேணாம் இதுவே வேணாம் okay amount of energy released required in the case of noble gas when electron is added to the valence shell of isolated neutral gaseous atom okay நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு எலக்ட்ரானை நான் வந்து ஆட் பண்றேன் சரியா ஒரு எலக்ட்ரானை நான் என்ன பண்றேன் அப்படினா ஆட் பண்றேன் சரியா ஆட் பண்றப்போ எனக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது எவ்வளவு எனர்ஜி எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா ரிலீஸ் ஆகுது சரியா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஓகே சோ நான் ஒரு எலக்ட்ரானை வந்து ஆட் பண்றப்போ எவ்வளவு எனர்ஜி வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி சோ ஐ அம் ஆடிங் a electron ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றப்போ how much எனர்ஜி வந்து எனக்கு வெளியில கிடைக்குது நெக்ஸ்ட் போலாமா எஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி னா என்ன நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இல்லையா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி is defined as the relative tendency of element present in the covalently bound molecule to attract the shared pair of electron towards itself ஒரு covalently bonded molecule இருக்கு அப்படினு வந்து பாருங்க ஓகே நேத்து PDF ஓபன் ஆக மாட்டேங்குது unexpected error னு காட்டுதா சரி நான் என்னன்னு பார்க்கறேன்ப்பா கிளாஸ் முடிச்சிட்டு ஓகே இப்போ AB அப்படிங்கற ஆட்டம்க்கு நடுவுல வந்து ஒரு கோவேலன்ட் பாண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோ கோவேலன்ட் பாண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓகே இப்போ வந்து என்ன ஆகுது the tendency to attract the shared pair of electrons இவங்க ரெண்டு பேர்ல யாரை வந்து பயங்கரமா புடிச்சி அட்ராக்ட் பண்றாங்க அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி புரிஞ்சுதா எஸ்
So electronegativity is defined as the relative tendency of element present in covalently bonded molecule to attract the shared pair of electrons. இந்த shared pair of electrons புடிச்சி யார் attract பண்றாங்களோ அதுதான் என்னது அப்படினா we call it as electronegativity. Okay? Periodicity அப்படினா என்ன? ஒண்ணுமே இல்ல. Periodicity னா என்ன தெரியுமா? The repetition of physical and chemical properties at regular intervals is called as periodicity. The repetition of physical and chemical property. ஒண்ணுமே இல்ல. எனக்கு இப்போ எல்லாரும் சாட்ல increases னா I போடு, decreases னா D போடு. சரியா? Okay. So இப்போ atomic radius along the period என்ன ஆகும்? இது along the period, இது along the group. Along the period வந்து என்ன ஆகும்? Atomic radius increase ஆ decrease ஆ? சாட்ல சொல்லு. I ஆ D ஆ? பாரு எல்லாம் increases சொல்ற பாரு. சூப்பர். நாளான்னைக்கு எக்ஸாம். என்னது? increases ஆ decreases ஆ? Along the period ரா? decreases. Atomic radius வந்து என்ன ஆகும்? decrease ஆகும். Along the group தான் increase ஆகும். Okay? அடுத்து வாங்க. Next வந்து வாங்க. Electronegativity. Electronegativity. சொல்லுங்க. Electronegativity என்ன ஆகும்? Along the period increase ஆகும் and down the group decrease ஆகும். Okay? Ionization energy என்ன ஆகும்? Ionization energy என்ன ஆகும்? Along the period increase, down the group decrease. புரிஞ்சுதா? Effective nuclear charge along the period increase, down the group decrease. Okay? So atomic radius மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படினா decrease increase அப்படினு வரும். Okay? So இந்த trend இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் periodicity. ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் தான் வந்து என்னது அப்படினா periodicity. Okay? So based on modern periodic law வந்து என்னது? எல்லாமே வந்து நமக்கு வந்து எப்படி வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும்? அட்டாமிக் நம்பரா அட்டாமிக் மாஸா? மாடர்ன் பீரியாடிக் லா என்னடா சொல்லு பார்க்கலாம். ஆட்டம்ஸ் எல்லாமே based on atomic number அரேஞ்ச் ஆகி இருக்குமா அட்டாமிக் மாஸா? எஸ் மேம், நோ மேம்? Very good ra. Atomic number. Okay? Atomic number. Okay? So modern periodic law படி பாத்தீங்க அப்படினா the elements are arranged in order of their increasing atomic numbers. Okay? So increasing atomic numbers ல தான் வந்து என்ன ஆகும் அப்படினா elements எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். The mode of arrangement reveals an important truth that the elements with similar properties recur after regular interval. So இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுனால என்ன ஆகுது அப்படினா ஒரு என்ன ஆகுது? நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பீரியாடிசிட்டி இதுல வந்து பார்க்க முடியும். சரியா? சோ இந்த ரெபிடேஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பீரியாடிசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். which is நம்ம இப்படி சொல்றோம்ல, அட்டாமிக் ரேடியஸ் along the period வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் periodicity அப்படின்னு வந்து சொல்றோம். So physical and chemical properties regular intervals ல regular intervals ல மாறுறது தான் நம்ம periodicity அப்படின்னு சொல்றோம். ஓகே? ஹே முடிச்சிட்டோம். successfully we have completed chapter 3. இன்னும் ரெண்டு சாப்டர் தான். ஓகே? இன்னும் ரெண்டு சாப்டர் தான். ரெடியா இருக்கீங்களா? எஸ். பிரேக்கா? நீ ஜென்யூனா பிரேக் கேட்டா நான் கொடுப்பேன்டா. சும்மா பிரேக் கேட்டீங்கன்னா கஷ்டம். ஃபயர் போடுறானுங்க. சூப்பர். ஓகே? சம. ஆமா, breathe in breathe out பண்ணலாமா? ஓகே? So everybody close your eyes. ஓகே? close your eyes சொன்னா ஃபயர் போடுறாங்க பாரு. close your eyes. breathe in, breathe out. breathe in, breathe out. Again breathe in,
breathe out. Again, breathe in, breathe out. Okay? So எக்ஸாமில் வந்து முடியுமா நடக்குமா படிச்சிருவோமா பயமா இருக்கு அந்த பயத்தெல்லாம் breathe out பண்ணிடு சரியா முடியும் படிச்சிடலாம் ரிவைஸும் பண்ணிடலாம் அப்படி சொல்லி கான்ஃபிடென்ஸை breathe in பண்ணு சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கான்ஃபிடென்ட்டாக breathe in பண்ணு இருக்கிற பயம் இருக்கிற டவுட்டு இருக்கிற ப்ரெஷர் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் breathe out பண்ணு ஓகேவா ஒரு 2 டைம்ஸ் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஸோ breathe in கான்ஃபிடென்ட்டா ஃபியர்லெஸ்ஸா breathe out பயம் எல்லாத்தையும் breathe out பண்ணிடு ஓகே again breathe in breathe out again breathe in breathe out okay super so இப்போ நம்ம திருப்பி கிளாஸ் begin பண்ணலாமா open your eyes எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல யாரெல்லாம் பண்ணீங்க மீ அப்படின்னு சாட்ல சொல்லுங்க இங்க வந்து பார்த்தா மேம் கொட்டாய் தான் வருதா ஆமாண்டா தூக்கம் வராம எப்படி இருக்கும் we are all humans இல்லையா தூக்கம் வரும் தான் நான் ஒன்றும் பார்ன் எனர்ஜெட்டிக் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கும் கால் வலிக்குது எனக்கும் பசிக்குது எனக்கும் தூக்கம் வருது எனக்கும் கண்ணு எரியுது மேலே பாரு எவ்வளோ நான் காட்டியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ரூஃப் காட்டியிருக்கேன்ல எவ்வளோ லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கும் வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்குது ஆனாலும் டயர்டாக இருந்தாலும் கண்ணு வலிச்சாலும் கால் வலிச்சாலும் நம்ம வந்து படிக்கிறோமா அந்த ஒரு டிட்டர்மினேஷன் நமக்கு இருக்கா அந்த ஒரு வெறி நமக்கு இருக்கா அதுதான் மேட்டர்ஸ் ரைட் ஓகே வாங்க கண்டினியூ பண்ணலாம் சாப்டர் 4 ஓகே ஸோ சாப்டர் 4ல எக்ஸ்பிளைன் ஒய் ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்டு வித் ஹாலோஜன் இன் த பீரியாடிக் டேபிள் ஓகே ஹைட்ரஜனை வந்து நம்ம ஏன் வந்து நம்ம வந்து கோல்டு மேம் பிரீத் இன் பண்ண முடியலையா இங்கே பாரு 100 ஸ்லைடு வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் நான் கணக்கு சொல்கிறேன் கவனி ஸோ தட் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு தெரியும் பார் இன்னும் நம்ம கையில் வந்து வெறும் பாரு ஒரு 50 ஸ்லைடு தான் இருக்கு ஓகே வெறும் 50 தான் இருக்கு சரியா 100 முடிச்சிட்டோம் இன்னும் வெறும் 50 தான் ஓகே ஸோ நல்லபடியாக படிக்கலாம் ஓகே ஸோ ஒரு 1 மினிட் நான் போய் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரேன் வாருங்கள் ஓகே எல்லாரும் தண்ணி குடிங்க the hydrogen has ஏன் வந்து ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ஹாலோஜன் கூட வைக்கல ஏன் வந்து குரூப் 1ல வந்து வச்சிருக்கோம் ஹாலோஜன் கூடயே சேர்த்து ஹைட்ரஜனையும் வந்து வச்சிருக்கலாம்ல ஆஃபீஸ் டூரா போட்டுடலாம் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வாங்க ஓகே the hydrogen has the electronic configuration of 1s1 ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது அப்படின்னா 1s1 சரியா அது எது மாதிரி இருக்கு அப்படின்னா ns1 அப்படிங்கிற ஆல்கலி மெட்டல்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரியே இருக்கு நான் சொல்ற கதையை கொஞ்சம் அப்படியே அழகா காதுல வாங்கி பார்க்கலாம் ஓகே சோ ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்கு ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது ஆல்கைல் ஹாலைட்ஸ் இருக்கு இல்லையா ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சாரி ஆல்கலி மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய ns1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரியே வந்து இருக்கு ஓகே லைக் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்ஸ் எப்படி ஹாலோஜன்ஸ் இருக்கா ஹாலைட்ஸ் எப்படி ஹாலோஜன் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி ஹைட்ரஜனும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுது கெயின் பண்ணுது எலக்ட்ரான் கெயின் பண்ணி இல்லையா மைனஸ் சார்ஜ்னா எலக்ட்ரான் கெயின் பண்ணுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹாலோஜன்ஸ் எப்படி ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹாலோஜன் மைனஸ் Cl மைனஸ் குளோரின் மைனஸ் Cl மைனஸ் F மைனஸ் Br மைனஸ்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா அந்த மாதிரி ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி H மைனஸா ஃபார்ம் ஆகுது
okay, so whose electronic configuration is similar to noble gas? அதனால electronic configuration வந்து noble gasக்கு similar-ஆ இருக்கு. okay, so இது வந்து இந்த questionக்கும் எழுதலாம், justify the position of periodic table-க்கும் நம்ம வந்து படிக்கலாம். okay, however the electronic configuration of hydrogen வந்து halogen விட ரொம்ப ரொம்ப கம்மி. third point என்னது? hydrogen உடைய electronic affinity, hydrogen உடைய electron affinity வந்து halogen விட ரொம்ப ரொம்ப கம்மி. okay, so hydrogen வந்து less reactive than halogen. so halogen compare பண்றப்போ hydrogen வந்து ரொம்ப ரொம்ப less reactive. அதனால தான் hydrogen நம்ம என்ன பண்றோம் அப்படினா halogen கூட வைக்காம group 1ல வந்து வைக்கிறோம். group 1ல வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேவா? சோ 5 பாயிண்ட் தான். இது justify the position கேட்டாலும் இதே தான் எழுத போறோம். நான் கதை மாதிரி சொல்றேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹைட்ரஜன் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? NS1 இல்லையா? ஹைட்ரஜன் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது அப்படினா NS1. சரியா? அந்த NS1 வந்து எது மாதிரியே இருக்கு அப்படினா ஆல்கலி மெட்டல்ஸ் உடைய NS1 கான்ஃபிகரேஷன் மாதிரி இருக்கு. நாட் அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ நான் திருப்பி ரிவைஸ் பண்றேன்ல, கவனிங்க. ஓகே, so general electronic configuration of alkali metals NS1 configuration மாதிரியே வந்து இருக்கு. ஓகே, so இப்போ பாயிண்ட் 2 வந்து நல்லா கவனிங்க. ஹாலோஜன்ஸ் எப்படி ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹாலைடா மாறுதோ அதே மாதிரியே ஹைட்ரஜனும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹைட்ரேட்டா மாறுது. ஆனாலும் ஹாலோஜன்ஸ் உடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஹைட்ரஜன்ஸை கம்பேர் பண்றப்போ. when you compare with hydrogen, ஹாலோஜன்ஸ் உடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எப்படி இருக்கு? கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், அவ்வளோ ரியாக்டிவா இல்ல. ஹைட்ரஜன் வந்து ஹாலோஜன் அளவுக்கு அவ்வளோ ரியாக்டிவா இல்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, அதனால தான் நம்ம வந்து ஹாலோஜன்ஸை எடுத்து ஹைட்ரஜன்ஸை எடுத்து குரூப் 1ல வைக்கிறோம், ஹாலோஜன்ஸ் கூட வைக்கல. ஓகே, அவ்வளவுதான், டன். அடுத்த क्वेश्चन போலாமா? discuss the three types of covalent hydrates. ஓகேவா? covalentனாலே mutual sharing of electrons. ஓகேவா? மூணு types of covalent hydrates வந்து இருக்கு. ஒன்னு என்னது அப்படினா electron deficient. ஒன்னு வந்து என்னது? electron deficient. அதுகிட்ட எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு. அதுதான் இந்த B2H6 டைபோரேன். அதுதான் இந்த டைபோரேன் B2H6. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிச். அமோனியால பாத்தீங்கன்னா நைட்ரஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். சோ அடுத்து வந்து எலக்ட்ரான் ரிச். ஓகே, தென் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ப்ரிசைஸ்னா கரெக்டான அளவுக்கு எலக்ட்ரான் இருக்கும். கார்பன்ல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், 4 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஷேர் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ எலக்ட்ரான் ப்ரிசைஸ்னா எலக்ட்ரான் அதிகமாவும் இல்ல கம்மியாவும் இல்ல, கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். B2H6 டைபோரேன்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் ரிச் அமோனியால வந்து எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும். இதே மீத்தேன்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து கரெக்டா இருக்கும், ப்ரிசைஸா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு கேன் ஃபங்க்ஷன் as oxidizing agent as well as reducing agent. ஏன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கு, அதே நேரத்துல ரெடியூசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கே, ஏங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? ஒண்ணுமே இல்ல. ஆக்சிடேஷன் இஸ் யூசுவலி பெர்ஃபார்ம்ட் இன் அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியம்ல அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். சரியா? இதே பேசிக் மீடியம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிடக்ஷன். ஓகே, அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா வந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா? H2O2 இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கே, ரெடியூசிங் ஏஜென்ட்டாவும் இருக்கே, ஏன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அசிடிக் கண்டிஷன்ஸ்ல அது வந்து ஆக்சிடேஷன் பண்ணும். ரிடக்ஷன் கண்டிஷன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து பேசிக் கண்டிஷன்ல அது வந்து ரிடக்ஷன் பண்ணும். சரியா? சோ இப்போ இதை கவனிங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பா எழுதணும். தோ பாருங்க, அசிடிக் கண்டிஷன்ல நான் வந்து எடுத்துக்கிறேன். அசிடிக் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா FeSO4 இருக்கா? ஓகே, FeSO4 and then I am reacting it with sulfuric acid. இங்க எனக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இருக்கு. ஓகே, சோ இங்க எனக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுல பாரு ஆக்சிஜன் அது வந்து போயிடுச்சு. ஆக்சிஜன் வந்து
போயிடுச்சு, which is it is undergoing reduction. அப்போ அது கூட இருக்கிறது அது வந்து என்ன பண்ணிருக்கு, ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. கூட இருக்கிறது அது என்ன பண்ணிருக்கு, ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. ஸோ FeSO4 அது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா FeSO4 வந்து Fe2SO4 thrice வந்து ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. Fe2SO4 thrice ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. பேசிக் கண்டிஷன்ல இதே பாருங்க. இதே பேசிக் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, OH2 அதாவது இது வந்து OH மைனஸ் தானே பேசிக் கண்டிஷன். ஸோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி தன்னைத்தானே அது வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு ஹைட்ரஜனை ரெடியூஸ் பண்ணுது. ஹைட்ரஜன் கம்மியாகுதுன்னா ஆக்சிடைஸ் இல்லையா. ஸோ கூட இருக்கிறது அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணுது. கூட இருக்கிறதுல தோப்பர் ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணிருக்கு, அது வந்து ரெடியூஸ் பண்ணுது. சரியா. ஸோ ஆசிடிக் மீடியம்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அண்ட் தென் பேசிக் மீடியம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து இருக்கும். சரியா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து it acts as both oxidizing agent and it acts as reducing agent. Naming reaction, IUPAC nomenclature எல்லாத்தையுமே complete organic chemistry நம்ம நாளைக்கு படிப்போம்டா. ஓகேவா. ஸோ கவனிங்க. ஓகே. acidic mediumல oxidation, basic mediumல reduction. ஓகே. Next, do you think that heavy water can be used for drinking purposes? இங்க பார் H2O வந்து நார்மல் வாட்டர்ல, இதுல வந்து இந்த H2 க்கு பதிலா D போடு, D2O. இந்த D2O தான் என்னது அப்படின்னா ஹெவி வாட்டர். இந்த ஹெவி வாட்டரை வந்து நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாமா, குடிக்கலாமா அப்படின்னா குடிக்க கூடாது. நோ, heavy water cannot be used for drinking purposes. heavy water நம்ம drinking purposesக்கு யூஸ் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா the rate of the reactions involving heavy water is slower than that of water. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம்னா அந்த தண்ணி வச்சு நம்ம வந்து நிறைய மைண்ட்ல இருக்காது. அதான் if you want a break னா எனக்கு சொல்லுங்க, ஏன்னா உனக்கு மைண்ட்ல நிக்கணும், நீ என் கூட சேர்ந்து படிக்கணும். சரியா. நான் ஒன்றும் இங்கே வந்து கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்க வரல. ஐ மீன் லைக் எப்படி சொல்றது, நான் எனக்காக கிளாஸ் எடுக்கல, உங்களுக்காக தான் எடுக்கிறேன். உங்களுக்கு எப்போல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிரெயின் அடைக்கிற மாதிரி இருக்கு மேம், ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து பிரேக் விட்டுட்டு அப்புறமா படிக்கலாம்னா யூ டெல் மீ. ஓகே. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா. எப்போ பிரேக் வேணும்னு என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள், ஆனால் சும்மா ஸ்பேம் பண்ணக்கூடாது. ஓகே. லாஸ்ட் பிரேக் எத்தனை மணிக்கு விட்டோம், 9 o'clock விட்டோம் இல்லையா. 10:30, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 minutes. ஓகே. ஆனால் வருவீங்களா? எனக்கு நீங்கள் பிரேக் விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பிரேக்கே விட மாட்டேன். ஏன்னா இங்கே பார், நீ இப்போ படிக்கலைன்னா அதுக்கப்புறம் எப்போ படிக்க போகிற, நீ முடிச்சுட்டா நான் PDF கொடுத்துருவேன், நீ ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீ அட்லீஸ்ட் இங்கே பாரு, எனக்கு கிளாஸில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்டேருந்து எனக்கு வந்து வேணும், நீ ஒரு 75% என் கூட சேர்ந்து படிச்சிரு, மீதி 15%க்கு நீ PDF பார்த்து ரிவைஸ் பண்ண போறேன். ஓகேவா. மீதி 15%க்கு PDF பார்த்து ரிவைஸ் பண்ண போறேன். ஒரு 75% என் கூட சேர்ந்து படிச்சிரு. That is what I am asking you. ஓகே. சரி. ஓகே. 10 minutes நான் உங்களுக்கு அப்போ நான் பிரேக் தரேன். ஆனால் கண்டிப்பாக பிரேக் முடிச்சு திருப்பி வரணும். மைண்ட்ல நின்று படிக்கணும். சரியா. மைண்ட்ல நிக்கலனா நம்ம வந்து பிரேக் விட்டு படிக்கலாம். ஆனால் பிரேக்ல நீ என்ன பண்ணக்கூடாது, you should not do social media போய் பார்க்க கூடாது. ஓகே. 5 minutes break. ஓகே. எக்ஸாக்டா 5 minutes. குயிக்கா வந்துருங்க. ஓகே.
Are we back? Are we back? Yes. Okay. ஆமா, பிரேக் ஓவர். வீடியோ கிளியரா தான்டா இருக்கு. சரியா? பிடிஎஃப் லைவ் முடியறப்போ தரேன், ஞாபகப்படுத்துங்க. ஓகே? ஆமா, யூடியூப் ஆட் போட தானே செய்வாங்க. ஓகே, கேன் வி கண்டினியூ? இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம 2 சாப்டர் வந்து முடிக்கணும். ஓகே, இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம 2 சாப்டர் வந்து முடிக்கணும். ஓகேவா? 200 பேர் போயிட்டாங்களா? போட்டோம், எனக்கு கவலையே இல்லை. எனக்கு வந்து இங்க எத்தனை பேர் வந்து என்னை நம்பி கவனிக்கிறீங்களோ அவங்க போறோம். ஸோ வாங்கப்பா. No heavy water cannot be used for drinking purposes. Heavy water இருக்கு இல்லையா, D2O. அந்த heavy water யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டே கிளாஸ் கவனி. சரியா? சாப்பிட்டுட்டே அப்படியே ஃபோனை வச்சுக்கோ, சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனி. அதுக்காக தானே கிளாஸ். பரவாயில்ல, 509 மெம்பர், வெறும் 9 மெம்பர்ஸ் இருந்தால் கூட நான் கிளாஸ் இருக்க ரெடி. என்னால் ஒருத்தன் 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினா எனக்கு அதுவே வந்து சூப்பர் ஹாப்பி. ஓகே, வாங்கப்பா. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்வால்விங் D2O வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டரை விட ஸ்லோவாக வந்து இருக்கும். இது வந்து D2O வந்து வாட்டரை விட ஸ்லோவாக இருக்கும். இப்போ நம்ம D2O குடித்தோம் அப்படின்னா, if D2O is consumed, the enzyme catalyzed biochemical reaction will occur at slower than optimum rate. நம்ம பாடியில் வந்து என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனா நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நடக்குது இல்லையா, அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறது தான் வந்து எது அப்படின்னா இந்த என்சைம்ஸ். நம்ம பாடியில் நடக்கக்கூடிய நிறையா ரியாக்ஷன்ஸை பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இந்த என்சைம்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக D2O குடித்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய நிறையா ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஸ்லோவாக நடக்கும். சரியா? ஸோ நம்ம வாட்டருக்கு பதிலாக ஹெவி வாட்டர் குடிக்கக்கூடாது. ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னா பிகாஸ் ஹெவி வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸும் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? The carbon monoxide of water gas can be converted to carbon dioxide. முதல்ல வாட்டர் கேஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர் தான் வாட்டர் கேஸ். சரியா? மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர் தான் வந்து என்னது அப்படின்னா வாட்டர் கேஸ். சரியா? ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது. எப்படி? இந்த ஒரு ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. அப்ப மீதி என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். சரியா? இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடா மாறுறதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the water gas shift reaction. ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 டிகிரி செல்சியஸ்ல வந்து நடக்கும். ஓகே, at 400 டிகிரி செல்சியஸ் அண்ட் பாஸ்ட் ஓவர் ஷிஃப்ட் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு அப்பாரட்டஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த வாட்டர் கேஸை வந்து நம்ம பாஸ் பண்றோம். கண்டெய்னிங் அயன் ஆர் காப்பர் கேட்டலிஸ்ட். நமக்கு இங்க வந்து அயன் இல்லைன்னா காப்பர் கேட்டலிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் கேஸ் அப்படின்னா வந்து என்னது? கார்பன் மோனாக்சைடு பிளஸ் வாட்டர் தான் வாட்டர் கேஸ். ஸோ என்ன ஆகுது? இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது, மீதி இருக்கிற ஹைட்ரஜன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 400 டிகிரி செல்சியஸ் அயன் ஆர் காப்பர் கேட்டலிஸ்ட். ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்க, ஜஸ்டிஃபை த பொசிஷன். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், நான் குயிக்கா சொல்றேன். ஹைட்ரஜனை வந்து பீரியாடிக் டேபிள்ல எங்க வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்க? ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s1. அது எதுக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய NS1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து சிமிலரா இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஹாலோஜன்ஸ் எப்படி ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஹாலைட்ஸா மாறுது, ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஹைட்ரைட்ஸா மாறுது. ஆனாலும் ஹாலோஜன்ஸ் அளவுக்கு இதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி இல்லை. ஓகே,
எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஹாலோஜன்ஸை கம்பேர் பண்றப்போ. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஹாலோஜனை கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் ஹாலோஜன்ஸ் வந்து ஹாலைடா மாறுற மாதிரி ஹைட்ரஜன்ஸால ஹைட்ரைடா அவ்வளோ குயிக்காக வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா மாற முடியல. சரியா? ஓகே, ஹைட்ரஜன் ஹேஸ் similarities with alkali metals. ஓகே, ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் கூட நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹைட்ரஜனுடைய மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் நம்ம வைப்போம். அப்போ நம்ம எதுல வைப்போம்? ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் வைப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஐசோடோப்ஸ் என்றால் என்ன? என்னென்ன ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஈஸியான கொஸ்டின். எலிமெண்ட்ஸ் வித் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் வந்து சேமா இருக்கு, ஆனா மாஸ் நம்பர் வந்து மாறுது. சரியா? அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு, ஆனா மாஸ் நம்பர் வந்து நமக்கு மாறுது. ஓகே, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as isotopes. ஓகே, ஸோ புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம், புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ புரோட்டியம் பாருங்க H11, டியூட்டீரியம் H12, மாஸ் நம்பர் மாறுது பாருங்க. ட்ரைட்டியம் H13, ட்ரைட்டியம் மாஸ் நம்பர் மாறுது. ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the isotope. PDF நேத்து நான் அப்டேட் பண்ணிட்டேன்டா. நேத்துடைய லைவுக்கு கீழே PDF வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். ஈஸியான கொஸ்டின், நீங்க இப்பவே படிங்க பார்க்கலாம், லைவ்லயே படிச்சு முடிங்க பார்க்கலாம். சிம்பிள் வாண்டா, கண்டிப்பா சிம்பிள் வந்து எழுதணும். ஓகே, சோ படிங்க. யாராச்சும் பாண்டிச்சேரி மக்கள் இருக்கீங்களா சாட்ல? how many பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர்? பாண்டின்னு போடுங்க பார்க்கலாம் சாட்ல. யார் படிச்சிட்டீங்க சாட்ல கிளியர் அப்படின்னு வந்து போடுங்க. ஓகே, சோ ஹெவி வாட்டர் கம்மி தான். மீ நாகர்கோயில், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினா எந்த ஸ்கூல்? சாதனா, லக்ஷ்மி எந்த ஸ்கூல்? கோவை, புதுக்கோட்டை. பாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எந்த ஸ்கூல்டா? எந்த ஊருலாம் எல்லாரெல்லாம் போடாதீங்க, ஒன்லி பாண்டி மட்டும் போடுங்க. சாட்டு பறக்குது பாரு, சாட்டு பறக்குது, இப்ப சாட்டு பறக்குது. ஓ போச்சு. மயிலாடுதுறை, சென்னை. குட் குட். ஸோ வாங்கப்பா. ஹெவி வாட்டர் இஸ் வைட்லி யூஸ்ட் as moderator in nuclear reactor. It can lower the energies of fast neutron. ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு இல்லையா, ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். சரியா? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல்டாக தான் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெவி வாட்டர் வந்து மாடரேட்டராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டரில் இந்த நியூட்ரான்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போய் வந்து என்னது பம்பார்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக போயிட்டு பம்பார்ட் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுது, மாடரேட்டராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. It is commonly used as tracer to study organic reaction mechanism. Organic reaction எல்லாம் ட்ரேசரா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரேசரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். It is also used as coolant in nuclear reactor which absorbs the heat. இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நடக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் ஜென்ரேட்ஸ் ஹீட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி அது வந்து ஒரு கூலண்டாக வந்து பிஹேவ் பண்ணும். அந்த ஹீட்டெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கூலண்டாக வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஹெவி வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ ஹெவி வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து மாடரேட்டராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரேசராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து கூலண்டாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் படிச்சிட்டிங்களா? கிளியரா? ஓகே, டன். நெக்ஸ்ட் போலாமா?
நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ எக்ஸ்பிளைன் த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டியூட்டீரியம். ஏன் பாண்டி கேட்டிங்கன்னா பாண்டியில் ஒரு மீட்டப் வைக்கலாம் அவங்க கூட அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு, அதனால சும்மா கேட்டேன். ஓகே வாங்க. எக்ஸ்பிளைன் த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டியூட்டீரியம். ஸோ டியூட்டீரியம் உடைய எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் வந்து என்னென்ன? டியூட்டீரியம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை, ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் இல்லையா, டி. ஸோ நல்லா கவனிங்க. டியூட்டீரியம் கேன் ரீப்ளேஸ் ரிவர்சிபிளி ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுது. ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த பாரு, நான் இந்த காம்பவுண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா பாரு, மீத்தேன் இருக்கா, மீத்தேன் CH4 வந்து 2 moles ஆஃப் டியூட்டீரியம் கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோ, மீத்தேன் வந்து 2 moles ஆஃப் டியூட்டீரியம் கூட. எங்க ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு பதிலாக டியூட்டீரியம் மாத்து, எங்க டியூட்டீரியம் இருக்கோ அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் மாத்து. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன், அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இதோ பார், CH4 க்கு பதிலாக D4, 2D2 பதிலாக H2. அப்படியே மாத்தி போடு, D க்கு பதிலாக H, H க்கு பதிலாக D. அடுத்து பாருங்க அமோனியா. ஃபர்ஸ்ட் மீத்தேன் எடுத்துக்கிட்டியா, அடுத்து அமோனியா. அமோனியா கூட நீ ரியாக்ட் பண்ண போற. எங்க ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு பதிலாக D போடு, D. எங்க D இருக்கோ அதுக்கு பதிலாக H போடு. அவ்வளோதான், யூ காட் த ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கோ, யூ காட் த ஆன்சர். ஓகே, டியூட்டீரியம் வந்து ஹைட்ரஜன் கூட ஈஸியா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் இன் காம்பவுண்ட்ஸ் எய்தர் பார்ஷியலாவோ இல்ல கம்ப்ளீட்லி ஆவோ, டிபெண்டிங் அப்பான் த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே, these reactions occur in presence of deuterium or heavy water. Okay, these reactions occur in presence of deuterium or heavy water. Okay va, புரிஞ்சுதா? next டா, how will you convert parahydrogen into orthohydrogen? How will you convert parahydrogen into orthohydrogen? Important. Okay, ஒரு parahydrogen நம்ம எப்படி எல்லாம் orthohydrogenக்கு வந்து மாத்தலாம்? first point, by passing electric discharge. நம்ம என்ன பண்றோம், கரண்ட் கொடுக்கறோம், ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நம்ம வந்து பாஸ் பண்றோம். ஓகே, செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா by heating above 800 degree Celsius. by heating above 800 degree Celsiusக்கு மேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா paramagnetic molecules like oxygen, NO2, O2, NO, NO2 இந்த மாதிரி paramagnetic molecules கூட நம்ம என்ன பண்றோம்னா ரியாக்ட் பண்றோம். அப்படி இல்லனா nascent or atomic hydrogen அதோ பார், ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தனியா இருக்கும்ல, நியூலி பார்ன் ஹைட்ரஜன், தனியா இருக்கிற ஹைட்ரஜன் தான் nascent hydrogen சொல்லுவோம். அது கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். மொத்தம் மூணே மூணு பாயிண்ட் தான் by passing electric discharge. சரியா? சோ நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் கவனி இங்க பாரு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ, கிளாஸ் கவனி. ஓகேவா? நாசன்ட்னா நியூலி பார்ன், அதுக்கு தான் நீ கவனிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, எஸ் ஐ லுக் டயர்ட், பட் என்ன பண்ணணும், நீ கவனிக்கணும். நீ வந்து ஒய் நாட் சென்னை, ஒய் நாட் கோயம்புத்தூர், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். பி இந்த பிரசன்ட். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணா உடனே நீ படிப்புக்கு வந்துடணும். நீ அப்படி வரமாட்டேற, அப்ப நான் வந்து என்ன கதையே பேசவே மாட்டேன். ஓகே, ஸோ பை பாசிங் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 800 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணலாம், இல்லைனா பாராமேக்னெட்டிக் மாலிக்யூல்ஸ் கூட மிக்ஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த 3 விஷயம் வந்து நம்ம பண்ணலாம். அடுத்து மென்ஷன் த யூசஸ் ஆஃப் டியூட்டீரியம். ஸோ எப்படி நம்ம ஹெவி வாட்டருடைய யூசஸ் படித்தோம், அந்த மாதிரி டியூட்டீரியமுடைய யூசஸ் படிங்க பார்க்கலாம். ஸோ டியூட்டீரியமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடரேட்டராக வந்து யூஸ் பண்ணுறோம். we are using it as the moderator in nuclear reactor. Okay, next வந்து பாத்தீங்க அப்படின்னா to find moderator in nuclear reactor, to find mechanisms of a chemical reaction, tracer. அதே தான்டா organic reactionsல வந்து tracer-ஆ வந்து யூஸ் பண்றோம். high speed deuterons can be used in artificial radioactivity. artificial radioactivityல வந்து இந்த high speed deuterons வந்து என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், யாருக்கெல்லாம் இங்கே போர்டு கிளியரா தெரியலையோ நான் வந்து இங்கே உங்களுக்கு எழுதி போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே படிச்சுப்போம், என்னன்னு படிப்போம், அங்கே நம்ம எழுதி பார்ப்போம். ஓகே, ஹைட்ரஜன் மாலிக்யூல் இன் விச் த புரோட்டான்ஸ் இன் த நியூக்ளியை ஆர் நோன் டு ஸ்பின் இன் சேம் டைரக்ஷன். ஒன்றுமே இல்லை, கவனிங்க. H2 மாலிக்யூல் இருக்கு இல்லையா, ஆர்த்தோ அண்ட் பாரா. ஆர்த்தோக்கு பாராக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம், இந்த H2 மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, H2 மாலிக்யூல், அதுல
இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான் ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய நம்ம நியூட்ரான்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் ரைட் சோ இந்த புரோட்டான்ஸ் வந்து சேம் ஸ்பின்னா இருக்குன்னு வெச்சுக்கோ ஒரே டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகுது அப்படினா அது ஆர்த்தோ ஒரே டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகுதுனா அது ஆர்த்தோ இதே அந்த புரோட்டான்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகுதுன்னு வெச்சுக்கோ அது வந்து பாரா ஓகே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகுதுனா அது வந்து என்னது பாரா புரிஞ்சுதா do you understand or not எத்தனை பேருக்கு understand எத்தனை பேர் you understood clear okay so இப்போ அடுத்து போலாமா ஓகேடா so இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க room temperature-ல 75% அது ஆர்த்தோவா தான் இருக்கும் 25% தான் பாராவா இருக்கும் ஓகே so இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா செகண்ட் பாயிண்ட் பாருங்க room temperature-ல 75% of hydrogen வந்து என்னவா இருக்கும் ஆர்த்தோவா தான் இருக்கும் வெறும் 25% தான் வந்து பாராவா இருக்கும் வெறும் 25% தான் எப்படி இருக்கும் அப்படினா பாராவா இருக்கும் சரியா நீ இப்போ டெம்பரேச்சரை கம்மி பண்ண ஈக்குலிபிரியம் வந்து பாரா சைடு தான் வந்து ஷிஃப்ட் ஆகும் ஓகே சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க when you decrease the temperature temperature கம்மி பண்ண equilibrium shift towards para side தான் நமக்கு என்ன ஆகும் அப்படினா equilibrium வந்து நமக்கு shift ஆகும் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் வந்து நீங்க வந்து எழுதணும் அது வந்து என்ன தெரியுமா which is 25 கெல்வின்ல 99% வந்து பாராவா தான் இருக்கும் அப்புறமா வெறும் 1% தான் ஆர்த்தோ இருக்கும் வெறும் 1% தான் ஆர்த்தோ இருக்கும் 25 கெல்வின்ல 99% பாரா தான் இருக்கும் 1% தான் ஆர்த்தோ இருக்கும் ஓகே இப்போ third point melting point of ortho என்ன melting point of para என்ன மாறும் melting point of ortho and melting point of para melting point of ortho வந்து பாத்தீங்க அப்படினா it is 13.95 kelvin 13.95 kelvin இதே melting point of para வந்து பாத்தீங்க அப்படினா it is 13.83 kelvin 13.83 kelvin okay fourth point melting point எழுதிட்டோமா so melting point எழுதின உடனேவே you all go with boiling point okay you all go with boiling point okay so boiling point of ortho என்னது தெரியுமா இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா படிக்கலனா படிங்க boiling point of ortho என்னது 20.39 okay it is 20.39 இதே boiling point of para என்னது அப்படினா it is 20.26 20.26 correct it is 20.26 okay 20.26 kelvin சரியா ஓகேவா சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க வேப்பர் பிரஷர் பத்தி வந்து எழுத போறோம் வேப்பர் பிரஷர் வந்து ஆர்த்தோக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படினா லோவா இருக்கும் வேப்பர் பிரஷர் வந்து ஆர்த்தோக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படினா வந்து லோவா இருக்கும் சரியா இதே வேப்பர் பிரஷர் ஆஃப் பாரா வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும் ஓகே சோ 5 மார்க்ல கேட்டா கூட ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா படிக்கலாம் ஓகே சோ கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க ஆர்த்தோ அப்படினா வந்து என்னது புரோட்டான்ஸ் ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய புரோட்டான் ஸ்பின் புரோட்டான் வந்து பாத்தீங்க அப்படினா சேம் ஸ்பின்னா இருக்கு ரெண்டு புரோட்டானுமே H2 மாலிக்யூல்ல சேம் ஸ்பின்னா அது ஆர்த்தோ டிஃபரண்ட் ஸ்பின்னா பாரா ஓகே ரூம் டெம்பரேச்சர்ல 75% ஆர்த்தோவா தான் இருக்கும் வெறும் 25% தான் பாராவா இருக்கும் டெம்பரேச்சர் கம்மி பண்ண ஈக்குலிபிரியம் வந்து பாரா சைடு ஷிஃப்ட் ஆகும் அப்ப 25 கெல்வின்ல பார்த்தேன்னு வெச்சுக்கோங்க K போடவே மறந்துட்டேன் நீங்களும் பேசாம இருக்கீங்க 25 கெல்வின்ல பாத்தீங்க அப்படினா 99% பாரா இருக்கும் வெறும் 1% தான் ஆர்த்தோ இருக்கும் நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து 13.95 13.83 பாயிலிங் பாயிண்ட் வந்து 20.39 20.26 வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்கும் வேப்பர் பிரஷர் வந்து ஹையா இருக்கும் ஓகே
அடுத்துப்பா preparation of tritium. ஓகே, கவனிக்கலாமா? preparation of tritium முடிய போகுது இந்த சாப்டர், கவனிங்க. By bombarding lithium with slow neutron in a nuclear fission reactor. ஒரு நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னது? பாண்ட் பிரேக் ஆகுது இல்லையா? ஃபிஷன்னாலே வந்து என்னது? பிரேக், ரைட்? ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லித்தியம் மேல நியூட்ரான்ஸை பம்பார்ட் பண்றேன். ஓகே, சோ வாட் இஸ் திஸ்? லித்தியம் 36. ஓகே, லித்தியம் 36. லித்தியம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நியூட்ரான்ஸை வந்து பம்பார்ட் பண்றேன். லித்தியம்ல நான் வந்து என்ன பண்றேன்? நியூட்ரான்ஸை வந்து பம்பார்ட் பண்றேன். நியூட்ரான்ஸால போட்டு அடிக்கிறேன். சரியா? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஹீலியம் அண்ட் ட்ரைட்டியம் வந்து ஃபார்ம் ஆகும். ஹீலியம் அண்ட் ட்ரைட்டியம் வந்து ஃபார்ம் ஆகும். ஹீலியம் உங்க எல்லாருக்குமே தெரியும் 2 4 அப்படின்னு 2 4, ரைட்? அப்ப மீதி மைனஸ் பண்ணு 6 + 1 7. 7ல 4 போயிடுச்சுன்னா மீதி 3. ஓகே, இங்க பாரு 3 2 அப்படின்னா இங்க எனக்கு 1 தான். ஸோ நமக்கு வந்து ட்ரைட்டியம் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம்? லித்தியம்ல நியூட்ரான்ஸை பம்பார்ட் பண்றோம். லித்தியம்ல நியூட்ரான்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பம்பார்ட் பண்றோம். ஓகே, எஸ். ஸோ அடுத்து ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டருக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஹார்ட் வாட்டருக்கும் சாஃப்ட் வாட்டருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? இட் கண்டெய்ன்ஸ் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இன் த ஃபார்ம் ஆஃப் பைகார்பனேட், குளோரைட் அண்ட் சல்ஃபேட். இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து பைகார்பனேட்டாக இருக்கும். கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் பைகார்பனேட், மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட், இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹார்ட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ hard water contains calcium and magnesium in the form of bicarbonate, chlorides and sulfate. Okay, calcium and magnesium, பைகார்பனேட், குளோரைட், சல்ஃபேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதே சாஃப்ட் வாட்டர்னா ஃப்ரீ ஃப்ரம் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட். சாஃப்ட் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி மெக்னீசியம் அண்ட் கால்சியம் சால்ட் வந்து நமக்கு வந்து இருக்காது. மெக்னீசியம் கால்சியம் சால்ட் வந்து நமக்கு இருக்காது. புரிஞ்சுதா? எஸ், ஓகே. It does not give lather. Lather அப்படின்னா வந்து நொரை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ lather அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? It is called as நொரை. சரியா? So it does not give lather with soap but forms precipitation with calcium and magnesium. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கூட சேர்ந்து ஒரு precipitate கீழே வந்து படிஞ்சிருமே தவிர இது வந்து நமக்கு நொரை ஃபார்ம் ஆகாது. சரி, இது வந்து என்ன ஃபார்ம் ஆகாதுன்னா நொரை மாதிரி ஃபார்ம் ஆகாது. இட் ஃபார்ம்ஸ் லேதர் வித் சோப். இதே சாஃப்ட் வாட்டர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சோப்பு கூட வந்து நொரை ஃபார்ம் ஆகும். ஓகே, உங்க வீட்டில் நீங்க வந்து கை கழுவுறீங்க, எவ்வளோ சோப்பு போட்டாலும் வந்து நொரையே வரல அப்படின்னா அது வந்து சோப்புல பிரச்சனை இல்லை, தண்ணியில கூட பிரச்சனை இருக்கலாம். ஓகே, it is harmful for boilers and unsuitable for laundry. இப்போ துணியை ஹார்ட் வாட்டர்ல வாஷ் பண்றதுனால துணிலையும் வந்து துணிக்கும் கெட்டது தான். அதே நேரத்தில் இந்த சுடு தண்ணிலாம் சூடு பண்ணீங்கன்னா அதுல வந்து அப்படியே வெள்ளை கலர்ல படிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த பாத்திரத்துல வந்து ஒயிட் கலர்ல லேயரா படிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அதை வந்து நீ என்னன்னு சொல்லலாம்? ஹார்ட் வாட்டர். உங்க வீட்டில் இருக்கிற தண்ணி வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதே பாய்லர்ஸ் எல்லாம் பாயில் பண்ணல, சூட்டபிள் ஃபார் லாண்ட்ரி அப்படின்னா அது வந்து சாஃப்ட் வாட்டர். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் வந்து எப்படி இருக்கும்? பைகார்பனேட்ஸாகவும் குளோரைட்ஸாகவும் சல்ஃபேட்ஸாகவும் இருக்கும். கால்சியம் அண்ட் மெக்னீசியம் வந்து நமக்கு பைகார்பனேட்ஸாகவும் குளோரைட்ஸாகவும் சல்ஃபேட்ஸாகவும் வந்து இருக்கும். ஓகே, இதே சாஃப்ட் வாட்டர்ல வந்து நமக்கு கால்சியமோ மெக்னீசியமோ எதுவுமே இருக்காது. அண்ட் தென் நம்ம தண்ணியில கலந்தோம்னா லேதர் நொரை வரும், precipitate ஃபார்ம் ஆகும் கீழே. ஆனா இதுல நொரை நல்லாவே வரும், அதுல நொரை வராது. ஓகே, பாய்லர்ஸ்க்கு நாட் குட், அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு நாட் குட். பட் இந்த சைட்ல துணி துவைக்கிறது பாய்லர்ஸ்க்குலாம் குட் தான். ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன? ஆன்சர் பண்ணுங்கடா குயிக்கா. ஆன்சர் மீ. வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்? ஹைட்ரஜனும் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஒரு எலிமெண்ட்டும் பாண்ட் ஆகி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹைட்ரஜன் கூட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் ஏதாச்சும் பாண்ட் ஆகி இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்ல வந்து ரெண்டு விதமான ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்.
இப்போ வாங்க இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஸோ இன்ட்ரா மாலிகுலார் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு மாலிக்யூல்குள்ளேயே, ஒரே மாலிக்யூல்குள்ளேயே இருக்கிறது தான் இன்ட்ரா மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, இங்க பார் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் என்னது அப்படின்னா இங்க எனக்கு OH பாண்ட் இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு NO2 குரூப் இருக்கு. இதுதான் என்னுடைய ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இதுதான் என்னுடைய ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். ஓகே, ஸோ நான் இதை இப்போ தெளிவாக எழுதிக்கிறேன். இந்த OH நான் என்ன பண்ணிக்கிறேன்? பாண்டா எழுதிக்கிறேன். OH பாண்ட்னு எழுதிக்கிறேன். NO2வையும் நான் வந்து பாண்டா எழுதிக்க போறேன். NO2வையும் பாண்டா எழுதிக்க போறேன். NO2ன்னு எழுதிக்கிறேன். இப்ப பாரு, இந்த ஆர்த்தோ நைட்ரோ இந்த क्वेश्चனை தான் இதுல கேட்டாங்க, நீட் எக்ஸாம்ல கேட்டாங்க போன வருஷம். இதுல எது வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஷோ பண்ணும் கேட்டு ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இதே காம்பவுண்ட் எக்ஸாம்பிளா கொடுத்தாங்க. நீ படிக்கிறப்போ இல்ல இது இம்பார்ட்டண்டா படிக்கணுமா அப்படின்னு இருந்தா முடியாது. சரியா? ஓகே, ஸோ என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் தே ஃபார்ம் பாண்ட். இதுக்கு பேர் தான், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த மாலிகுலர் பாண்டுக்கு பேர் தான் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். சரியா? அடுத்து வந்து பாருங்க, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா என்ன? கிரஹாம்ஸ் லா இம்பார்ட்டன்டா? பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லூசாக்ஸ் லா, கிரஹாம்ஸ் லா, அவகாட்ரோஸ் லா, ஜூல் தாம்சன் ஹைபோதசிஸ், அப்புறமா வந்து 0th law of thermodynamics, first law of thermodynamics, second law of thermodynamics, அப்புறம் கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க. இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன? அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் காம்பவுண்ட் occur between two separate molecule. ரெண்டு செப்பரேட் மாலிக்யூலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாண்டிங் தான் இன்டர்மாலிகுலர். PDF எரர் ஷோ பண்ணுதா? சரி, ஓகேடா, நான் உனக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. இப்போ வாட்டர் மாலிக்யூல், அதாவது தண்ணி, ஒரு தண்ணி மாலிக்யூலுக்கும் இன்னொரு தண்ணி மாலிக்யூலுக்கும், இது ஒரு தண்ணி இல்ல. இப்ப பார், இது ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லையா? இது வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த மாதிரி தண்ணிக்கும் அமோனியாக்கும் வாட்டருக்கும் நடுவில், இந்த மாதிரி அமோனியாக்கும் வாட்டருக்கும் நடுவில், இந்த மாதிரி எது தண்ணிக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங், இல்லை தண்ணிக்கும் அமோனியாக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங், இந்த மாதிரி ரெண்டு காம்பவுண்ட் இல்லை ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங்கை வந்து இன்டர் மாலிகுலார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாலிக்யூல் தான் பார், ஒரே மாலிக்யூலுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து இன்டர் மாலிகுலர். இது வந்து இன்ட்ரா, இது வந்து இன்டர். சரியா? ஹோபாடா, முடிச்சிட்டோம். சாப்டர் 5 போலாமா? கடைசி சாப்டர் போலாமா? எக்ஸாக்டா இன்னும் half an hour இருக்கு நமக்கு இல்லையா? half an hourல கம்ப்ளீட் பண்ணிடலாமா? எஸ். வெரி குட். ஃபயர் போடுறவங்கலாம் வந்து என்னன்னா கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஹவு மெனி ஸ்லைட்ஸா? அதோ பார்க்குறேன். எனக்கும் அதை பார்த்தா தான் மோட்டிவேட் ஆகுது. 121 முடிச்சிட்டோம்டா, மொத்தமாக 150 இருக்கு. அப்போ இன்னும் வந்து 30, 40, 50 30 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் 30 ஸ்லைட்ஸ், 30 minutes முடிச்சிடலாம். ஓகே, 5 hours லைவ் டஃப்பாக இருக்கு. 1.5 hours லைவ் வைங்க. சரி, ஓகே, போல் போட்டுடலாம். உனக்கு அப்படி தோணுது. சரி வா, மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இதுதான் உங்களுடைய பிரேக். இதுதான் பிரேக். வாட் லைவ் யூ நீட்? ஃபைவ் hour லைவா வேணுமா? 1 hour லைவா வேணுமா? பிரிச்சு 1 hour எந்த லைவ் வேணுமா? இல்ல 5 hours அட்டஸ்ட் முடிச்சு தள்ளிடலாம் அப்படி வேணுமா? நீ என்ன கேட்டாலும் நான் மாற்ற போறது இல்லை. இந்த 2 நாள் நம்ம 5 hour லைவ் தான் போய் ஆகணும். 1 hour லைவ்னா என்ன தெரியுமா ஆகும்? ஒரு நாள் முழுக்க நீ லைவ் கிளாஸ்ல தான் இருப்ப. நீ எங்க போயிட்டு படிக்க போற? நீ செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கே டைம் இருக்காது. சரியா? நீ வந்து செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கே உனக்கு வந்து டைமே இருக்காது. ஓகேவா? ஆமாம்,
இப்படி போட்டால் நாங்கள் அப்படியே வந்து அசிங்கப்பட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் அப்படி 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 சொல்கிறது வந்து கேவலம் அசிங்கம் அப்படிலாம் யாரா உனக்கு சொன்னா? என்ன காலத்தில் இருக்கீங்களோ தெரிலப்பா. ஓகே, உங்களுக்கு அப்படி இருக்கலாம், நாட் ஃபார் மீ. இப்போ வந்து பார்த்தோன்னா 5 hour லைவ் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, 1 hour லைவ் கம்மியாக தான் கேட்டிருக்கீங்க. ஓகே குட். நான் இப்போ போல் வந்து நான் வந்து என் பண்ணுறேன். பிளாக் பண்ணியாச்சுப்பா. குஷ்ராக கிடையாது, மென்டலா பண்ணிக்கிட்டோம். தேர் வில் பி பீப்புள் லைக் தட். ஓகே, அவங்களுக்கு வந்து வேறு வேலை இல்லை, பண்ணட்டும். அவங்களுக்கு மனசு சந்தோஷம் போல். பிடிஎஃப் வந்து லைவ் முடியறப்ப தரேன் சரியா? பிடிஎஃப் வந்து நான் வந்து லைவ் முடியறப்ப தரேன் சரியா? ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? வாங்கப்பா கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 5 வித் ஆல் ஃபுல் அகெயின் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ வாங்கப்பா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கண்டினியூ பண்ணலாம். சில்லி ஃபெலோஸ், ஆமாம் அப்படிதான் இருக்கு, சில்லி ஃபெலோஸாக இருக்காங்களே அப்படிதான் இருக்கு. மூட்டை பூச்சிஸ், ஆமாம் விதவிதமாக எங்கேருந்துரா வரீங்க அப்படிதான் வந்து வராங்க. அவுட் ஆஃப் வாட் அப்படின்னு இருக்கு. Why sodium hydroxide is much more water soluble than sodium chloride? So sodium hydroxide வந்து ஏன் வந்து sodium chloride விட ரொம்ப ரொம்ப வாட்டர் சாலிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரியா? வாங்கப்பா. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். ஓகே, it dissolves in water to give strong alkaline solution. So sodium hydroxide நீங்க வந்து வாட்டர் கூட சேர்ந்து நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. ஓகே, சோ வாட்டர் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா NaOH வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் கூட சேர்ந்து it forms NaOH with water, ஹைட்ரேட்டடா மாறிடும். அதே மாதிரி NaOH with 2 water. ஓகே, either ஒரு வாட்டர் ஆட் ஆகி இது மோனோஹைட்ரேட்டா ஃபார்ம் ஆகும், இல்லனா வந்து நமக்கு டைஹைட்ரேட்டா ஃபார்ம் ஆகும். with the liberation of large amount of heat due to intense hydration. so இந்த இன்டென்ஸான ஹைட்ரேஷன்னால நிறைய ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி ஆல்கலி, ஓகே, வாட்டர் கூட சேர்ந்து வந்து அது ரியாக்ட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆல்கலைன் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். கவனிங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஒரு வாட்டர் இதோ பேர் ஆட் ஆயிருக்கு, 2 வாட்டர் இங்கே நமக்கு ஆட் ஆயிருக்கு. இது பேர் தான், இந்த வாட்டர் ஆட் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம ஹைட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு இந்த வாட்டர் ஆட் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்ரேஷன்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நமக்கு லிபரேட் ஆகுது சரியா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லிபரேட் ஆகுது. இப்போ அப்படியே இட் இஸ் அ டெலிக்வசன்ட் சாலிட். டெலிக்வசன்ட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ நான் வந்து பிஸ்கெட்லாம் வெளியில வைக்கிறேன் அப்படின்னா அந்த பிஸ்கெட் வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து வெளியில வச்சோம்னா அந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணி நமுத்து போயிடும் இல்லையா? அது என்ன ஆயிடும், வாட்டர் அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் நமுத்து போயிடும். அந்த மாதிரி தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து வெளியில வைக்கிறப்போ இட் அப்சார்ப்ஸ் வாட்டர். The alkali metal hydroxides are strong bases. Alkali metal, alkali அப்படிங்கிறது வந்து என்னது, சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் வந்து ஆல்கலி. இந்த ஆல்கலி ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட்ஸ், சாரி அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேசஸ். ஓகேவா? இப்போ 36 gram of sodium chloride dissolves in 100 gram of water. ஸோ நல்லா கவனிங்க, 36 gram of sodium hydroxide வந்து நமக்கு sodium chloride NaCl வந்து 100 gram of waterல வந்து dissolve ஆகும். The solubility does not increase with increase in temperature. நல்லா கவனிங்க, நீங்க தண்ணியில வந்து என்ன ஆட் பண்றீங்கன்னா உப்பு ஆட் பண்றீங்க. 100 gramsல 36 சரியா? 100 gramல வந்து பாத்தீங்க அப்படின்னா 36 gram வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா NaCl வந்து ஆட் பண்றீங்க. அதுக்கு மேல நீங்க வந்து எவ்வளோ ஹீட் பண்ணாலுமே, என்ன ஆகாது, கரையாது சரியா? அதுக்கு மேல நீங்க எவ்வளோ ஹீட் பண்ணாலுமே வந்து அது என்ன ஆகாது அப்படின்னா கரையாது. புரிஞ்சுதா?
எஸ், அவ்வளோதான்டா. ஸோ ஒரு வாட்டி இதை ரீகால் பண்ணிடலாம் இந்த கொஸ்டினை. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். சரியா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். நீங்க தண்ணி கூட கலந்தீங்கன்னா ஹைட்ரேஷன், அது வந்து தண்ணி ஆட் ஆகும், மோனோஹைட்ரேட், டைஹைட்ரேட், அப்போ பயங்கரமா ஹீட் வந்து நமக்கு வந்து லிபரேட் ஆகும். ஓகே, அது வந்து ஒரு டெலிக்விசென்டான சாலிட், அதாவது வாட்டரை அப்சார்ப் பண்ற மாதிரி அது வந்து ஒரு சாலிட். ஓகே, இந்த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிஸா வந்து இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிஸா வந்து இருக்கும். ஓகே, இதே சோடியம் குளோரைட் 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல வெறும் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். அதுக்கு மேல என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து டிசால்வ் ஆகாது. சரியா, அதுக்கு மேல என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து டிசால்வ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட், write the chemical equations for the reactions involved in Solvay preparation. Solvay process. Solvay process பார்க்கிறதுக்கு முன்னாடி மற்ற क्वेश्चंसலாம் முடிச்சிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, Solvay process important. இந்த ஒரு क्वेश्चन மட்டும் பார்க்கணும். சரியா, சோ மற்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குயிக்கா பார்த்துடலாம். ஓகே, write the balanced chemical equations for each of the following chemical reaction. ஒண்ணுனா வந்து கொடுத்திருக்காங்க. லித்தியம் மெட்டல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நைட்ரஜன் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. சோ நல்லா பாருங்க. ஸோ லித்தியம் வந்து நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி லித்தியம் நைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, Li3n. ஓகே, ஸோ இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸும் வந்து நீங்க வந்து பண்ணணும். சரி, யூ ஹாவ் டு பேலன்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ லித்தியம் வந்து நைட்ரஜன் கூட சேர்ந்து லித்தியம் நைட்ரைட் ஃபார்ம் ஆகுது, Li3n. அடுத்து ஹீட்டியம் சோடியம் பைகார்பனேட், NaHCO3 தான் சோடியம் பைகார்பனேட். அதை நான் என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். சோடியம் பைகார்பனேட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஓகேவா, சோ ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா சோடியம் கார்பனேட், Na2CO3 தான் சோடியம் கார்பனேட் with the evolution of carbon dioxide and water. With the evolution of carbon dioxide and water. புரிஞ்சுதா? சோ சோடியம் பைகார்பனேட் நம்ம ஹீட் பண்ணோம்னா சோடியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா வந்து நமக்கு அது வந்து பிரியும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ருபீடியம் with oxygen gives rubidium oxide. ஸோ ருபீடியமை நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றீங்க, அப்போ நமக்கு RbO2 ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு, ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா, புரிஞ்சுதா? எஸ். ஸோ கரெக்டா பாருங்க, ருபீடியம் வந்து நமக்கு ஆக்சிஜன் கூட சேர்ந்து ருபீடியம் ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்துப்பா சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் பொட்டாசியம் கார்பனேட். ஸோ கவனிங்க, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்றாங்க கார்பன் டை ஆக்சைடு கூட. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பொட்டாசியம் கார்பனேட், K2CO3 பொட்டாசியம் கார்பனேட் with the evolution of water, so KOH CO2 கூட ரியாக்ட் பண்றப்போ K2CO3 அதுதான் வந்து என்னது அப்படின்னா பொட்டாசியம் கார்பனேட் with the evolution of water நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? எஸ். சில மூட்டை பூச்சிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்டா யாருன்னு தெரியல, அவங்களும் படிக்க மாட்டாங்க, படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டாங்க. பட் தேர் வில் பி இப்பெல்லாம் பீப்புள் வந்து இருக்கதான் இருப்பாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்குனே. சரியா, நம்ம பாட்டுக்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட், CaCO3 கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடா பிரியும். கால்சியம் ஆக்சைடு அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஹீட்டிங் கால்சியம் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சைடு. கவனிங்க, ஸோ கால்சியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றப்போ கால்சியம் ஆக்சைடா வந்து இது நமக்கு ஃபார்ம் ஆகுது. கால்சியம் ஆக்சைடா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சூப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லடா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் அப்போ வந்து நமக்கு வேற இருக்கும், எப்பயும் -2 இருக்கும் இல்லையா, சூப்பர் ஆக்சைடுல வந்து நமக்கு வேற இருக்கும். சரியா, ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓ ஆக்சிஜன் இப்போ வந்து ஒண்ணுமே இல்லடா, ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆக்சிஜனுடைய அப்போ வந்து நமக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கும். சரியா, அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா வந்து இருக்கும். அதை தான் வந்து நம்ம சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, சூப்பர்.
ஓகே ஒரு வாட்டி குயிக்கா ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. நீங்க படிங்க பார்க்கலாம். ஒரே வாட்டி குயிக்கா இதை பாருங்க பார்க்கலாம். முடிய போகுது. சால்வே ப்ராசஸ் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிரும். ஸோ கவனிங்க, லித்தியம் நைட்ரஜன் கூட சேர்ந்தா லித்தியம் நைட்ரைடு. இங்க பாடுறா கம்பல்சரியில இதெல்லாம் கேட்கலாம். கிரஹாம்ஸ் லா இம்பார்ட்டன்ட் ரோஷன். நான் தான் சொல்லிட்டேனே ரோஷன் கிரஹாம்ஸ் லா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அப்படியே பாருங்க, தயவு செய்து பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சோடியம் பைகார்பனேட் எடுத்துட்டோம்னா அது வந்து Na2CO3 சோடியம் கார்பனேட்டாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் நமக்கு வந்து பிரியுது. ஷார்ட்கட்லாம் இதுக்கு கிடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் கம்பல்சரியில கேட்கலாம். கம்பல்சரியில கேட்பாங்க. இப்பதான் நான் இம்பார்ட்டன்ட்டே நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ இருக்கிற மொமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ல. ஓகே ருபீடியம் பாருங்க, ஆக்சிஜன் கூட சேர்ந்தா ருபீடியம் ஆக்சைடு. இங்க பாரு எங்கெல்லாம் வந்து XO2 வருதோ அதுதான் சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, சாலிட் பொட்டாசியம் ஹைட்ரைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து பொட்டாசியம் கார்போனேட்டா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. கால்சியம் கார்போனேட்டை வந்து நீங்க கால்சியம் ஆக்சைடா கால்சியம் கார்போனேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் பிரியும். அப்புறமா கால்சியம் நீங்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றப்போ கால்சியம் ஆக்சைடா நமக்கு வந்து அது ஃபார்ம் ஆகும். ஓகே சோ அடுத்து coming to the most important 5 mark question. இன்னும் 20 slides தான் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ உங்களுக்கு தெரியுமே. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஈவினிங் 5 o'clock. நெக்ஸ்ட் கிளாஸ் ஈவினிங் வந்து 5 o'clock. ஓகே மேம் be tired ma'am yet I am interested to see your class really I want to say thank you. கண்டிப்பா யாரெல்லாம் feel tired டயர்டுன்னு சாட்ல போடுங்க. யாருக்கெல்லாம் வந்து நாட் டயர்ட் அப்படின்னு சொல்லுங்க. புக்கு டாப் டு பாட்டம் இன்டீரியர் 1 mark பிடிஎஃப் இருந்தா அனுப்புங்க மேம் ப்ளீஸ் சென்டம். புக் டாப் டு பாட்டம் படிக்கணும்டா, நான் அதுக்கு பிடிஎஃப் இனிமே தான் ரெடி பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து 1 mark நான் பண்ணேன். டயர்டா? ஐ எம் ஆல்சோ வெரி டயர்ட். என்ன பண்ணலாம் அப்புறமா பார்த்துக்கலாமா? நோ நோ இல்லையா? ஐ எம் ஆல்சோ டயர்ட். பார்த்தா தெரியுதுல்ல காலெல்லாம் வலிக்குது தான். ஆனா எப்படியாச்சும் முடிச்சிடலாம், கொஞ்சம் நேரம் தான் முடிச்சிடலாம். முடிச்சுட்டா வில் ஹாவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரியா? அதுக்கப்புறமா ஒரு 5 hours உங்களுக்கு பிரேக். என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட், பிரேக்ல போனை மட்டும் பார்க்காதீங்க. பிரெயின் ராட்லாம் சொல்றாங்க, புரியுதா? ஸோ தயவு செய்து ஃபோன் பார்க்காதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க, ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன், பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் தான் ஆகும். சரியா? ஸோ தயவு செய்து போயிட்டு தூங்கிட்டு கூட வா. நீ கிளாஸ் முடிச்சுட்டு நான் பிடிஎஃப் தருவேனா, போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு பிடிஎஃப் எடுத்து ஓரளவுக்கு ரீகால் பண்ணிட்டு கூட நீ வா. தூங்க கூட தூங்கு, ஆனா வந்து தயவு செய்து பிரெயின் ராட் ஆகி நீ கிளாஸ் வரக்கூடாது சாயந்தரம். ஓகே ஸோ வாங்கப்பா கவனிங்க. ஓகே வீக் குவிஸ் எல்லாம் வேணாண்டா. வீக் குவிஸ் வச்சா யார் வேணுமா? வீக் குவிஸ் யார் யாருக்கு வேணுமோ நான் சாட் முடிக்கிறப்போ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஆமா வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான், குயிக்கா முடிச்சலாம். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீசியம். ஓகே நான் அது கொஸ்டின் வந்து மாத்தி போட்டேன். பெரிலியம் அண்ட் அலுமினியம். இது ஓகே இது வந்து என்னது அப்படின்னா similarities between beryllium and aluminium ஓகே சோ பெரிலியம் குளோரைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டைமெரிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும் அலுமினியம் குளோரைட் மாதிரி. சரியா? சோ அலுமினியம் குளோரைட் வந்து எப்படி நமக்கு வந்து டைமெரிக் ஸ்ட்ரக்சர் டைமர் ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரியே நம்மளுடைய பெரிலியம் குளோரைடும் வந்து டைமர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே சோ பெரிலியம் குளோரைட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சர். ஸோ பெரிலியம் குளோரைட் வந்து எப்படி டைமர் ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி இட் ஃபார்ம்ஸ் பாலிமர் ஆல்சோ. சரியா? அந்த மாதிரி இட் ஃபார்ம்ஸ் பாலிமர் ஆல்சோ இன் அடிஷன் டு டைமர். போத் ஆர் சாலுபிள் இன் ஆர்கானிக் சால்வென்ட்ஸ். நம்மளுடைய பெரிலியம் குளோரைடா இருக்கட்டும் அலுமினியம் குளோரைடா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ல வந்து டிசால்வ் ஆவாங்க. சரியா? ஆர்கானிக் சால்வெண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். ஓகே and are strong Lewis acids and அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு Lewis acids வந்து இருப்பாங்க. ஓகே சோ புரிஞ்சுக்கோங்க, பெரிலியம் குளோரைட் அலுமினியம் குளோரைட் ரெண்டு பேருமே வந்து they form a டைமர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல வந்து நல்லா டிசால்வ் ஆவாங்க. ஆல்சோ they are strong Lewis acids. ஓகே அடுத்து பாருங்க,
beryllium hydroxides dissolve in excess of alkali. beryllium hydroxides இருக்குல அது வந்து excess of alkali கூட வந்து react ஆகி beryllium தோப்பர் நான் புரிஞ்சுக்கோ berylate ion ஃபார்ம் பண்ணும். BeOH4 2- berylate ion ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் அலுமினியமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடும் வந்து ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணி அலுமினேட் அயான் வந்து ஃபார்ம் பண்ணும். எப்படி பெரிலியம் ஹைட்ராக்சைடு வந்து பெரிலேட் அயான் ஃபார்ம் பண்ணுதோ அலுமினியம் அயான் வந்து அலுமினேட் அயான் ஃபார்ம் பண்ணும். Beryllium and aluminium have strong tendency to form complex. Beryllium, aluminium ரெண்டு பேருக்குமே complex forming tendency வந்து ரொம்ப அதிகம். ஆமா வாங்க கொஞ்சம் தண்ணி குடிப்போம். So beryllium, aluminium ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படினா they have high tendency to form complex. ஓகேவா? So சூப்பரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா complex வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இங்க நம்ம வந்து கொடுத்திருக்கோம். beryllium hydroxide, aluminium hydroxide. beryllium hydroxide, aluminium hydroxides ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படினா amphoteric in nature. amphoteric அப்படினா என்ன? They act as both acid and base. சரியா? அவங்க வந்து ஆசிடாவும் வந்து இருப்பாங்க, பேஸாவும் வந்து இருப்பாங்க. சரியா? வீடியோ ஸ்டக் ஆகுதா? கரெக்டா தான்டா இருக்கு. சரியா? they act as both acids as well as base. சரியா? அதுதான் amphoteric அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே? carbides of beryllium அதுதான் beryllium carbide like aluminum carbide Al4-3C3 give methane on hydrolysis. அதாவது beryllium carbide இருக்கா, அடுத்து aluminum carbide இருக்கா. so இந்த beryllium carbide and aluminum carbide லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படினா மீத்தேன் கூட ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ்னா வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்றோம். this is not similarities. ma'am, this question is not from this lesson. இந்த கொஸ்டினும் இருக்குடா, பட் நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வரல. புரியுதா? அதனால தான் நான் கொஸ்டினை மாத்திட்டேன். பெரிலியம் அண்ட் அலுமினியம்க்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். இது வேற கொஸ்டின், லித்தியம் அண்ட் மெக்னீசியம். ஓகே, என்னடா நாளான்னைக்கு எக்ஸாம்டா, இந்த லெசனே இல்லைன்னு சொல்ற? எனக்கு பயமா இருக்குடா. ஓகே, ஸோ டக்கு நான் படிப்போமா? 5 பாயிண்ட் தான், 5 மார்க். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எனக்கு சாட்ல சொல்லுங்க. ரெண்டு பேருமே டைமர் ஃபார்ம் பண்ணுவாங்க. பெரிலியம் அலுமினியம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிலியம் குளோரைடு அலுமினியம் குளோரைடு ரெண்டு பேருமே வந்து they form dimer. ஓகே, அடுத்த பாயிண்ட் பெரிலியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலி கூட சேர்ந்து பெரிலேட் அயான் ஃபார்ம் பண்ணும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு ஆல்கலி கூட சேர்ந்து அலுமினேட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். பெரிலியம் அலுமினியம் ரெண்டு பேருமே வந்து they have high tendency to form complexes. okay, beryllium hydroxide aluminum hydroxides ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா amphoteric in nature. அப்படினா என்ன அர்த்தம்? they act as both acid as well as base அப்படினு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா beryllium carbide aluminum carbide இவங்க எல்லாரும் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா மீத்தேன் கொடுப்பாங்க. ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கொடுப்பாங்க? மீத்தேன் கொடுப்பாங்க. இதுதான் ஆன்சர். அடுத்து சிஸ்டமேட்டிக் நேம்ஸ் கொடுங்கப்பா. இதெல்லாம் நான் சொல்லியே கொடுக்க வேணாம், ஈஸி தான். மில்க் ஆஃப் மெக்னீசியானா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு. நான் क्वेश्चन கேட்க போறேன், படி பாப்போம். நான் இப்போ இதுல இருந்து क्वेश्चन கேட்க போறேன். PDF தரேன்டா, PDF தரேன், கவனிங்க. சரியா? ஓகேவா? சோ லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு, லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. லைம்னா வந்து என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் பாருங்க, காஸ்டிக் பொட்டாஷ் அப்படினா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் பொட்டாஷ் அப்படினா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வாஷிங் சோடா இஸ் சோடியம் கார்போனேட். வாஷிங் சோடா வந்து என்னது? இட் இஸ் சோடியம் கார்போனேட். ஓகே, அடுத்து பாருங்க, சோடா ஆஷ் வந்து ஆன்ஹைட்ரஸ் சோடியம் கார்போனேட். சோடா ஆஷ் வந்து என்னது? ஆன்ஹைட்ரஸ் சோடியம் கார்போனேட். ட்ரோனா அப்படிங்கிறது சோடியம் செஸ்குய் கார்போனேட் டைஹைட்ரேட்.
sodium sesquicarbonate dihydrate. Okay, இது வந்து நான் சொல்லி தரதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க தான் படிக்கணும். உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். இதுல இருந்து நான் இப்ப क्वेश्चन கேட்க போறேன். இப்போவே இத படிக்க போறீங்க. ஓகே, இதுக்கு ஒரு 1 minute டைம், அடுத்த ஸ்லைடுக்கு ஒரு 1 minute டைம். ஓகே, ஹாய் சுரேஷ் சோபா. வால்யூம் 2 ஒன் டேல கம்ப்ளீட் பண்ண முடியுமா? டேய் தம்பி, இன்னைக்கே நம்ம 10 சாப்டர் முடிக்கிறோம்டா. டுடே we are completing 10 chapters. டே 2 கொஞ்சம் கம்முன்னு இருப்போம். புரியல, படிச்சாச்சா? ஓகே, அடுத்த பேஜ் படிங்க பார்க்கலாம். காஸ்டிக் பொட்டாஷ் வந்து என்னது? இட் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. வாஷிங் சோடா என்னது? சோடியம் கார்போனேட். சோடா ஆஷ் வந்து என்னது? ஆன்ஹைட்ரஸ் சோடியம் கார்போனேட். அண்ட் ட்ரோனா வந்து என்னது? சோடியம் செஸ்கி டைஹைட்ரேட். ஓகே, சூப்பர். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா क्वेश्चन கேட்க போறேன். காஸ்டிக் பொட்டாஷ்னா என்ன? பேர் சொல்லுங்க. காஸ்டிக் பொட்டாஷ் பேர் என்ன? காஸ்டிக் பொட்டாஷ் ஃபாஸ்டா. காஸ்டிக் பொட்டாஷ் பேர் என்ன? எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுங்க? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் பொட்டாஷ் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. மில்க் ஆஃப் மெக்னீசியா. மில்க் ஆஃப் மெக்னீசியா என்னது? மில்க் ஆஃப் மெக்னீசியா படிச்சிட்டீங்க போல, பரவாயில்ல. நான் தான் வந்து உங்களை வந்து இது பண்ணிட்டேன் போல, கம்மியா எடை போட்டேன். மில்க் ஆஃப் மெக்னீசியா MgOH twice மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. வெரி குட், வெரி குட். லை LYE லை. லை வந்து என்னது? யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, லை வந்து என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு. வெரி குட், சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அடுத்து ட்ரோனா. ட்ரோனா வந்து கஷ்டம். சரி, ட்ரோனா வந்து என்னது? ட்ரோனா TRONA, ட்ரோன் மாதிரி இருக்கு இல்லையா? ட்ரோனா ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதுறீங்களான்னு பார்க்கலாம். சோடியம் செஸ்கியூ கார்போனேட் டைஹைட்ரேட். சம குட். அடுத்து பார்க்கலாமா? முடிய போகுது. இன்னும் 1 2 3 4 क्वेश्चंस தான் இருக்கு. ஓகே, only 4 questions more. இல்ல 5 6 7 8 150 ஸ்லைட்ஸ்ல நம்ம இப்பதான் 138 140 இன்னும் 10 ஸ்லைட் இருக்கு. வாங்க வாங்க முடிக்கலாம், கொஞ்சம் தான். ஓகே, substantiate lithium fluoride has the lowest solubility among the metal fluoride. metal fluorideலயே வந்து lithium fluorideக்கு தான் இருக்கிறதுலயே வந்து கம்மியான solubility அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ பாருங்க, lithium fluoride is covalent compound. lithium fluoride வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு covalent compound. covalent compoundனா என்னது? mutual sharing of electrons. Okay, where other fluorides are ionic compounds. lithium fluoride வந்து covalent compound-ஆ இருக்கும். மத்த fluorides எல்லாமே ionic compound-ஆ இருக்கும். Okay, size of lithium ion வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும். size of lithium ion ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கு. சரியா? அடுத்து lithium has high polarizing effect power. lithium உடைய polarizing power வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 3 ரீசன்ஸ் தான் முக்கியமா. ஓகே, lithium fluoride வந்து ஒரு covalent compound-ஆ இருக்கு. அது அயானிக்கா இல்லாம ஒரு covalent compound-ஆ இருக்கு. size of lithium ion ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. lithium fluoride உடைய போலரைசிங் எஃபெக்ட், போலரைசிங் பவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு. அதோடைய போலரைசிங் பவர் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதுலயும் எனக்கு ஒர்க் இல்ல, நீங்க டக்கு டக்குன்னு வந்து பாருங்க பார்க்கலாம். ஸோ யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல என்ன வரும்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் படிச்சிட்டீங்கன்னா சாட்ல கிளியர் அப்படின்னு வந்து போடுங்க பார்க்கலாம். the building industry as well as plasters. இப்போ பில்டிங்லலாம் வந்து டாப்ல வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ பில்டிங் இண்டஸ்ட்ரி பிளாஸ்டர்ஸ்லாம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா immobilizing the affected part of organ when there is a fracture or sprain. மாவு கட்டு போடுறாங்க இல்லையா? கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா மாவு கட்டு போடுறாங்க. ரைட், அந்த மாவு கட்டுக்கு வந்து what they use is this plaster of Paris. Immobilize. அப்பதானே அந்த போன் நவுறாம இருக்கும். போன் நவுறாம இருக்க, மொபைலா இருக்க கூடாது. அது நவுறாம பாத்துக்கணுங்கிறது தான் immobilizing.
employed in dentistry. இந்த பல்லெல்லாம் அடைக்கிறதுக்கு, பல்லுலலாம் ஓட்டை விழுந்துச்சு, சொத்தை விழுந்துச்சுன்னா பல்ல அடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆர்னமெண்டல் ஒர்க், வீட்லலாம் வந்து மேல சீலிங்ல வந்து டிசைன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் மேக்கிங் ஸ்டாச்சு பண்றதுக்கு, காஸ்டிங் பண்றதுக்குலாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, சூப்பர். பெரிலியம் ஹைட்ரைட் ஆர் கோவேலன்ட் whereas மெக்னீசியம் ஹாலைட் வந்து அயானிக். ஏன் பார்க்கலாமா? பெரிலியம் ஹாலைட்ஸ் வந்து கோவேலன்ட் டியூ டு ஸ்மால் சைஸ், ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, பெரிலியம் உடைய ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை அயனைசேஷன் எனர்ஜினால தான் பெரிலியம் வந்து பாத்தீங்க, பெரிலியம் ஹாலைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவேலண்டா இருக்கு. பெரிலியம் ஹாலைட்ஸ் வந்து கோவேலண்டா இருக்கு. Magnesium halides are ionic due to larger atomic size. ஏன்னா மெக்னீசியம் வந்து பெருசா இருக்கு and அதோடைய அயனைசேஷன் எனர்ஜியும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிலியம் ஹாலைட் வந்து ஏன் கோவேலண்டா இருக்குன்னு கேக்குறாங்க. பெரிலியம் ஹாலைட் வந்து ஏன் கோவேலண்டா இருக்கு அப்படின்னா ஸ்மால் சைஸ், ஹை அயனைசேஷன் எனர்ஜி. அதுல இருந்து நீ எலக்ட்ரான்ஸை புல் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ அயானிக் பாண்ட்னா என்ன? அது எதிர் எலக்ட்ரான் கொடுக்குது இல்ல வாங்கிக்குது இல்லையா? சோ இங்க நீங்க நல்லா பாருங்க, ஹை அயனைசேஷன் எனர்ஜினா அது கிட்ட இருந்து நம்ம அவ்வளோ ஈஸியா எலக்ட்ரானா புடிங்கிடலாம் முடியாது. அப்போ they mutually share. ஓகே, பேக்கர் நேத்தன் எஃபெக்டா சொல்லி தரேன்டா, கவலைப்படாதீங்க. சோ பெரிலியம் ஹாலைட்ஸ் வந்து கோவேலண்டா வந்து இருக்கும் due to smaller size. சரியா? இதே மெக்னீசியம் ஹாலைட்ஸ் வந்து லார்ஜரா வந்து இருக்கும் due to அதோடைய high ionization energy நால. ஓகே, so chemical equation for the following compound. Balanced chemical equation எழுத ட்ரை பண்ணலாமா? இந்த மாதிரி questions தான் கம்பல்சரியில வரும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எனக்கு தெரியாது, இதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சரை. நாளான்னைக்கு இந்த நேரத்துல நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, உங்க கையில வந்து ஆன்சர் பேப்பர் இருக்க போகுது. So டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. heating calcium in presence of oxygen. நல்லா பாரு, கால்சியம் நான் ஆக்சிஜன் கூட சேர்ந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? குயிக்லைம், கால்சியம் ஆக்சைடு. என்னது? அதானே குயிக்லைம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். மேம் எப்படி மேம் இப்போ வந்து நீங்க இந்த பேலன்ஸ்லாம் பண்றீங்க, பேலன்ஸ் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ நல்லா கவனிங்க. ஆக்சிஜன் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஸோ நான் இங்கே 2 போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு கால்சியம் 2 ஆயிடுச்சு, அப்போ நான் இங்கேயும் 2 போட்டுக்கணும். அவ்வளோதான், டன், ஈஸி. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட் சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். CaCO3 கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணோம்னா calcium oxide and carbon dioxide. கரெக்டா? ஓகே. சோ அடுத்து C, evaporating a solution of calcium hydrogen carbonate. அது என்னது? calcium hydrogen carbonate. இதுதான் calcium hydrogen carbonate. ஓகே, இதுதான் calcium hydrogen carbonate. இது என்ன பண்ண சொல்றாங்கன்னா எவாபரேட்டிங் சொல்றாங்க. எவாபரேட்டிங்னாலே என்ன அர்த்தம்? வாட்டரை ரிமூவ் பண்றோம்னு அர்த்தம். எவாபரேட்டிங்னாலே வாட்டர் தனியா எனக்கு ரிமூவ் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எவாபரேஷன்னா அதானே. ஓகே, வாட்டர் தனியா வெளில போயிடுச்சு, H2O வெளில போயிடுச்சு. இங்க மீதி என்ன இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடுது. மீதி என்ன இருக்கு? What do I have here? I have calcium carbonate. கரெக்டா? CaCO3 இடம் இல்ல, சோ நான் கொஞ்சம் குட்டியா எழுதிக்கிறேன், கவனிங்க. கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் நம்ம கிட்ட வந்து இருக்கு. சரியா? சோ கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். சோ ஹீட் பண்றப்போ எனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா CaCO3 கால்சியம் கார்பனேட், அதுக்கப்புறமா வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறமா வாட்டர். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இதில் பேலன்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி பேலன்ஸ்டாக தான் இருக்கு. 2Ca + O2 giving 2CaO. கரெக்டு தானே? கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து டி பாருங்க. டி, ஹீட்டிங் கால்சியம் ஆக்சைடு வித் கார்பன். ஆமா, இதுவும் பார்த்துருக்கோண்டா. கால்சியம் ஆக்சைடு வித் கார்பன், என்ன ஃபார்ம் ஆகும்? கால்சியம் கார்பைட். இந்த கால்சியமும் கார்பனும் சேர்ந்து கால்சியம்
கார்பைடா வந்து ஃபார்ம் பண்ணிடும் CaC2 with the evolution of oxygen. இந்த ஆக்சிஜன் எனக்கு தனியா வெளில போயிடும். இந்த ஆக்சிஜன் எனக்கு தனியா வெளியில போயிடும். சரி கார்பன் டை ஆக்சைடா கவனிங்க. இந்த கார்பன் கால்சியம் கூட சேர்ந்து கால்சியம் கார்பைட், இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடும். ஸோ கால்சியம் கார்பைட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுதா? How many of you it is clear? எத்தனை பேருக்கு இது வந்து கிளியரா இருக்கு? இந்த கன்வர்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் கிளியர்? ஆமா, இங்க பேலன்ஸ் பண்ணல நம்ம சரியா. per கார்பன் இங்க எனக்கு 2 3 கார்பன் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I have to balance here. ஓகே, இதை நான் வந்து பேலன்ஸ் பண்ணல ப்ராப்பரா. இங்க வந்து நான் 2 போடுறேன். 2 போட்டா கால்சியமும் 2, கார்பன் வந்து 4 டைம்ஸ் ஆயிடுது. கார்பன் வந்து எனக்கு 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்ப நான் இங்கேயும் வந்து நான் வந்து 2 போடுறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இங்கேயும் நான் வந்து 2 போடுறேன். இப்போ கார்பனுடைய கவுண்ட் பாரு, 2 × 2 4, இங்கே ஒரு கார்பன் 5, அப்போ நான் இங்கே 5 கார்பன் போடணும். ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் தான். இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ இட் இஸ் கரெக்ட். ஓகே, கிளியர், டன். பிரேக்கா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதோ பாரு, இன்னொரு 3 கொஸ்டின் தான், முடிச்சிடலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்றால் என்ன? ஓகே, இட் இஸ் a hemihydrate of calcium sulfate. Hemihydrate of calcium sulfate. It is obtained when gypsum நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 393 கெல்வினுக்கு ஹீட் பண்ணிக்கிறோம். ஜிப்சம் நம்ம என்ன பண்றோம்? 393 கெல்வினுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஜிப்சம் என்ன ஃபார்முலா? CaSO4.2H2O. CaSO4.2H2O. ஒன்றும் ஆகலை, இங்கேருந்து வாட்டர் தனியாக பிரியுது, அவ்வளோதான். இங்கே எவ்வளோ வாட்டர் இருக்குது? எனக்கு 2 வாட்டர் இருக்குது இல்லையா? ½ வாட்டர் தான் இங்கே இருக்குது, மீதி 3 வாட்டர் அங்கே போயிடுது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹவுஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர். ஸோ ஜிப்சம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜிப்சம் எடுத்துக்கிறோம். ஜிப்சம் எடுத்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ இங்கே 2 இருக்கா, இங்கே 1/2 போட்டுக்கோ. இங்கே 2 இருக்கு, அங்கே 1/2 போட்டுக்கோ, அவ்வளோதான். சரியா? யூ வில் கெட் த ஆன்சர். இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? எஸ், ஓகேடா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஜிப்சம்? ஜிப்சம் உடைய யூசஸ் வந்து என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை விட ஹெமிஹைட்ரேட்னா அதான்டா 1/2 வாட்டர்னு நீங்கள் எழுதுறோம்ல, அதுதான் ஹெமிஹைட்ரேட்னு சொல்கிறோம். 1/2 வாட்டர்னு எழுதுறோம்ல, அதுதான் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. யூசஸ் ஆஃப் ஜிப்சம். யூசஸ் நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லையா? நான் PDF கொடுத்துட்றேன், படிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ட்ரை வால் பிளாஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பிளாஸ்டர் போர்டு, இந்த ஃபினிஷிங் எங்கேயாவது உடஞ்சிருக்குன்னா அதுக்கெலாம் வந்து ஜிப்சம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜிக்கல். ஓகே, நிறையா ஆர்த்தோபெடிக்கல் சர்ஜிக்கல் கேஸ்ட், அதாவது வந்து இப்போ காலில் வந்து கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி கேஸ்ட்னா அச்சு, அது வைக்கிறதுக்குலாம் வந்து ஜிப்சம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா? டூத் பேஸ்ட்ல, ஷாம்பூல, ஹேர் ப்ராடக்ட்லலாம் வந்து ஜிப்சம் வந்து ஒரு பைண்டிங் ப்ராடக்ட்டுக்காக, ஒரு பைண்டிங் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படிதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஏன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறாங்க? சால்வே ப்ராசஸ். ஆமாம், நல்ல வேலை ஞாபகத்தை மறந்துட்டேன். போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த சிமெண்ட்டை வந்து இன்னுமே வந்து ஹார்டாக வந்து மாற்றி தரும். இன்னுமே வந்து நமக்கு அதை வந்து ஹார்டாக மாற்றி தரும். ஞாபகம் வச்சுருக்கேன்டா, சால்வே ப்ராசஸ். இப்போ நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்து இதுவும் ஈஸியான ஒரு கொஷின். இந்த ஒரு கொஷினை முடிச்சிட்டோம்னா நேராக சால்வே ப்ராசஸ் நம்ம போயிடலாம். ஓகேவா? கிளியரா? சூப்பர். ஸோ briefly explain the biological importance of calcium. Briefly explain the biological importance of calcium and magnesium. So நம்ம பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா a typical adult human body contains 25 gram of magnesium. நம்ம பாடியில வந்து 25 gram of magnesium வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 gram of calcium. 1200 gram of calcium வந்து இருக்கும். சரியா? நம்ம பாடியில 25 gram of magnesium and 1200 gram of calcium வந்து இருக்கு. மெக்னீசியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா பாடியில நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்
catalyzed by enzymes. நம்ம பாடியில நடக்கிற ரியாக்ஷன்ஸே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as biochemical reactions. லித்தியம் பெரிலியம் நான் பிடிஎஃப்ல கொடுத்துறேன் சரியா. ஸோ வந்து என்ன நடக்குதுங்க, மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து கேட்டலிஸ்டா என்சைம்ஸா வந்து ரியாக்ட் பண்ணுது. ஓகே, நம்ம பாடியில நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வந்து என்னது, பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அது ஸ்பீட் பண்றதுதான் இந்த என்சைம்ஸ். ஓகே, இட் இஸ் கோஃபேக்டர் ஆஃப் ஆல் என்சைம்ஸ் that utilize ATP in phosphate transfer and energy release. நம்ம பாடியில இந்த ATP சைக்கிள்லாம் நீங்க வந்து பயாலஜியில படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த எனர்ஜி சைக்கிள், இந்த ஏடிபி சைக்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெக்னீஷியம் வந்து ஒரு கோஃபேக்டரா இருக்கு. கோஃபேக்டர்னா அது என்ன தெரியுமா பண்ணும், என்சைம்ஸே தட்டி எழுப்பும். என்சைம்ஸே வந்து ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும். அந்த என்சைம்ஸே தட்டி எழுப்புற வேலை மெக்னீஷியம் பண்ணுது. அடுத்து, it is also essential for DNA synthesis and responsible for the stability and functioning of DNA. So நம்ம பாடியில வந்து DNA synthesize ஆகணும் இல்லையா, நம்ம பாடியில வந்து DNA synthesis. So இந்த DNA synthesisக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா மெக்னீஷியம்க்கு வந்து இருக்கு. அதே நேரத்துல DNA வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் this plays a very very important role. புரிஞ்சுதா? this plays a very very important role. It is also used for balancing electrolytes in our body. நம்ம பாடியில இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பாடியில இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணா நம்ம கிட்ட சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதே இந்த மெக்னீஷியம் வந்து நம்ம பாடியில டெஃபிஷியண்டா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், நியூரோ மஸ்குலார் இரிட்டேஷன், கன்வல்யூஷன், இந்த மாதிரி வலிப்பு, அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ்லாம் வந்து வருது. நிறைய நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ்லாம் வந்து காஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கால்சியம் இஸ் த மேஜர் காம்பனன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். நம்ம பாடியில இருக்கக்கூடிய போன்ஸ்லயும் டீத்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் காம்பனன்ட்டே வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து கால்சியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா. ஸோ இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் பிளட். ஸோ நம்ம பிளட்லயும் வந்து கால்சியம் வந்து பிரசன்ட் ஆகியிருக்கும். அதோடைய லெவல் வந்து கால்சிட்டோனின், பாராதைராய்டு சொல்லிட்டு இந்த ஹார்மோன்ஸ்லாம் தான் மெயின்டைன் பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ்லாம் தான் மெயின்டைன் பண்ணுது. ஓகே, டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட் கிளாட் ஆகிற டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ எனக்கு டக்குன்னு ஏதாச்சும் கையில் ஒரு லைட்டாக அடிபட்டுருச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ரத்தம் வரும். அதுக்கப்புறமா தானாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா கிளாட் ஆகிடும். பிளட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கிளாட் ஆகிடும் இல்லையா. ஆனால் இப்போ நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஈஸியாக அந்த பிளட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா கிளாட் ஆகாது. அந்த பிளட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிளாட் ஆகாது, அதாவது ரத்தம் வந்து நிற்காது அப்படின்றாங்க. இட் ஆல்சோ பிளேஸ் மசில் கான்ட்ராக்ஷன், ஆக்டின், மயோசின் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா. யூடியூப் பேட்சுக்கு சர்ப்ரைஸ் சொல்லவே இல்லையா, நான் சொன்னேன், நீங்க தான் கவனிக்கல சரியா. ஸோ கவனிங்க, நம்ம பாடியில வந்து மசில் கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், ஆக்டின், மயோசின்லாம் நீங்க கண்டிப்பா பயாலஜில வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மசில் கான்ட்ராக்ஷனுக்கும் கால்சியம் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, த மெயின் பிக்மெண்ட் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போட்டோசிந்தசிஸ் யாரு அப்படின்னா குளோரோஃபில். இந்த கிரீன் பிக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, குளோரோஃபில் இல்லையா. ஸோ குளோரோஃபில் வந்து அதுல மெயினா என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் இருக்கு. இந்த மெக்னீஷியமால தான் கிரீன் பிளான்ட்ஸ் தன்னுடைய ஃபுட்டை வந்து ப்ரிப்பேரே பண்ணுது. ஸோ கைஸ், we have completed except Solvay process. ஸோ Solvay process மட்டும் படிச்சிடலாமா, அதோட முடியுது. எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க. ஸோ கிளாஸ் சூப்பரா போச்சு. சால்வே ப்ராசஸ் முடிச்சுட்டு பிடிஎஃப் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, எஸ் மேம், எனக்கு ஒரு டவுட்டு, கிறிஸ்டல் லாட்டஸ்னா என்ன மேம்? கிறிஸ்டல் எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி தான் புரிஞ்சு படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஒண்ணுமே இல்லடா, ஒரு கிறிஸ்டல்
அதுல கேட்டயான்ஸ்க்குன்னு ஒரு சில பொசிஷன் இருக்கும், ஆனியான்ஸ்க்குன்னு ஒரு சில பொசிஷன் இருக்கும். சரியா? அதை தான் கிறிஸ்டல் லாட்டஸ்ன்னு சொல்றோம். இப்போ கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் ஒரு இடத்துல உட்காருவாங்க, கேர்ள்ஸ் ஒரு இடத்துல உட்காருவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேசஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிளாஸ் ரூம் சொல்றோம். அதே மாதிரி தான் ஒரு NaCl கிறிஸ்டல்ல சோடியம் அயான் இங்கே தான் இருக்கும், பொட்டாசியம் அயான் இங்கே தான் இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம லாட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி, ஓகே, டன். வாங்கப்பா. So write the chemical equations for the reactions involved in Solvay process for the preparation of sodium carbonate. இந்த question வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அயான் எலக்ட்ரான் மெத்தடுக்கு வேணுமே, புக்கில் இருக்குல்லடா பார்த்துக்கூடா, அயான் எலக்ட்ரான் மெத்தட் இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இன் திஸ் ப்ராசஸ் நமக்கு வந்து இது எப்படி கேட்கலாம்னா, வெறும் சோடியம் கார்பனேட்டுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு தனியாக கேட்டாலும் நீங்கள் இதான் எழுத போறீங்க, இல்லைனா சால்வே ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாலும் இதான் எழுத போறீங்க. கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணவங்க எண்டு வரைக்கும் இப்போ லிசன் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். ஓகே, இந்த ப்ராசஸில் அமோனியா இஸ் கன்வெர்டட் டு அமோனியம் பைகார்பனேட். நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், அமோனியாவை வந்து அமோனியம் பைகார்பனேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அமோனியாவை அமோனியம் பைகார்பனேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பை பாசிங் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எப்படி? எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணி இன் சோடியம் குளோரைட் சொல்யூஷன். ஓகே, இன் சோடியம் குளோரைட் சொல்யூஷன். அதாவது அமோனியா CO2 சோடியம் குளோரைட், அமோனியா CO2 சோடியம் குளோரைட் சேர்ந்துதான் அமோனியம் பைகார்பனேட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. The ammonium bicarbonate thus formed react with sodium chloride to give sodium bicarbonate. அமோனியம் பைகார்பனேட் சோடியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணி சோடியம் பைகார்பனேட் ஃபார்ம் பண்ணுது and ammonium chloride. Sodium bicarbonate get precipitated, heated and given sodium carbonate. இப்போ அந்த சோடியம் பைகார்பனேட்டை தான் நான் ஹீட் பண்ணி சோடியம் கார்பனேட்டா மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம வந்து என்ன படித்தோம், அமோனியா வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி அமோனியம் பைகார்பனேட் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுடைய பேர் வந்து என்னது, அமோனியம் பைகார்பனேட். இதுக்கு பேர் என்னடா, அமோனியம் பைகார்பனேட். அமோனியம் பைகார்பனேட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ அந்த அமோனியம் பைகார்பனேட் வாட்டர் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ அதே அமோனியம் NH4 twice CO3 அமோனியம் பைகார்பனேட் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. நல்லா பார், இங்கேயும் நம்ம வாட்டர் CO2 தான் எடுத்துக்கிறோம், இங்கேயும் வாட்டர் CO2 தான் எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அமோனியம் கார்பனேட். அது வந்து நமக்கு பைகார்பனேட் கிடையாது, அது வந்து என்னது அப்படின்னா திஸ் இஸ் அமோனியம் கார்பனேட். அமோனியம் கார்பனேட். ஓகே, NH4HCO3. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமோனியம் கார்பனேட்டை நான் எடுத்துக்கிறேன். அதை யாரு கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா சோடியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். சோடியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். சரியா? அப்போ அமோனியாக்கு பதிலா சோடியம் எனக்கு இந்த இடத்துல வந்து வரும். கவனிங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கவனிங்க, எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த HCO3 and then சோடியம் சேர்ந்து NaHCO3 சோடியம் கார்பனேட் ஃபார்ம் பண்ணுது and இந்த NH4ம் Clம் சேர்ந்து NH4Cl ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் இல்லையா? ஸோ அடுத்து இந்த சோடியம் பைகார்பனேட் நான் ஹீட் பண்றேன். அப்போ இந்த ஹைட்ரஜன் தனியாக வெளியே போயிடும், Na2CO3 சோடியம் கார்பனேட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து எழுதி பார்க்கணும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து ஞாபகம் இருக்கும். புரிஞ்சுதா? Yes, the ammonia used in the process is recovered by ammonium chloride with calcium hydroxide. கடைசியா calcium hydroxide வந்து நமக்கு பை ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, so yes guys, so again இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எல்லாருமே நான் லைவ் வந்து முடிக்க போறேன். நீங்க எல்லாரும் வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், 5K லைக்ஸுக்கு தானே அந்த சேட் ஸ்டோரி.
எனக்கு கமெண்ட்ல ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க ஜென்யூனா. இன்னைக்கு லைவ்ல நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்ச கொஸ்டினா இல்ல நியூ கொஸ்டின்ஸா? இன்னைக்கு நிறைய புதுசா படிச்சீங்களா இல்ல ஓல்டு கொஸ்டின்ஸா? ஆல்ரெடி படிச்ச கொஸ்டினை ரிவைஸ் பண்ணீங்களா? நியூ ஆர் ஓல்டு சாட்ல சொல்லுங்க. நியூ, ஓல்டு, சம் நியூ சம் ஓல்டு. ஓகே, ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக நான் லைவ் கிளாஸ் வந்து எண்டு பண்ணுறேன். ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சா, நிறையா நியூ கொஷின்ஸ் நீங்கள் இன்னைக்கு வந்து படிச்சிங்களா? ஓகே, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சா? நான் பிடிஎஃப் வந்து உடனே ஒரு 5-10 மினிட்ஸில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? நேற்றுடைய பிடிஎஃப் நேற்று லைவ்ல இருக்குது, அது என்ன எரர் நான் போய் பார்த்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பிடிஎஃப் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஐ வில் அப்லோட் த பிடிஎஃப். ஸோ டோன்ட் ஒரி வித் தட். ஓகே, ஸோ உங்கள் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 hours இந்த என்டையர் இயரில் நம்ம வந்து படித்ததில்லை. ஸோ டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வி கேவ் அ டஃப் ஃபைட் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் ஒரு 750 people கிளாஸை விட்டு போகவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ கிளாஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் யாரெல்லாம் இருந்தீங்க? சாட்ல மீ அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் யாரெல்லாம் இருந்தீங்க கிளாஸில்? மீ அப்படின்னு போடுங்க. ஆர் நான் ரொம்ப நேரம் கிளாஸ்ல இருந்தேன் மேம். ஓகே, ஸோ யாரெல்லாம் கிளாஸ் வந்து முக்கியமாக அவங்க எல்லாருமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருந்தவங்க வந்து ஹவ் வாஸ் அ லைவ் டுடே அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, பிகாஸ் லைவ் சேட்டில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. லைவ் சேட்டில் பார்த்தல சேட் அப்படியே பறக்குது. ஸோ என்னால் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. ஸோ ஐ வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர் இல்லையா? ஸோ நான் லைவ் எண்டு பண்ணதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அட்டன் பண்ண நீங்கள் வந்து ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு காலையிலேருந்து அட்டன் பண்ணது? அஃப்கோர்ஸ் ஐ நோ கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து வி ஃபைட் இல்லையா? வி ஃபாட். நம்ம பயங்கரமாக வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து 5 மணிக்கு தேர் இஸ் கோயிங் டு பி கிளாஸ் அட் 5 PM. 5 PM ஒன்னே ஒன்று தான், தூங்கிட்டு கூட வா, ஆனால் ரீல்ஸ் ஃபோன் பார்க்காத. எனக்கு அந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போ. உனக்கே நீ அந்த ப்ராமிஸ் பண்ணிக்கோ. ஓகே, பிரெயின் ராட் ஆகி வராதிங்க. எல்லாரும் சாப்பிடு, தூங்கு. நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ பிடிஎஃப் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நாளைக்கு 5:30 AM கஷ்டம்டா, நான் ட்ராவல் பண்ணி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஓகேவா? அப்புறம் நான் வந்து 4:00க்குலாம் கிளம்பணும் நான். ஓகே, ஸோ டுமாரோ 6:30 கிளாஸ், ஈவினிங் 5 PM. ஓகே, ஸோ கண்டிப்பாக வாங்க, ஈவினிங் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? சரியா? ஸோ ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அந்த கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுவேன். ஓகே, ஸோ லைவ் வந்த 700 பேரும் நான் லைவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது வரைக்கும் கமெண்ட் பண்ணாதவங்க கூட ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன். ஓகே, ஸோ தயவுசெய்து ரீல்ஸ் பார்க்காதீங்க, ஃபோன் பார்க்காதீங்க, போயிட்டு தூங்கிட்டு கூட வா. நான் அதுக்குள்ளே பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவீங்க. புக் பேக் 1 mark படிக்காதவங்க படிச்சிருங்க. ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து செம்ம மோட்டிவேட்டிங்காக இருந்தது. நான் நடுவில் டயர்டானா கூட நீங்களாம் டயர்ட் ஆகாமல் ஃபயர் போட்டு படிச்சிடலாம். எனக்கு தெரியும் என்னை விட நீங்கள் டயர்ட்னு. பட் நீங்கள் மோட்டிவேட் பண்ணது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லைக் ரியலி குட். எனக்கு வந்து இல்லை ஓகே கை வலிக்குது கால் வலிக்குது எல்லாமே, ஆனால் ஒர்த்துடா, இந்த பசங்களுக்கு நடத்துறது சொல்லித்தரது வந்து ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். ஓகே, அடுத்த லைவ்ல மீட் பண்ணுவோம் 5 o'clock.